அதுக்குள்ள எழுந்தாச்சா? இடம் மாறினதுல தூக்கம் வரலையா? அத்தை கேட்க சுஜாதா சிரித்தாள். இங்கேயும் நல்ல குளிர் இருக்கு. மார்கழி மாசம் ஒன்னும் குளிர் அதிகமா தான் இருக்கும். அத்தை விளக்கு மாற்றையும் தண்ணீர் பக்கெட்டையும் எடுத்துக்கொண்டாள். கோலம் போட போறேளா? நீங்க தான் போடுவேளா? வேற யாரும் போட மாட்டாளா? யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. குளிர்ல எவ எழுந்து கோலம் போடுவான்னு சலிச்சுப்பா. அதுக்காக தெருவாசல மூலியா வைக்க முடியுமோ? அத்தை சரக் சரக் என்று தெருவாசலை கூட்டும் அழகை கண்ணிமைக்காமல் பார்த்தாள் சுஜாதா. டெல்லியில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் கோலமே பார்க்க முடியாது. சென்னையிலும் அடுக்குமாடிகள் அதிகமாகி விட்டது என்றாலும் இன்னும் முழுக்க கலாச்சாரம் மறைந்து விடவில்லை. தெருவில் அநேகமாக எல்லார் வீட்டு வாசலிலும் யாரோ ஒருவர் குனிந்து புள்ளி வைத்துக் கொண்டிருந்தார்கள். உனக்கு கோலம் போட தெரியுமோ? சின்ன வயசுல போட்டிருக்கேன். இப்ப சுத்தமா டச் விட்டு போச்சு. டெல்லியில இதுக்கெல்லாம் ஏது இடம்? வாஸ்தவம் தான். மெட்ராஸ்ல இடம் இருந்தா கூட இதுகளுக்கெல்லாம் கோலம் போடுறதுன்னா இழப்போம். எங்க காலத்து சொல்லு. மார்கழி மாசமானா ஒரு போட்டியே நடக்கும். பகல் முழுக்க பிராக்டிஸ் பண்ணிப்போம். தர முழுக்க மாக்கட்டியால போட்டு போட்டு பார்ப்போம். எல்லாருக்கும் முன்னால எழுந்துக்கணுமேங்கிற கவலையில தூக்கமே வராது. சீக்கிரம் எழுந்து 2 பக்கமும் பார்டர் கட்டி எவ்வளோ இடத்த ஆக்கிரமிக்க போறோங்கிறதுல ஒரு போட்டா போட்டியே இருக்கும். கொஞ்சம் லேட்டா எழுந்தாலும் போச்சு, அடுத்த வீட்டு கோலம் நம்ம ஆத்துல பாதி வரைக்கும் அடைச்சுன்னு சிரிக்கும். போட்ட கோலத்தை கலைக்கிறது பாவமாச்சே. அதனால அன்னைக்கு சின்ன கோலமா தான் போட முடியும். அத்தை தன் மலரும் மார்கழி மாத நினைவுகளில் ஆழ்ந்தாள். வாய் பேசினாலும் கைப்புள்ளி கணக்கு தப்பாமல் வைத்து இழைகளை கச்சிதமாய் இழுத்தது. மார்கழி மாசம் குனிஞ்சு நிமிந்து விடிய காலம் கோலம் போட்டா தேகத்துக்கு நல்லது, நல்ல சுவாசம் கிடைக்கும் வா. யாருக்கு புரியறது? நிஜம்தான் அத்தை. மார்கழி மாசம் ஓசோன் படலம் அதிகமா சூழ்ந்திருக்கும்னு சொல்லுவோம். ஓசோனை சுவாசிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு விஞ்ஞான பூர்வமா சொல்லியிருக்கா. அந்த காலத்துல யாருக்கு தெரியும் விஞ்ஞானமும் அதுவும். ஆனாலும் அவளுக்கு அறிவு அதிகம். அவளோட கணக்கு தப்புனதே இல்ல. அவதான் ஞானத்துல உணர்ந்து எழுதி வச்சுட்டு போனத நீங்க விஞ்ஞானம்ங்கிறேன். உண்மைதான். சுஜாதா சிரித்தாள். என்ன சுஜாதா, அம்மா இன்னைக்கு ஒன்னு அறுக்க ஆரம்பிச்சிட்டாளா? சுஜாதா திரும்பினாள். அத்தையின் புத்திரன் சந்துரு நின்றிருந்தான். நான் பேசினாலே அறுவைன்னு வாங்க. நீ சொல்லு சுஜி, நான் அறுத்தேன் உன்ன? ஐயோ, உங்க பேச்சா அறுவ. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா விஷயம் ஞானத்தோட பேசினேள். எனக்கு ரொம்ப பிடிச்சது அத்தை. அத்தையின் முகம் மலர்ந்தது. சந்துரு சிரித்தான். பயம்? உங்ககிட்ட அவளுக்கு பயம். இருக்கிற 10 நாள்ல பகச்சுப்பானேன்னு போய் சொல்றா. சமையல்ல உப்ப குறைச்சிட போறேன்னு ஐஸ் வைக்கிறா. உதச்சென்ன படவா, இன்னைக்கு நிஜமாவே உனக்கு உப்பு இல்லாத சோறுதான். சந்துரு சிரித்தபடியே பின்பக்கம் போனான். ஏதோ ஒரு கோயிலிலிருந்து ஏசுதாசின் பாடல் ஒன்று காற்றில் மிதந்து வந்தது. அந்த காலை வேளையும் காதில் விழுந்த சங்கீதமும் உலகமே தெய்வ சன்னிதானமாய் தோன்றியது. உஸ் உஸ் என்று வீசின காற்று தான் பள்ளி கொண்ட பெருமாளின் மூச்சு காற்றோ என்று தோன்றியது. உனக்கு பாட தெரியுமா சுஜி? ஏதோ விளக்கேத்தி பகவானுக்கு முன்னால உட்கார்ந்து பாடுற அளவுக்கு ஞானம் உண்டு. நிறைய கீர்த்தனம் கத்துண்டேன். பாட்டுனா ரொம்பவே இஷ்டம் உண்டு. ஆனா அங்க அதை ரசிக்கத்தான் யாரும் இல்ல. நான் கீர்த்தனம் பாடினா அம்மாவுக்கு பிடிக்காது. அவளுக்கு தெரியாம தான் நான் பாட்டே கத்துண்டேன். ஏதோ அப்பா வழி ரத்தம் எனக்குள்ள ஓடுறதால எனக்கு சங்கீதம் பிடிச்சது. பாடவும் வந்தது, குரலும் படிஞ்சுது. அப்பா ரசிச்சு கேட்ப. ஆனா அம்மா வந்துட்டா பாட முடியாது. அத்தை சுஜாதாவை உற்று பார்த்தாள். அவள் முகத்தில் படிந்திருந்த வேதனை புரிந்தது. கோலம் முடிந்து விட்டது. கோலமாவு டப்பியை மாடத்தில் வைத்து கை கழுவி கொண்டு அவள் அருகில் வந்தாள். அவள் தலையை தடவி கொடுத்தாள். என்னோட ஸ்ருதி பெட்டி தூசி படிஞ்சிருக்கு சுஜாதா, அதை எடுத்து தரேன். தூசி தட்டிவை. இங்க நீ பாடுற, நான் கேக்குறேன். நான் பாடுறேன், நீ கேளு, சரியா? சுஜாதா விழிவிரித்தாள். நீங்க பாடுவேளா? பின்ன ஒரு கச்சேரி பண்ற அளவுக்கு எனக்கு ஞானம் உண்டாக்கும் என்னன்னு நினைச்ச? ரியலி? ஓ, தேங்க் காட். இனிமே எனக்கு நீங்க தான் குரு அத்தை. சுஜாதா அத்தையை கட்டி கொண்டாள். ஹாய் சுஜா, மெட்ராஸ் பிடிச்சிருக்கா? டெல்லி மாதிரி சுத்தமா இருக்காதீங்க. டெல்லிய விட மெட்ராஸ் பல விதத்திலையும் பரவாயில்லன்னு தான் தோன்றது. இஸ் இட்? அத்தையின் பெண்கள் அவளுக்கு இரு பக்கத்திலும் அமர்ந்தார்கள். உனக்கு ஹிந்தி ஆக்டர்ல யாரெல்லாம் பிடிக்கும் சுஜாதா? நான் படமே பாக்குறது இல்ல. மை காட், நாங்கெல்லாம் மெட்ராஸ்ல இருந்து அமிதாப், ஷாருக் கான், அனில் கபூர்னு அடிச்சுட்டு இருக்கோம். ரம்யா ஒரு ஆல்பம் பூரா ஷாருக் கான் போட்டோ சேர்த்து வச்சிருக்கா தெரியுமோ? நீ என்னடானா சினிமாவே பார்க்க மாட்டேன்னு கூலா சொல்றியே. அது என்னமோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா நல்ல படம்னு தெரிஞ்சா பாப்பேன். கடைசியா நீ பார்த்த நல்ல படம் தான் என்ன? நிமஞ்சனம்னு ஒரு தெலுங்கு படம் பார்த்தேன் டிவில. அவார்ட் பில்மா? ஆமா, பேஜாரா இருந்திருக்குமே. இல்ல, அற்புதமா இருந்தது. 4 நாள் பிரம்ம பிடிச்சாப்ல அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு அழகான கவிதை மாதிரி தோணித்து. அப்படின்னா அந்த கவிதையை பத்தி உங்க அத்தை கிட்ட சொல்லு. வாய பொழந்துன்னு கேப்பா. சாயங்காலம் எங்க போலாம்? சினிமாவா பீச்சா? எங்க வேணாம். ஏன் அத்தை, பீச்சா சினிமாவா எங்க போலாம்?
ஐயோ, அம்மாவை போய் கூப்பிடுறியே சுஜி. அவ ஒரு அருவ. பீச்சுக்கு வந்து பல்லவ மன்னனை பத்தி பேசுவோம். யஜுர்வேதத்துலன்னு என்ன சொல்லி இருக்குமோன்னு தெரியுமோன்னு ஆரம்பிப்போம். இல்லன்னா அலவோசைய உத்து கேட்டு அது எந்த ராகத்துல அடிக்கிறதுன்னு சொல்லுவா. மகா அருவ. ஒரு முறை அம்மாவோட பீச்சுக்கு போயிட்டு அங்க என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இவ பாட்டுக்கு ஏதேதோ பேச ஆரம்பிக்க என் ஃப்ரெண்ட்ஸ் உங்க அம்மாக்கு என்னடின்னு கேட்க அவமானமா போச்சு. அதுல இருந்து அம்மாவோட எங்கேயும் போறதில்ல தீர்மானமே நிறைவேற்றிட்டோம். ரம்யா படபடவென பொரிந்து தள்ள சுஜாதா லேசான பதைப்போடு அத்தையின் முகத்தை பார்க்க அத்தையின் முகம் வேதனையில் தோய்ந்ததை உணர்ந்தாள். அத்தை உள்ளே போய்விட்டாள். நீங்கள்லாம் சினிமாக்கு போங்க ரம்யா. இன்னைக்கு என்னோட டெல்லி ஃப்ரெண்ட மீட் பண்ணும் நானு. மறந்துட்டேன். நாளைக்கு வேணா நானும் உங்களோட வரேன் சரியா? சுஜாதா எழுந்து அத்தையை தேடி வந்தாள். அத்தை. அத்தை சட்டென்று கண்களை துடைத்துக் கொண்டு திரும்பினாள். விழிகள் சிவந்திருந்தது. அகாடமில இன்னைக்கு டி.என். கிருஷ்ணன் வயலின் இருக்கு. நாங்க 2 பேரும் போறோம். அத்தை முகம் மலர அவளை பார்த்தாள். நிஜமாவா? நிஜமாவேதான். அவளோட போலியா நீ? பீச்ல உட்கார்ந்து சினிமா பத்தி பேச என்னால முடியாது அத்தை. நீ எனக்காக வரையா சுஜி? கண்டிப்பா. அப்படி இல்ல சுஜி, எனக்காக உன் இயல்பான விருப்பங்களை ஒதுக்க வேண்டாம். நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல அத்தை. எல்லா விஷயத்திலயும் எனக்கு உன் டேஸ்ட் தான். நானும் யஜுர்வேதம் பத்தி படிச்சிருக்கேன். அத்தையின் கண் பிரகாசமாய் மின்னியது. எங்க சொல்லு. இன்னைக்கு தேதியில லேபரட்டரியில வச்சு எத்தனையோ விஞ்ஞான உண்மைகள், மருந்துகள், அது இதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு லேபரட்டரி. கண்டுபிடிக்கிறவாள சயின்டிஸ்ட்னு சொல்றோம். வேத காலத்திலயும் லேபரட்டரி இருந்திருக்கு. அத யஜ்ஞசாலைன்னு சொல்லுவா. யஜ்ஞம் பண்ணின ரிஷிகள் தான் விஞ்ஞானிகள். யஜ்ஞ குண்டத்துல போடுற அவிசுகளுக்கு ரசாயன சக்தி உண்டு. அதுக்கு மேகத்தை தூய்மை செய்யும் சக்தி உண்டு. காற்றை தூய்மை செய்யும் சக்தி உண்டு. இன்னைக்கு செயற்கை மழைன்னு விஞ்ஞானிகள் செஞ்சத அன்னைக்கு வேள்வி மூலமா வேதகால ரிஷிகள் பண்ணிருக்கா. வேதம் மித்ரன பிராணவாயுங்கிறது, வருணன ஹைட்ரஜன்ங்கிறது. மித்ரனும் வருணனும் சேர்ந்தா என்ன? மழை. அதாவது கெமிக்கல் மூலக்கூறுபடி H2O. சோ வேதம்ங்கிறது சாதாரணமானது இல்ல. என்னென்னைக்கும் உபயோகப்படக்கூடிய விஞ்ஞானம். எத்தனையோ யுகத்துக்கு முன்னால மகரிஷிகள் கண்டுபிடிச்சு வச்சுட்டது தெரியாம என்னமோ இப்பதான் புதுசா நாம தான் கண்டுபிடிச்சிட்டா மாதிரி அலட்டின்னு இருக்கோம். வேதத்துல சொல்லாத விஷயம் இல்ல. தானியங்கள் பத்தி சொல்லியிருக்கு, உலோகங்கள் பத்தி சொல்லியிருக்கு, மருந்துகள் பத்தி சொல்லியிருக்கு, நோய்கள் பத்தி சொல்லியிருக்கு. இன்னும் புவியியல், கணிதம், வானியல், பூகோள அமைப்பு, விவசாயம், இசை, போர் எல்லாத்த பத்தியும் சொல்லியிருக்கு. அத்தை பிரமித்து போய் அவளையே ஒரு வினாடி பார்த்தவள் பிறகு சட்டென்று இறுக அணைத்துக் கொண்டாள். இதெல்லாம் எங்கிருந்துடி படிச்ச கண்ணே? லைப்ரரியில படிச்சேன். படிச்சுட்டு அசந்து போயிட்டேன். இதெல்லாம் பத்தி பேசினா என் பெண்கள் பைத்தியக்கார பட்டம் கட்டிடுவா. விட்டுருங்கோ அத்த. நம்மள மாதிரியே எல்லாரும் இருப்பான்னு எதிர்பார்க்கறதும் தப்பு. நம்ம விருப்பு வெறுப்புகளை அவ மேல திணிக்கிறதும் தப்பு. மனுஷனுக்கு எதுல விருப்பம் ஏற்படுறதோ அதுதான் ஒசத்தியா படும். விருப்பு வெறுப்புகள் மனசுக்கு மனசும் மாறுபடும். யஜுர்வேதம் பத்தி பேசுறதால அவ மட்டம் நோ ஆயிட முடியாது. நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவாகிட்டயும் நிறைய இருக்கும். அதெல்லாம் சரி, நான் வந்து 2 நாள் ஆறதே, எங்க வந்தேன் ஏன் வந்தேன்னு கேட்க மாட்டேளா? அப்படி கேட்டு எனக்கு பழக்கம் இல்லையே. பொய். 10 நாள் இருந்துட்டு போயிடுவேங்கிற நம்பிக்கையில நாகரீகம் கருதி பேசாம இருக்கேள். நான் 2 மாசம் இங்கே டேரா போட்டா மெதுவா கேட்பேள். இப்ப கூட மனசுக்குள்ள ஆவல் இருக்கும். சரிதானே? அப்படின்னா நாசுக்கு தப்புங்கிறையா? தப்பு இல்ல. அதே நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் தப்பு இல்ல. அப்ப சொல்லு, எங்க வந்த ஏன் வந்த? நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அத்தை. நான் இங்க வந்திருக்கிறதும் அம்மாவுக்கு தெரியாது. அத்தை அதிர்ந்தாள். அம்மாவுக்கு தெரியாதுன்னா அப்படின்னா மாலிக்கு தெரியுமா? அப்பாவுக்கும் தெரியாது. பட் அப்பாவுக்கு மட்டும் நாளைக்கு போன் பண்ணலான்னு இருக்கேன். என்ன நடந்தது சுஜி? அம்மாட்ட அப்படி என்ன கோவம்? கோபம் இல்ல, வெறுப்பு. சின்ன வயசுல இருந்தே அவ என்கிட்ட அன்பா பேசினது இல்ல. எதுவும் சொல்லி கொடுத்தது இல்ல. என் விருப்பு வெறுப்புகளும் சுத்தமா ஒத்து போல. அவளுக்கு பகட்டும் படாடோபமும் பிடிக்கும். எனக்கு அமைதியும் இயற்கையும் பிடிக்கும். அவ படாடோபமா இருக்கிறத நான் எடுக்கல, எதிர்க்கல. அது அவ விருப்பம்னு மதிச்சேன். ஆனா அதே மாதிரி என் விருப்பங்களை அவ மதிக்க தயாரா இல்ல. அவ விருப்பப்படிதான் நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். அவ விருப்பப்படுற மனிதர்கள் கிட்டதான் நான் பழகணும், பேசணும். என் சாப்பாட்டு விஷயம் கூட அவ விருப்பப்படிதான் இருக்கணும். நானும் அப்பாவும் அங்கே அடிமைகள். அவ இல்லாத சமயங்கள்ல நானும் அப்பாவும் நிறைய பேசுவோம். அப்பா தன்னோட காவேரிக்கரை வாழ்க்கையை பத்தி ஏக்கத்தோட சொல்லுவார். உங்களோட அவர் விளையாடின விளையாட்டுக்கள், பேசின பேச்சுக்கள் எல்லாத்தையும் சொல்லுவார். உங்களை பத்தி அவர் சொன்னதெல்லாம் வச்சுட்டுதான் நான் தைரியமா உங்களை தேடி இங்க வந்திருக்கேன். உங்க அத்தை ஆலமரம் மாதிரி அவ நிழல்ல வளர்ந்த பறவைகள் ஏராளம்னு அடிக்கடி சொல்லுவார். அவர் சொன்னதெல்லாம் நிஜம்னு உங்களை பார்த்ததுமே புரிஞ்சுட்டேன். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் இத சொல்லல. உங்களை பார்த்ததும் உங்களோட பழகும் போதும் அம்மா ஏன் இப்படி இல்லைங்கிற ஏக்கம் எனக்கு அதிகமாறுது. என்ன நடந்ததுன்னு இன்னும் சொல்லலையே. அம்மா என்ன ஒரு சினிமா கம்பெனிக்கு விலை பேசிட்டா அத்தை. நடிப்பு தப்புன்னு நான் சொல்லல. ஆனா எனக்கு விருப்பம் இல்ல.
லட்சங்கள்ல சம்பாதிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கைங்கிறது அவளோட வாதம். என்னால ஆமான்னு தலையாட்ட முடியல. உங்க பொண்கள்லாம் கொண்டாடிண்டு பிரமிச்சு போற அதே ஹீரோவோட நடிக்கிற சந்தர்ப்பம் என் வீட்டு கதவை தட்டினதும் அம்மாவுக்கு தலகால் புரியல. நம்பர் ஒன் நான் தான்னு கனவு காண ஆரம்பிச்சிட்டா. கோடி கோடியா பணம் அவ கனவுல கொட்டுறது. ஊர்ல இருக்கிற பங்களா, ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் வாங்கி ஆகணும்னு நினைச்சுட்டா. நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். அவ்வளவுதான். என்னை கை நீட்டி அடிச்சா, ரூம்ல அடைச்சி பட்னி போட்டா, மிரட்டினா, தற்கொலை பண்ணிப்பேன்னு பயமுறுத்தினா. நான் எதுக்கும் மசியல. அவளும் அறக்கதவை திறக்கல. கடைசியா தந்திரத்தால தப்பிக்கணும்னு முடிவு பண்ணேன். நடிக்கிறேன்னு சொன்னேன். உச்சி குளிர்ந்து போனா. கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்தா நான் ஓடி வந்துட்டேன். அத்தை பெருமூச்சு விட்டாள். நான் பண்ணது தப்பா அத்தை? தப்பு இல்ல சுஜி. ஆனா எத்தனை நாள் மறைஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிற? ஒரு கால் இங்க தேடின்னு வந்துட்டா. வந்தா நீதான் அத்தை என்ன காப்பாத்தணும். என்னால காப்பாத்த முடியும் நம்புறியா சுஜி? முடியும் அத்தை. அதுக்காக நீ என்ன பொய் வேணும்னாலும் சொல்லலாம். சொன்னது போலவே சுஜாதா அப்பாவுக்கு மட்டும் டெலிபோன் செய்து பேசினாள். அத்தை வீட்டில் சௌக்கியமாக இருப்பதை தெரிவித்தாள். நன்னாரு சுஜி. சேர வேண்டிய இடத்துலதான் நீ சேர்ந்திருக்க. அப்பாவின் குரலில் நெகிழ்ச்சி தெரிந்தது. அழறே அப்பா? இல்லடா. அத்தை கிட்ட பேசுறியா? கொடு. சுஜாதா அத்தையிடம் ரிசீவரை கொடுத்தாள். அப்பா என்ன பேசினாரோ அத்தையின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இனி அவ என் சொத்துடா மாலி, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு போனை வைத்தாள். சுஜாதாவை பார்த்து சிரித்தாள். இன்னைக்கு எங்க போலாம் சொல்லு என்றாள். எங்கேயும் இல்ல, இங்கே உட்கார்ந்து நீங்க பாடுற நான் கேக்குறேன். என்ன சுஜி, இன்னைக்கும் எங்களோட வரலையா? ரம்யாவும் ரஞ்சனியும் சலித்து கொண்டார்கள். நான் மட்டும் இல்ல, நீங்களும் இன்னைக்கு எங்கேயும் போக கூடாது. அத்தைய பாட சொல்லியிருக்கேன். நாமெல்லாம் ரசிச்சு கேட்க போறோம். நாமெல்லாம் இல்ல, நீ மட்டும்தான். இவ பாடுற பாட்டை யார் கேட்பா? கண்ணை முடிண்டு என்னமோ இழுத்து இழுத்து பாடுவா. போர் அடிக்கும். இன்னைக்கு உஷா உது ப்ரோக்ராம் இருக்கு. வரதுனா வா, அதர்வைஸ் நீ தான் துரதிருஷ்டசாலி. எனக்கும் உஷா உது பிடிக்கும் ரம்யா. அந்த கலகலப்பு, வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் எல்லாமே பிடிக்கும். ஆனா அதுதான் வசதிங்கிற உங்க முடிவு தான் பிடிக்கல. அப்போ வரலையா? இல்ல. ஓகே, உன் வயசுக்கு மீறி நீ ஒரு ஃப்ரெண்ட பிடிச்சிருக்க. கொஞ்ச நாள்ல தலைய பிச்சுண்டு ஓட போறப்பாரு. உன்னை எச்சரிக்கிறோம். சுஜாதா பதில் சொல்லாமல் சிரித்தாள். அமைதியான மாலை வேளையில் விளக்கேற்றி விட்டு அத்தை கூடத்தில் உட்கார்ந்து ஸ்ருதி பெட்டியை வைத்துக் கொண்டு பாட ஆரம்பித்தாள். சுஜாதா பிரமித்து போனாள். அத்தையின் குரல் இனிமையைக் கண்டு ஹிந்தோளம் அலையலையாய் வீட்டை நிறைத்தது. சுஜாதாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஸ்வரப்பிரயோகங்களில் அத்தையின் திறமை புரிந்தது. அவளுடைய முழு திறமைக்கும் இது ஒரு சாம்பிள். பாட்டு முடிந்ததும் சற்று நேரம் கண் திறக்கவில்லை. இப்போ நீ பாடு, நான் கேக்குறேன். நானா? எனக்கு இவ்ளோ நன்னா பாட வராது. சுஜாதா என்ன பாடுவது என்று ஒரு வினாடி யோசித்தாள். பிறகு கஞ்சதனாயதாட்சி காமாட்சி என்று ஆரம்பித்தாள். ஐஸ்கிரீமை உருகவிட்டார் போன்ற குரல் 5 ஸ்தாயியையும் பிசிறில்லாமல் எட்டி பிடித்தது. அத்தை அவளை அணைத்துக் கொண்டாள். உச்சந்தலையில் முத்தமிட்டாள். விட்ட இடத்துல இருந்து நீ சங்கீதம் கத்துக்கோ சுஜி. நான் ஏற்பாடு பண்றேன். அடுத்த சீசன்ல நீ பாடுற அளவுக்கு உன்னை தயார் பண்ணிடுறேன் பாரு. நிஜமாவா? என்ன சந்தேகம் உனக்கு? சுஜாதா மகிழ்ச்சியின் உச்சத்தை தொட்டாள். எல்லாம் கொஞ்ச நாள் தான். சரியாய் 20 நாளுக்கு பிறகு ஒரு நாள் பிற்பகல் அழைப்பு மணி ஒலிக்க அத்தைதான் கதவு திறந்தாள். சுஜாதாவும் பின்னால் வந்து யார் என்று பார்த்தாள். வெளியே மகாகாளி மாதிரி நின்றிருந்தாள் சுஜாதாவின் அம்மா. அவளோடு முரட்டு தோற்றத்தோடு இருவர். சுஜாதாவின் முகம் வெளுத்தது. புறப்படு. அம்மா அடிக்குரலில் அழைத்தாள். நான் வரல. நீ வராட்டா உன்னை கட்டி இழுத்துன்னு போவேன். ஆள் பலத்தோட தான் நான் வந்திருக்கேன். எனக்கு சினிமா வாண்டாம். நீ 3 லட்சம் கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் நானு. திருப்பி கொடுத்துடு. இருந்தா தானே கொடுக்க. எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. குறிச்ச நாள்ல ஷூட்டிங் நடக்கலன்னா நஷ்ட ஈடு கேட்டு கோர்ட்டுக்கு அழைப்பா அந்த ஆளு. மரியாதையா வந்து நடிச்சு கொடுத்துட்டு சொல்லிட்டேன். என்னால முடியாது முடியாது முடியாது. அவ்வளவுதான். பலார் என்று அவள் கன்னத்தில் தன் ஆத்திரம் அனைத்தையும் இறக்கினாள் அம்மா. பொறி கலங்கியது. கண்ணில் பூச்சி பறந்தது. அத்தையை கட்டி கொண்டாள். அவளை விடு மனோகரி. இத சொல்ல நீங்க யாரு? என்ன உரிமை உங்களுக்கு? சொல்றேன். நான் யாருன்னு சொல்றேன். என்ன உரிமைன்னு சொல்றேன். உள்ளவா முதல்ல. முடியாது. முதல்ல அவளை ஒழுங்கா அனுப்பி வச்சுடு. அவ வரமாட்டா மனோகரி. அவளுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுத்து. மேஜரான ஒரு பொண்ணு இழுத்துன்னு போக உன்னால முடியாது. மனோகரி அதிர்ந்து நின்றாள். அதைவிட அதிகமாய் அதிர்ந்து போனாள் சுஜாதா. ஒரு யுத்தமே நடந்தது. சொல்லம்புகள் சுரீர் சுரீர் என்று பாய்ந்தது. மிக கேவலமான வார்த்தைகள் மழையாய் பொழிந்தன. அத்தை பொறுமையாய் அத்தனையும் ஏற்றுக்கொண்டாள். நீ உள்ள போ சுஜாதா என்று அவளை உள்ளே அனுப்பி வைத்தாள். நோ, அவளை அனுப்பி வைக்கலனா உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன செய்வேன்? போலீஸுக்கு போவேன். அதை செய் முதல்ல. ஆனாலும் கேஸ் உன் பக்கம் ஜெயிக்காது. அதை மறுபடியும் நினைவுபடுத்துறேன். அவளுக்கு 18 வயசு முடிஞ்சாச்சு. மனோகரி பெரிதாக ஏதோ கத்திக்கொண்டும் கூப்பாடு போட்டுக்கொண்டும் திரும்பி போனாள்.
அத்தை உள்ளே வந்தாள். சுஜாதா நகத்தை கடித்தபடி நின்றிருந்தாள். எனக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு அத்தை. பொய் சொல்ல நீதானே பெர்மிஷன் கொடுத்த சுஜி, மறந்துட்டா? அது சரிதான் அத்தை, என் புருஷன் யாருன்னு சொல்லவே இல்லையே. ஏன் சுஜி, சந்துருவுக்கு அந்த தகுதி இல்லைங்கிறியா? அத்தை, சுஜா விழிவிரித்தாள். சந்துருவ கேட்டால அத்தை, சம்மதம் கொடுத்தாரா? ரோஜா பூவை வாண்டான்னு யாராவது சொல்லுவாளா சுஜி? அத்தை சிரித்தாள். ஆனால் அவள் நம்பிக்கை பொய்யானது. ரோஜா பூவை வேண்டாம் என்றுதான் சொல்லிவிட்டான் சந்துரு. என்னடா சொல்ற நீ? என் கல்யாணத்தை தீர்மானிக்க நீ யாருமா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சுஜிக்கு ஒரு குறையும் இல்லையடா. அவளை மாதிரி பொன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா சந்துரு. அம்மா, உனக்கு பிடிச்சிட்ட காரணத்தினாலேயே எனக்கும் பிடிச்சிடும்னு எப்படி நீ நினைக்கலாம்? சுஜாதா நல்ல பொண்ணுதான். ஆனா அவ அழகு, அந்த அற்புதமான அழக கட்டியால எனக்கு துணிச்சலும் இல்ல, ஆசையும் இல்ல. அந்த அழகுதாண்டா சந்துரு இப்ப அவளுக்கு ஆபத்தா நிக்கிறது. சினிமா நடிகையாக்கி கோடி கோடியா சம்பாதிக்க துடிக்கிறா உங்க மாமி. ஆனா இவ சாதாரண பொண்ணா அமைதியா வாழ துடிக்கிறா. நம்மகிட்ட உதவி கேட்டு தஞ்சம் வந்திருக்கா. பிடிச்சதோ பிடிக்கலையோ, பிறருக்கு உதவுற சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்ம விருப்பு வெறுப்புகளை மூட்டை கட்டி வச்சுட்டு உதவி செய்யறதா மனுஷத்தன்மைடா சந்துரு. நீ 1000 சொன்னாலும் என்னால முடியாதுமா. அவளுடைய அறிவுக்கும் அழகுக்கும் நான் துளியும் பொருத்தமானவனே இல்ல. அப்படியே உனக்காக அவளை நான் பண்ணிண்டாலும் என்னோட தாழ்வு மனப்பான்மை என்னை நிம்மதியா வாழ விடாது. நட்சத்திரத்தை தூரத்துல இருந்து ரசிக்கலாம், கையில பிடிச்சு விளையாட முடியாது. அத்தை சோர்ந்து போனாள். சந்துரு அவளை ஆறுதல் படுத்தினார். எனக்கு பொண்டாட்டியா வரவளுக்கு இவ்ளோ அழகும் அறிவும் தேவையில்லைன்னு தான் சொன்னனே தவிர, சுஜாதாவுக்கு கல்யாணமே ஆகப்படாதுன்னு சொல்லலையே. அவளுக்கு ஏத்த ஒருத்தனை தேடி பிடிச்சு பண்ணி வைக்கலாமே. அதுக்குள்ள அவ அம்மா அவளை கொண்டு போயிட்டா. மாப்பிள்ளை என்ன ஜவுளி கடையிலயா கிடைப்பான்? சந்துரு பதில் சொல்லவில்லை. அத்தை யோசித்தாள். சந்துரு அப்படியா சொன்னார்? பெண்கள் புத்திசாலியா இருக்கிறத சில பேரால தாங்க முடியாது சுஜி. பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு சொல்றோமே தவிர, பெண்ணுரிமை தன் வீடு வரைக்கும் வந்துடக்கூடாதுன்னா இங்க பாதி ஆண்கள் நினைக்கிறா. பொண்டாட்டிங்கிறவளுக்கு சமைக்க தெரிஞ்சா போதும், கை கால் அமுக்க தெரிஞ்சா போதும், தான் எதை பேசினாலும் கண்ணை விரிச்சுண்டு வாயை பொழந்துண்டு அப்படியான்னு கேட்கறவளா இருந்தா போதும்னு தான் முக்காவாசி பேர் எதிர்பார்க்கிறா. என் பிள்ளையும் அதுக்கு விலக்கு இல்ல. அப்படி என்ன நான் புத்திசாலியா போயிட்டேனா? எனக்கு என்ன தெரியும்னு அவர் பயப்படுறார். பரவாயில்ல விடு சுஜி. தாழ்வுள்ள மனப்பான்மை உள்ள ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிண்டு நான் ஒருத்தி பட்ட அவஸ்தையே போதும், உனக்கும் அது வேண்டாம். நீ என்ன சொல்ற அத்தை? அத்தையின் கண்கள் பளபளத்தது. சந்துருவோட அப்பா அமெரிக்கால இருக்கான்னு தானே மாலி உங்ககிட்ட சொல்லியிருக்கான்னு சொன்னேன். ஆமா. தப்பு சுஜி, அது பொய். சந்துருவோட அப்பா அமெரிக்கால இல்ல, இங்க அண்ணா நகர்ல தான் இருக்கார். சுஜி மூச்சை இழுத்து பிடித்து அத்தையை பார்த்தாள். பணம் பணத்தோட சேர்ந்தா போதும்னு எங்க அப்பாவும் எங்க மாமனாரும் தீர்மானம் பண்ணிட்டா. நான் மறுக்கல. அப்பா எது பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் இருக்கும்னு நினைச்சேன். தனக்கு எல்லாமே தெரிஞ்சாப்புல காட்டிக்கிற ஒரு சுபாவம் சந்துருவோட அப்பாவுக்கு உண்டு. முதல்ல எனக்கு அது புரியல. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தன்னை பெரிய சங்கீத ரசிகனா காட்டிக்கணுங்கிற ஆர்வத்துல மதுரை மணியோட கேசட் ஒண்ணு போட்டு தலைய ஆட்டி கண்ணை மூடிட்டு ரசிச்சார். ஆஹா, கல்யாணி ராகத்தை என்னமா பாடுறாரு பாரு அப்படின்னார். இது கல்யாண ராகம் இல்லைன்னா கரகர பிரியா அப்படின்னு. அவருக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுத்து. சங்கீதத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு இளக்காரமா கேட்டார். எனக்கு தெரியும்னா இது கரகர பிரியா தான். கல்யாணினா இப்படி இருக்காது, நான் பாடி காட்டுறேன் பாருங்கன்னு கல்யாணிய கொஞ்சம், கரகர பிரியாவை கொஞ்சம்னு பாடி காட்டினேன். அவர் என்னையே வெறிச்சு பார்த்தார். இந்த பாரு மீனாட்சி, அது கல்யாணியோ கரகர பிரியாவோ எதுவாவோ இருந்துட்டு போட்டோம். ஆனா நான் உன் புருஷன். நான் எது சொன்னாலும் தலையாட்ட வேண்டியவ நீ. புரிஞ்சுதா? நான் கரகர பிரியாவை கல்யாணின்னா ஆமான்னு சொல்றதுதான் உன் கடமை. உன் மேதாவித்தனத்தை இனிமே என்கிட்ட காட்டிக்க வேண்டாம் அப்படின்னாரு. எனக்கு கஷ்டமா இருந்தது. சங்கீதம் தெய்வீகமான விஷயம். அதை யாராவது தப்பா பாடினா சகிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அனுபவத்துல புரிஞ்சுட்டேன். அதுவும் தான் மேதாவின்னு காட்டிக்க சங்கீதம் தெரியாதவாட்ட போய் எல்லாம் தனக்கு எல்லாம் தெரிஞ்சாப்பலவும் அதை கரைச்சு குடிச்சிட்டாப்பலும் பேசினா எப்படி இருக்கும்? ஒரு நாள் என் சங்கீத குரு என்னை பார்க்க தேடி வந்திருந்தார். வறுமையில வாடி போயிருந்தார். அவரை பார்த்ததும் அவரோட சங்கீத ஞானம் பத்தி பேச தெரியாம இவர் பாட்டுக்கு அசட்டு பிசட்டுன்னு தன்னோட மேதாவிலாசத்தை காட்டிக்க ஆரம்பிச்சார். தப்பு தப்பா பாடிட்டு எப்படி இருக்கு அப்படின்னார். வித்த தெரிஞ்ச குருவால அதை தாங்கிக்க முடியாம என்னை ஒரு மாதிரியா பார்த்தார். நான் கை கூப்பி மன்னிச்சிருங்கோ அப்படின்னு அவர் போயிட்டார். எனக்கு ஆத்திரம் தாங்கல. அவர் போனது இவரை திட்டின. உங்களுக்கு சங்கீதம் தெரியாம இருக்கிறதுனால எந்த கேவலமும் இல்ல. ஆனா தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறதா ரொம்ப ரொம்ப கேவலம். விஷயம் தெரிஞ்சவா உங்களை பரிகாசம் பண்ணி சிரிப்பா. ஏன் இப்படிலாம் சங்கீதத்தை கொலை பண்றேன்னு கேட்டேன். என்ன பலார்னு அரைஞ்சிட்டு வெளியில போயிட்டார். அப்புறம் ஒரு தடவை எங்க நாத்தனார் பிள்ளைக்கு பூணூல் போட்டோம். 10 வயசு பையன் அவன். காயத்ரி மந்திரம் சரியா வாயில நுழையல. அப்படியே 2 வேளையும் உட்கார்ந்து சந்தியாவந்தனம் பண்ணணும்னு ஒரு கட்டாயம் புஸ்தகத்தை வச்சுண்டு அதுவும் எதையோ சொல்லும்.
இவர்கிட்ட போய் உட்கார்ந்துண்டு, என்னடா அம்பி நான் சொல்லி தரேனே, எதுக்கு கஷ்டப்படுற, மாமா இருக்கணும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லி கொடுத்தார். இவரே தப்பு தப்பா சொன்னார். அப்புறமா சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் வேற வேற தப்பு தப்பா உச்சரிப்பே இல்லாம தப்பு தப்பா சொன்னார். இவரா அதுக்கு ஒரு அர்த்தத்தையும் சொன்னார். எனக்கு பொறுக்கல. ஏன் இப்படி தப்பு தப்பா சொல்றேன், காயத்ரி இப்படி தப்பு தப்பா சொல்றது மகா பாவம் அப்படின்னு. பொட்டச்சி கழுத, காயத்ரியை பத்தி உனக்கு என்னடி தெரியும்னு. ஆமா பொட்டச்சி தான், காயத்ரி ஜபத்தை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லிண்டே நான் அந்த மந்திரத்தை சரியா சொன்னேன். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாடா அபி, அனைத்தையும் இயக்கும் சூரியனே, அனைவரையும் அடிமை கொள்ளும் கோபமும், கோபத்தை ஆளும் தெய்வ சக்திகளும், கோபத்தில் செய்யப்பட்ட பாவங்களிலிருந்து என்னை காப்பாற்றட்டும். இரவில் மனதானாலும் வாக்காலும் கையாலும் காலாலும் வயிற்றாலும் ஆண்குறியாலும் எந்த பாவத்தை செய்தேனோ, இன்னும் வேறு என்னவெல்லாம் பாவம் உண்டோ எல்லாவற்றையும் ராத்திரியின் அதிதேவதை நீக்கி அருளட்டும். இதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு. நான் மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக நான் அர்த்தமும் மந்திரமும் சொல்லல. என்னால தப்ப பொறுத்துக்க முடியல. ஞான சூன்யமா இருந்துட்டா பிரச்சனையே இல்ல. தப்புன்னு தெரியுமா, ரைட்டுன்னு தெரியுமா, ஆனா நான் ஆர்வத்துல தேடி தேடி தெரிஞ்சின்ற விஷயங்கள் தான் எல்லாமே. அதனால எனக்கு துளியும் கர்வம் இல்ல. என் புருஷனை யாரும் பரிகாசம் பண்ணி சிரிச்சிடப்படாதேன்னு தான் அவசரப்பட்டேன், கவலைப்பட்டேன். அவர் எதுக்காக இப்படி தெரியாததை தெரிஞ்சுண்டா மாதிரி தன்னோட அரகுர ஞானத்தை வச்சு காட்டிக்கிறாருங்கிறது தான் என் வேதனை. ஆனா அவருக்கு அது புரியல. தனக்கு தெரியாத விஷயமெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கேங்கிற ஆச்சரியம். அதனால ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மையை மறைச்சுண்டு வெளிப்படுத்தின அந்த ஆத்திரம், துவேஷம் எல்லாம் எங்களுக்குள்ள இடைவெளியை அதிகப்படுத்தியது. இத்தனை கஷ்டத்திலையும் குழந்தைகள் மட்டும் கரெக்டா பிறந்துடுது. குழந்தைகள்கிட்ட உங்க அம்மா ஒரு பைத்தியம், மகா அருவை, கண்டதையும் பேசுவோன்னு சொல்லி 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 என்கிட்ட ஒட்ட விடாம பண்ணினார். அதுகளுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க விட மாட்டார். முக்கியமா எனக்கு தெரிஞ்ச எந்த விஷயமும் அதுகளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சார். ஒரு நாள் சரஸ்வதி பூஜை முடிஞ்சு விஜயதசமி அன்னைக்கு வீணை எடுத்து வாசிச்சேன். ஆத்திரத்தோட வீணையை பிடுங்கி தூக்கி போட்டு உடைச்சார். கம்பிகளை அறுத்தார். என் நரம்புகளையே அறுக்கிறா போல துடிச்சேன். அன்னைக்கு முடிவெடுத்தேன், இனி இந்த மனுஷனோட வாழப்படாதுன்னு. முழுக்க முழுக்க வக்கரம் பிடிச்சவனோட வாழறதும் ஒண்ணுதான், சாகிறதும் ஒண்ணுதான்னு தோணித்து. என்னோட நல்ல காலம் தான் சொல்லணும், வேற ஒரு பொண்ணோட அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. உன்னை விட்டு போறேன்னு அவரே சொன்னார். மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டேன். வெளியில காட்டிண்டா நான் போறதுல அத்தனை சந்தோஷமா அவனுக்கு, அப்படின்னா போறேனா பாருன்னு இருந்துடுவாரோன்னு பயம். அதனால போகாதீங்கன்னு அழுதேன். அன்னைக்கு ஒரு நாள் தான் நான் போலியா நடிச்சேன். மனுஷன் என்னை எட்டி உதைச்சிட்டு அன்னைக்கு போனவர் தான் இன்னை வரைக்கும் வரல. அவர் அண்ணா நகர்ல தான் இருக்காருங்கிறது எனக்கு தெரியும். குழந்தைகிட்ட அப்பாவுக்கு அமெரிக்கால வேலை கிடைச்சு போயிட்டாருன்னு போய் சொன்னேன். எங்க அப்பா வச்சுட்டு போன சொத்தும் ஏராளமான பணமும் இருந்ததோ, என் குழந்தைகளை வளர்த்தேனோ. ஆனாலும் என்னை பத்தி இதுகள் மனசுல அவர் விதைச்ச கருத்து மட்டும் இதுகள்கிட்ட மாறவே இல்லை. அம்மா அருவை, அம்மா பைத்தியம் தான் இன்னைக்கும் சொல்றதுகள். பழகி போச்சு. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாயின் தான் சில நேரம் முணுமுணுப்பேன். வேற என்ன செய்ய? சுஜாதா பிரமித்து போனாள். இத்தனை பெரிய கதை இருக்கிறதா அத்தையின் பின்னால் என்று வியந்தாள். அப்பாவை யாரும் பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கலையா? நான் இங்க இருந்தா தானே. 2-3 வருஷம் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு அப்பாவோட மன்னார்குடி வீட்டுக்கு போயிட்டேன். குழந்தைகளுக்கு அப்பாவோட முகமே மறந்துடுதுன்னு தெரிஞ்சப்புறம்தான் மறுபடி மெட்ராஸ் வந்தேன். மாலிக்கு கூட எதுவும் சொல்லல. பொண்ணு விட்ட சகோதரன் தானாலும் என் மேல உசுறு அவனுக்கு. சகோதரன் மட்டும் இல்ல, எனக்கு சிநேகிதனும் அவன்தான். என்ன புரிஞ்சுண்ட ஒரே ஜீவனும் அவன்தான். ஒரு கால் அவர் மறுபடியும் திருப்பி வந்தா என்ன செய்வேள்? வரமாட்டார். ஒன்னும் தெரியாத ஒரு வெகுளி பொண்ணோட வாழ்றவர் மறுபடியும் வந்து என்னோட வாழவே மாட்டார். அந்த அளவுக்கு பரந்த மனசோ நல்ல குணமோ அவருக்கு வரவும் வராது. அப்படியே வந்தாலும் அந்த பொண்ணோட நன்மை கருதி அவரை ஏத்துக்கிறதா இல்ல. உங்க குழந்தைகள் காரணம் கேட்டா உண்மை சொல்லுவேன். புரிஞ்சுண்டா சரி, புரிஞ்சு காட்டாலும் கவலைப்பட போறதில்ல. எல்லாருக்கும் சிறகு முளைச்சாச்சு. நான் இல்லாட்டாலும் சுயமா பறக்க தெரிஞ்சவா. அன்பையும் பாசத்தையும் வற்புறுத்தி பெற முடியாது, தானா கிடைக்கணும். அத்தை கண்களை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்தாள். வாசல் படியில் நின்றிருந்த பிள்ளை பெண்களை கண்டதும் அவள் முகம் மாறியது. சுஜாதா கவலையோடு பார்த்தாள். ரம்யா மெல்ல வந்து அம்மாவை அணைத்துக் கொண்டாள். இது நிஜமான அன்புதாம்மா, புரிஞ்சுப்பையா? காதருகில் முணுமுணுத்தாள். அத்தையின் கண்கள் பொங்கி வழிந்தது. சந்துரு தலை குனிந்து நின்றிருந்தான். சுஜாதா அவனிடம் வந்தாள். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சந்துரு என்றாள். எனக்கு எல்லாமே தெரியும்னு எப்படி முடிவு கட்டினேள் சந்துரு? சந்துரு பதில் சொல்லாமல் எங்கோ வேடிக்கை பார்த்தான். நான் மகா மேதை இல்ல சந்துரு. இல்ல சுஜி, நீ பாட்டு பாடுறதையும் யஜுர்வேதம் பத்தி பேசினதையும் நான் கேட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு நிமிஷம் சந்துரு, நான் சங்கீதத்தையோ வேதத்தையோ முழுக்க கரைச்சு குடிச்சவல்ல. அது ரெண்டுமே 2 சாகரம். நான் அதோட ஒரு துளிய மோந்து பார்த்து ரசிச்சேன், அவ்வளவுதான். நன்னா கேட்டுக்கோங்க.
ஒரு துளிய விழுங்க கூட இல்ல. ஜஸ்ட் முகந்து பார்த்தேன். அந்த வாசனை என்ன பிரமிக்க வச்சது. இனிமேதான் அந்த துளி துளியா குடிக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஏதோ 2 கீர்த்தனமும், ஒரு துளி வேத கருத்தும் தெரிஞ்சுட்டதுனால நான் மகாமேதை ஆயிடுவேனா? எனக்கு தெரியாத விஷயம் உண்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தையல் தெரியாது, போட்டோகிராஃபி தெரியாது, கிரிக்கெட் தெரியாது. நான் டாக்டர் இல்ல, ஆர்கிடெக்ட் இல்ல, அக்ரிகல்ச்சரல் பத்தி தெரியாது. இன்னும் நிறைய எனக்கு தெரியாது சந்துரு. பட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் இருக்கு. ஆர்வம் இருக்கிறது தப்புங்கிறளா? ஒரு துளி தேனை நக்கி பார்த்தா முழு பாட்டிலையும் குடிக்க தோணுமா தோணாதா? அது இயற்கை தானே சந்துரு. குழம்பு நல்லா இருந்தா இன்னும் 4 கரண்டி விட்டுட்டு சாப்பிடுறது இல்லையா? நீங்க டேஸ்ட் பண்ணவே பயப்படுறேன், அதான் தப்பு. மனுஷனால முடியாததுன்னு எதுவுமே இல்ல சந்துரு. முயற்சி பண்ணினா எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் கத்துக்கலாம். சாகர வரைக்கும் எதையாவது கத்துட்டே இருக்கலாம். கத்துக்கிறதுக்கு வயசு என்னைக்குமே தடை இல்ல. அரகுர குணத்தோட அலட்டிக்கிறது தான் தப்பு. எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம் சந்துரு. அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துட்டா பிரச்சனையே இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு நாம 2 பேரும் எல்லா விஷயத்தையும் சேர்ந்தே கத்துப்போமே. உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பரஸ்பரம் ஈகோ இல்லாம பகிர்ந்துக்கலாம். ஆம்படையாம் பொண்டாட்டின்னு வட்டம் போட்டு விதிகளை அமைச்சு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி வாழ்றதை விட நல்ல சிநேகிதரா இருப்போமே. ஆண் பெண்கிற பேதம் உடம்புக்கு தான். அன்பை கொடுக்கவோ அடுத்தவாளை பாராட்டவோ தெரிஞ்சவன் மனுஷன். ஒரு சின்ன பாராட்டு சிநேகத்தை வளர்க்கும். அந்த காலத்துல பொண்ணுக்கு சமைக்க மட்டும்தான் தெரியும். ஆனா அவ கூட தான் சமையல புருஷன் பாராட்டணும்னு எதிர்பார்ப்பா. இப்போ பெண்கள் அதுக்கு மேலேயும் சில பாராட்டுக்கு ஏங்குறா. பாராட்டாட்டா கூட பரவாயில்ல, பலார்னு அறையாம இருந்தா போதுமே. உங்க அப்பாவுக்கு அந்த கண்ணியம் இல்ல. பாராட்டவும் தெரியல, முழுக்க கத்துக்கவும் தெரியல. அரகுடமா தழும்பி தழும்பி உங்க அம்மாவை முழுகடிச்சிருக்கார். நாம அப்படிலாம் இருக்க வேண்டாம் சந்துரு. 2 பேரும் எல்லாத்தையும் கத்துப்போம், சிநேகமா இருப்போம், தாம்பத்தியம் நடத்துவோம், குழந்தைகள் பெத்துப்போம். அதுகளுக்கும் 2 பேரும் சேர்ந்து எல்லா விஷயத்தையும் கத்துக் கொடுப்போம். என்ன சொல்றேன்? சந்துரு ஒரு வினாடி அவளையே இமைக்காமல் பார்த்தான். மெல்ல அவளிடம் வந்தான். கத்து கொடுக்கறதெல்லாம் அப்புறம் வச்சுப்போம். இப்போ ஒரே ஒரு முத்தம் கொடுக்கலாமா? அனுமதி உண்டா? ஜஸ்ட் நீ இப்ப பேசின பாரு, அற்புதமான பேச்சு. அதுக்கு பரிசா பிளஸ் பாராட்டா? சந்துரு விழுங்கி விடுவது போல் அவளை பார்க்க சுஜாதா பிரமித்தாள். காலோடு தலை ஏதோ படருவதை உணர்ந்தாள். 2 நாளில் ஒரு நல்ல நேரம் பார்த்து அவசரமாக திருநீர்மலையில் கல்யாணம் நடந்தது. மொத்தமே 20 பேர்தான் அழைக்கப்பட்டிருந்தார்கள். உடனே திருமணத்தை பதிவும் செய்தார்கள். மனோகரி மண்ணை வாரி இறைத்து தூற்றிவிட்டு போனாள். கல்யாணமான நேரம் சந்துருவுக்கு முன்பு இருந்ததை விட பெரிய உத்தியோகம் கிடைத்தது. பெங்களூரில் வேலை. சுஜாதா அத்தையை நமஸ்காரம் பண்ணி கொண்டு கிளம்பினாள். வாசல் வரை போனவள் திரும்ப ஓடி வந்து அத்தையை கட்டிக்கொண்டு கண் கலங்கினாள். நான் கூட வராட்டா என்ன சுஜி? வாரம் 2 லெட்டர்ல உன்னோட பேசிட்டு இருப்பேன். அத்தை அவளை சமாதானப்படுத்தி வழி அனுப்பி வைத்தாள். சொன்னபடியே பெங்களூர் வந்து சேர்ந்த 4ஆம் நாள் அத்தையிடமிருந்து கடிதம் வந்திருந்தது. சுஜாதா ஒரு துள்ளலோடு கடிதத்தை பிரித்தாள். என் இனிய சிநேகிதிக்கு என்று ஆரம்பித்திருந்தது அத்தையின் கடிதம். தம்பூராவின் பின்னணியோடு சங்கராபரணம் வீட்டை நிறைத்திருந்தது. ஜாதிமல்லியின் மனமும் சந்தன பத்திகளின் வாசமும் காற்றில் மிதந்து வர பூஜை அறைக்கு செல்லலாமா வேண்டாமா என்று தயங்கினாள் வைஷ்ணவி. முக்கிய வேலையாக விடியற்காலமே வெளியில் போய்விட்ட மாதவனை இன்னும் காணவில்லை. புருஷன் இருந்தால் தயக்கமின்றி பூஜை அறைக்கு சென்று விடலாம். தனியே செல்ல துணிவில்லை. அந்த வீடு இன்னும் அவளை ஏற்கவில்லை. அங்கே அவள் நுழைந்து முடிதாக 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. நேற்றெல்லாம் கடும் புயல் அடித்தது. எல்லார் உதடுகளிலும் இடி இடித்தது. கண்களில் ஆத்திரம் மின்னல் அடித்தது. வார்த்தைகள் அக்னியில் தோய்ந்து வெளிப்பட்டன. வைஷ்ணவி நடுங்கி போனாள். கோழிக்குஞ்சாய் மாதவனின் முதுகின் பின் நடுங்கிக் கொண்டாள். மாதவன் எதுவும் பேசவில்லை. அனைத்தும் தாங்கினான். நிறைய காயப்பட்டான். தான் எந்த தவறும் செய்து விடவில்லை என்பதில் உறுதியாக இருந்தான். இனி நீ இங்க இருக்கிறது உனக்கு மரியாதை இல்ல. மாதவனின் அப்பா தீர்ப்பு சொன்னார். திடீரென்று எப்படி நானு எங்க போவேன்? எனக்கு அவகாசம் வேணும். மாதவன் கெஞ்சும் குரலில் கேட்டான். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். போட்டும், 30 நாள் அவகாசம் தரும். நன்றி. மாதவன் அவளை அழைத்து கொண்டு தன் அறைக்கு வந்தான். அவள் தோள்களை பற்றி கொண்டு அவளை உற்று பார்த்தான். பயமா இருக்குல்ல? வைஷ்ணவி ஆமாம் என தலையசைத்தாள். எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான். ஆனா என் மேல இப்ப இருக்கிற கோவத்துல வேஷம் போடுறாங்க ராட்சசங்க மாதிரி. 30 நாள்ல வீடு பாத்துருவீங்களா? அதுக்கு அவசியம் இருக்காது. அப்படின்னா சீக்கிரமே அவங்க மனசு மாறிடும். அது எப்படி? எனக்கு எல்லாரையும் நல்லா தெரியும். என் மேல அவங்களுக்கு பிரியம். அந்த பிரியம் என் மேலேயும் வரணுமே. அதுக்கு நீதான் முயற்சி பண்ணணும் வைஷு. எப்படி? எப்படி வேணா நீயே யோசி எப்படின்னு. வைஷ்ணவி மௌனமானாள். அன்று முழுக்க இருவரும் சாப்பிடவில்லை. யாரும் அவர்களை சாப்பிட அழைக்கவும் இல்லை. அடிக்கடி தண்ணீர் குடித்து பசியை அடக்கினார்கள். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா?
வாண்டாம், நீங்க வேணும்னா ஏதாவது சாப்பிட்டு வாங்க. அவன் போகவில்லை. பொழுது சாய்ந்து இருள் படர்ந்தது. பானையில் தண்ணீர் காலியானது. குடிக்கவும் நீரில்லை. நல்ல காலம், அறையில் பாத்ரூம், டாய்லெட் வசதி இருந்தது. வைஷ்ணவி புழுக்கம் தீர குளித்தாள். 4 பக்கெட் தண்ணீர் உடலை குளிர்வித்தது. வேறு ஆடைக்கு மாறி பின்னலிட்ட கூந்தலோடு நெற்றி பொட்டுக்கு மேல் சிறுந சிறுநீரு கீற்றோடு வந்து நின்றவளை விழுங்கி விடுவது போல் பார்த்தான் மாதவன். நல்ல வேளை, அவங்களால இதை மட்டும் தடுக்க முடியாது. மாதவன் சிரித்தான். அவள் முகம் மாறியது. எனக்கு விருப்பம் இல்ல, மெல்லிய குரலில் கூறினாள் வைஷ்ணவி. ஏன்? அவங்க ஆசி இல்லாம இது நடக்கக்கூடாது. திருமணமே அவங்க ஆசி இல்லாம தானே நடந்தது. அதுக்கு பரிகாரம் இதுல தேடுவோமே. விருந்து பரிமாறிட்டு சாப்பிடாதங்கிற, இது நியாயம்தானா? பொறுத்தார் பூமி ஆழ்வார். அவள் ஒரு கழித்து படுத்து நன்றாக போர்த்தி கொண்டாள். இரவு வெறுமையாய் கரைந்தது. விடியலில் வியாபார விஷயமாய் ஒருவரை பார்த்து வருவதாக கூறிச் சென்றான் மாதவன். வைஷ்ணவி காலை கடன் முடித்து குளித்தாள். பொழுது போகாமல் ஜன்னலின் அருகில் அமர்ந்து வெளியுலகை வெறித்தாள். கீழே பூஜை நடந்து கொண்டிருந்தது. வெள்ளிக்கிழமை பூஜை. தேனினும் இனிய குரலில் யாரோ தம்பூரா மீட்டியபடி சங்கராபரணம் பாடினார்கள். வைஷ்ணவிக்கு பாட்டு பிடிக்கும். 8 வருடம் முறைப்படி சங்கீதம் கற்றிருக்கிறாள். அவளும் அப்பாவும் டிசம்பர் சீசனில் மிகவும் பிஸியாக இருப்பார்கள். ஒவ்வொரு இரவும் அன்றைக்கு கேட்ட கச்சேரியை பற்றி காரசாரமாய் விமர்சித்துக் கொள்வார்கள். அப்பாவுக்கு சங்கீதத்தில் கலப்படம் கூடாது. பாரம்பரியம் சுத்தமும் முக்கியம் என்பார். ஜனரஞ்சகம் என்ற பெயரில் சங்கீதத்தில் சர்க்கஸ் செய்கிறார்கள் இன்றைய பாடகர்கள் என்பார். எல்லா விஷயங்களிலும் புதுமையும் முன்னேற்றமும் அவசியம்தான். சங்கீதம் மட்டும் என்ன விதிவிலக்கு என்பாள் வைஷ்ணவி. இன்னும் பாடப்படாத தியாகையரின் கீர்த்தனைகள் எத்தனையோ இருக்க எதற்கு சொந்த சாகித்யம்? அப்பா சூடாக கேட்பார். அதற்காக கீர்த்தனைகள் எழுத இவர்களுக்கு உரிமை இல்லையா? தியாகையரின் கீர்த்தனைகளைத்தான் பாட வேண்டுமா என்பது சட்டமா என்ன? ஞானமும் திறமும் இருக்கிறது, எழுதுகிறார்கள், பாடுகிறார்கள். இதில் என்ன தவறு? வைஷ்ணவியும் பதிலடி கொடுப்பாள். என்ன இருந்தாலும் அவர் கீர்த்தனங்களுக்கு இதெல்லாம் ஈடாகுமா? இந்த உலகத்துல எதுதான் ஒண்ணுக்கொண்ணு ஈடாறது? எல்லாமே தனக்குள்ள ஒரு அழக ஒளிச்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒப்பிடுறது அறிவீனம். என்ன மடையாங்கிறியா? அப்பாவின் முகம் சுருங்கிவிடும். வைஷ்ணவிக்கு சிரிப்பு வரும். அப்பா குழந்தை மாதிரி. அவருக்கு எதையும் மூடி மறைக்க தெரியாது. எவரையும் சட்டென்று நம்பி விடுவார். அப்படிப்பட்டவரை ஒரு நிதி நிறுவனம் அநியாயமாய் ஏமாற்றியது. அம்மா இறந்ததற்கு பிறகு அப்பா அன்றுதான் பெரிதாக கதறி அழுதார். என் பணமெல்லாம் போயிட்டே வைஷ்ணவி. அப்பா பிளீஸ்பா, என்னாச்சுப்பா, அழாம சொல்லுங்களே. குருவி சேர்க்கிறாப்புல சேர்த்த காசெல்லாம் விளம்பர ஜாலத்தை நம்பி அந்த பைனான்ஸ் கம்பெனில டெபாசிட் பண்ணிட்டேன். ஓய்வு கால தொகை முழுக்க இந்த கம்பெனில போட்டு வச்சிருந்தேன். ரெண்டுமே ஊத்தி மூடிட்டு ஓடிட்டானே. கொள்ளக்கார பாவிகள் என் உழைப்பெல்லாம் சுரண்டி ஏமாத்திட்டானே. கடவுளே, நான் என்ன செய்வேன்? உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? அப்பா படார் படார் என்று முகத்திலும் நெற்றியிலும் அறைந்து கொண்டார். வைஷ்ணவியால் அவரை சமாதானப்படுத்த முடியவில்லை. 1 2 4 லட்சம் அல்லவா? மறுநாள் இருவரும் அந்த நிதி நிறுவனத்துக்கு ஓடினார்கள். 2 நிதி நிறுவனத்தின் முன்பும் பணம் பறிகொடுத்த கூட்டம் அலைமோதியது. பெண்கள், ஆண்கள், கிழவர்கள், கூலிக்காரர்கள், படித்தவர்கள், பாமரர்கள் என்று வித்தியாசமின்றி ஏமாந்திருந்தார்கள். மூடிய கதவுகளை பார்த்து கூச்சலிட்டார்கள். ஆவேசமாய் பேசினார்கள். யார் என்ன சொல்கிறார்கள் என்று புரியாத அளவுக்கு சத்தங்கள், காக்கி சட்டைகள் அமைதி காக்குமாறு கெஞ்சியது. புகார் எழுதி கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பதாக கூறியது. வைஷ்ணவி 2 நிறுவனங்கள் மீதும் தனித்தனியாக புகார் எழுதி சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு சென்று வரிசையில் கால் கடுக்க நின்று கொடுத்துவிட்டு வந்தாள். அப்பா உத்திரத்தை வெறித்தபடி அமர்ந்திருந்தார். வைஷ்ணவி அவர் அருகில் அமர்ந்து அவரை சமாதானப்படுத்தினாள். போலீஸ் விடாதுப்பா. நம்ம பணம் நமக்கு நிச்சயம் கிடைச்சிரும். நீ கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்த பணம் அது கண்டிப்பா திரும்ப கிடைச்சிரும் பாருங்க. கிடைக்காது வைஷ்ணவி, நான் ஏமாந்துட்டேன். வட்டி காசப்பட்டு நான் உள்ளதையும் பறி கொடுத்துட்டேன். பேராசை பெருநஷ்டம் படிச்சதெல்லாம் மறந்து போயிட்டேன். பலன்னு அந்த கட்டிடத்தையும் அவன் பந்தாவையும் உள்ள அலங்காரங்களையும் வேலை செய்யறவாளோட நாகரிகத்தையும் பார்த்து நம்பிட்டேன். யோக்கியமான கம்பெனின்னு நம்பி மொத்த பணத்தையும் பேங்க்ல இருந்து எடுத்து அதுல கொண்டு போட்டேன் பாரு. என்னை எந்த செருப்பால் அடிச்சுக்க. அப்பா மறுபடியும் முகம் சிவக்க அறைந்து கொண்டார். வைஷ்ணவி ஒரு தூக்க மாத்திரையை பாலில் கலந்து அவரை வற்புறுத்தி குடிக்க வைத்தாள். 10 நிமிடத்தில் கொட்டாவி மேல் கொட்டாவி விட்டபடி நாக்குழற தூங்கி போனார். போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பைனான்ஸ் கம்பெனிகளுக்கும் அலைந்து அலைந்து செருப்பு தேய்ந்தது. பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்தது. அப்படி குறைய குறைய அப்பாவின் பேச்சிலும் நடவடிக்கையிலும் வித்தியாசம் தெரிந்தது. காரண காரியமின்றி எரிந்து விழுந்தார், கோபப்பட்டார், கையில் கிடைத்தவற்றை தூக்கி அடித்தார், உடைத்தார், அல்லது ஆழ்ந்த தூக்கத்தோடு அமைதி காப்பார். சில நேரம் அப்பா அப்பா என்று அழைத்தாலும் பேந்த பேந்த விழிப்பார். சில நேரம் வாய் ஓயாமல் புலம்பலா ஏதோ பேசிக்கொண்டே இருப்பார்.
வாய் வலிக்காதோ என்று நினைக்கும் அளவுக்கு நிறுத்தாமல் புலம்புவார். வைஷ்ணவி எத்தனை சமாதானம் சொன்னாலும் அவர் மூளையில் பதியவே இல்லை. எரிச்சல், கோபம், புலம்பல் இவற்றோடு நாளடைவில் பயமும் சேர்ந்தது. யாரை பார்த்தாலும் பயம். கதவை சாத்து வைஷ்ணவி, எதிர் வீட்டு வாசல் இருந்து எவனோ இங்கேயே பார்த்துட்டு இருக்கான் பாரு. இன்னும் மிச்சம் மீதி ஏதாவது பணம் இருந்தா கொள்ளையடிச்சுன்னு போலாமான்னு பாக்குறானோ என்னமோ கம்மனாட்டி. வைஷ்ணவி எதிர் வீட்டு வாசலை பார்த்தால் எதிர் வீட்டு மனிதர். தினம் தினம் அப்பாவோடு நாட்டு நடப்பு பேசும் மனிதர் பரம சாதுவாக நின்று கொண்டிருப்பார். இவரை பார்த்து அடையாளம் தெரியவில்லையா அப்பாவுக்கு? இவரையா கொள்ளைக்கார கம்நாட்டி என்கிறார் வைஷ்ணவிக்கு. அப்பாவை பற்றிய கவலை கூடியது. எதிர் வீட்டுக்காரர் என்றில்லை, யாரை பார்த்தாலுமே அப்பாவுக்கு சந்தேகம் வந்தது. பணத்தை எடுக்க வரான், பீரோவை பூட்டி வை, கழுத்தை பிடிச்சு கம்நாட்டை வெளியில தள்ளு என்று கத்துவார். அல்லது பீரோ இருக்கும் அறைக்குள் நுழைந்து பயத்தோடு உட்புறம் கதவை தாளிட்டுக் கொள்வார். உங்க அப்பாவுக்கு மனநிலை பாதிச்சிருக்கும் போல தோன்றுது வைஷ்ணவி. நல்ல சைக்கியாட்ரிஸ்டா கூட்டின்னு போய் காமி, சரியா போயிடும். எதிர் வீட்டு மாமா சொன்ன போது வைஷ்ணவிக்கு அழுகை வந்தது. எப்படி இருந்த அப்பா? எதனால் இப்படி பணம் போய்விட்டதுனாலா? போனால் என்ன, தைரியமாக இருக்க வேண்டாமா? ஏமாற்றியவனை தண்டிக்கும் பொறுப்பை தெய்வத்திடம் விட்டுவிட்டு தன்னால் இயன்றவரை திரும்ப பணம் பெற போராட வேண்டாமா? அதை விடுத்து உள்ளுக்குள் குமுறி குழம்பி இப்படி மனநிலை பாதிப்புக்கா ஆளாவது? எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம் ஆசை. மந்திர ஜாலங்களால் இரும்பை தங்கமாக்கி காட்டும் மந்திரவாதியை நம்பி அனைத்து பொருளையும் விற்று இரும்பு வாங்கி கொடுத்ததால் தோல்வியை தவிர வேறு என்ன மிஞ்சும்? அப்படி ஒரு சக்தி அவனுக்கு நிஜமாகவே இருக்கும் எனில் இந்த நேரம் உலகில் தங்கம் சீரழிந்து போய் இரும்புக்கு அல்லவா விலை எகிரி போயிருக்கும். இதை யோசிக்காதவர்கள் ஆசை அலைகளில் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். மனம் முழுக்க ஆசை குப்பைகள். தேவையா தேவையற்றதா என்று இனம் பிரிக்கப்படாத ஆசைகள் குப்பைகள். ஆசை எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறது. எதிர்பார்ப்பது ஈடேறாத போது ஏமாற்றம் கவ்வுகிறது. ஏமாற்றம் எரிச்சலையும் சினத்தையும் கிளப்புகிறது. சினம் அறிவை மறைக்கிறது. தராதரமின்றி பாயும் சினம் சுற்றி இருப்பவர்களை புண்படுத்துகிறது. ஒன்றை மூன்றாக்கி தருகிறோம் என்று ஏமாற்றுக்காரன் கவர்ச்சியாகத்தான் கூறுவான். அவனால் இது முடியுமா என்று யோசிக்க வேண்டியது யார்? இருப்பதே போதும் என்ற திருப்தியும் பேராசையற்ற நிலையும் இருந்திருந்தால் எதையும் இழந்திருக்க வேண்டாம். தனக்கு இருப்பது ஒரே பெண், அதுவும் தாயற்றவள். அவள் எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. அதே நேரம் தன் போன்ற நடுத்தர வர்க்கத்திடம் அதற்கு அவ்வளவு பணம் இல்லையே என்ற மனக்குறை. சிரமமின்றி ஒன்று மூன்றாகிறதே என்ற நப்பாசை. பெண் கல்யாணம், அதோடு தன் எஞ்சிய வாழ்நாளும் சிரமமின்றி கழிய வேண்டும். எல்லாவற்றிற்கும் இதன் மூலம் பல்கி பெருகி வரும் பணம்தான் ஒரே வழி என்று முடிவு. கானலில் மீன் பிடிக்கப் போனால் கால் சுடாமல் என்ன செய்யும்? அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே அன்றி வேறு எவை? எண்ணங்கள் தானே ஆசையை கிளறுகிறது. ஆசை நிராசையாகி இப்போது சினத்தையும் பயத்தையும் ஏற்படுத்திவிட்டது. சினம் அடங்க மனமடங்கும். இதை எப்படி அப்பாவுக்கு புரிய வைப்பது? புரிந்து கொள்ளும் நிலையில் அவர் இருக்கிறாரா என்று தெரியவில்லை. வைஷ்ணவிக்கு எப்போதோ தான் படித்து மனதில் பதிந்த ஒரு பாடலின் வரிகள் நினைவுக்கு வந்தது. அளவற்ற ஆசை காமதேனுவை போல் ஆசைகளை இன்னும் சுரந்து கொண்டே இருக்கும். அளவான ஆசைகளோடு அகந்தை கற்புடன் வைத்திருப்பவனுக்கு துன்பமில்லை. ஆசைகளை முழுவதும் அடக்குபவன் சிந்தை உறுதிமிக்கவன். இவனே சிந்தாமணி. 1 பவுன் மாங்கல்யம் 2 ரோஜா மாலைகளோடும் அவளுக்கு கல்யாணம் நடத்தி விடலாம். திருமணத்திற்கு முக்கியம் பணமோ நகைகளோ அல்ல. நல்ல குணமுள்ள மனைவியை சிநேகத்தோடு நடத்தக்கூடிய மென்மையான உறுதி கொண்ட ஆண்தான் முக்கியமாக தேவை. எளிமையான திருமணத்தில் மகிழ்ச்சியான இல்லறம் கிடைக்காது என்று முடிவு கட்டிவிட்டார். பணத்தை பல மடங்கு பெருக்கும் ஆசையில் தன் மகிழ்ச்சியை இப்போது பறிகொடுத்து விட்டு மனம் குழம்பி நிற்கிறார். இதை விதி என்பதா மதியீனம் என்பதா? எதுவாயினும் எதிர் வீட்டுக்காரர் சொல்வதைப் போல் முதலில் நல்ல சைக்கியாட்ரிஸ்டிடம் அவரை அழைத்துச் செல்வதுதான் நல்லது என்ற முடிவுக்கு வந்தாள் வைஷ்ணவி. எங்க போற வைஷ்ணவி? எதுக்கு வீட்டை புட்டுற? தெரிஞ்சவங்க வீட்டுக்குப்பா. நீ போ, நான் வரல. நேத்திக்கு கூட என் பர்ஸ்ல இருந்து 2000 ரூபாய் காணாம போயிடுத்து. முந்தா நேத்திக்கு ஒரு 1000 வீட்டுல இருக்கும் போதே இப்படி பறி போறதுன்ற. நீ என்னடானா வீட்டை பூட்டிட்டு போலாங்கிற. நான் வரல. அப்பா பிடிவாதம் பிடித்தார். ஐயோ, எந்த ரூபாயும் எங்கேயும் பறி போலப்பா. இந்த பாருங்க, பத்திரமா தான் இருக்கு. வைஷ்ணவி தன் சம்பள பணத்தை விசிறி காட்டினாள். புத்தி இருக்கா உனக்கு? இப்படி பணத்தை தூக்கி காட்டுறியே. வீட்டை சுத்தி நிறைய பேர் மறைஞ்சு நின்னுட்டு இருக்கா. உனக்கு தெரியாது. இந்த பணத்தை பிடுங்கிட்டு போத்தான் வந்திருக்கா. நான் காத்தால இருந்து பாத்திருக்கேன். சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிற. பணத்தை என்கிட்ட கொடு, பத்திரமா வச்சுட்டு வரேன். வெளியில எங்க வச்சாலும் பாவிகள் எப்படியோ எடுத்துருக்கிறா. பூமியில புதைச்சு வச்சுட்டா. வந்து புதைச்சுக்கலாம் வாப்பா. வைஷ்ணவி அவரை வெளியில் இழுத்து வீட்டை பூட்டிவிட்டு ஆட்டோ ஒன்று பிடித்து அவரை வற்புறுத்தி ஏற்றினாள். அப்பா திமிரிய திமிரலில் ஆட்டோ தடுமாறியது, வளைந்து நெளிந்து ஓடியது.
2வது நிமிடம் கார் ஒன்றில் மோதி நின்றது. காரை ஓட்டி வந்தவன் பதறிப்போய் இறங்கினான். வைஷ்ணவியின் இடது கையிலும் அப்பாவின் முன் நெற்றியிலும் காயம் பட்டு ரத்தம் வழிந்ததை பார்த்து அவசரமாய் அவர்களை தன் காரில் ஏற்றினான். ஆட்டோக்காரருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு காரை எடுத்தான். நல்ல காலம், ஆட்டோவுக்கு அதிக சேதமில்லை. காரின் முன்பக்கம் தான் லேசாக நசுங்கி இருந்தது. கிளினிக் ஒன்றில் அவர்கள் காயத்துக்கு மருந்திட்டு முதலுதவி அளிக்க வைத்தான். ரொம்ப நன்றி, உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டோம். பரவாயில்ல, அப்பா படுத்தின பாட்டுல அவரால் ஆட்டோல சரியா ஓட்ட முடியல, அதனாலதான் இடிச்சிட்டுது. புரியல, உங்க அப்பாவுக்கு என்ன உடம்பு? அது பெரிய கதை, சொல்லலாம்னா சொல்லுங்க. தன் ஓய்வு கால தொகை மற்றும் தன் சேமிப்பு எல்லாவற்றையும் அதிக வட்டியோடு 3 மடங்காக திரும்ப கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் 2 நிதி நிறுவனங்களில் டெபாசிட் செய்திருந்தார். எங்க போதாத காலமா அல்லது விதியா, ரெண்டுமே ஏமாற்று கம்பெனிகள் இழுத்து மூடிட்டாங்க. போலீஸ் சீல் வச்சிடுது. கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் பறிபோச்சு. அப்பாவால இந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. அவருடைய சித்தம் லேசா கலங்கிட்டது. சைக்கியாட்ரிஸ்ட காட்டுறதுக்காக தான் ஆட்டோல புறப்பட்டேன். ஓ, அவன் பரிதாபத்தோடு அவரை பார்த்தான். சரி வாங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். எந்த டாக்டர்? அவள் சொன்னாள். கார் புறப்பட்டது. உங்க பேரு? வைஷ்ணவி. வேலை செய்யறீங்களா? என் பேர் மாதவன். எங்க அப்பா பிசினஸ் மேன், ஏற்றுமதி நிறுவனம். மஞ்சள்ல இருந்து முந்திரி வரைக்கும் மொத்தமா வாங்கி ஏற்றுமதி செய்யறது. லாபம் இருக்கிற அளவுக்கு ரிஸ்க்கும் உண்டு. நானும் அவரோட கம்பெனிலேயே வேலை செய்யறேன். செய்யற வேலைக்கு சம்பளம் கொடுத்துருவாரு. நான் அதை அம்மாட்ட கொடுக்க, அம்மா அப்பாட்ட கொடுப்பாரு. அவன் பெரிதாக சிரித்தான். டாக்டர் அப்பாவிடம் நிறைய கேள்வி கேட்டார், நிறைய பரிசோதித்தார். அவனும் கூடவே இருந்தான். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண நான் சேர்த்த பணமெல்லாம் பறிபோயிட்டே. அப்பா திரும்ப திரும்ப இதையே சொல்ல வைஷ்ணவி கண் கலங்கினாள். பணம் போனா போட்டு விடுங்க, மாதவன் சொல்ல அப்பா முறைத்தார். அப்புறம் என் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்கும்? நடக்காது, நடக்கவே நடக்காது. என் பொண்ணு இப்படியே நிக்க போறா, எல்லாம் என்னாலதான். அப்பா மறுபடியும் முகத்தில் அரைந்து கொள்ள போனார். டாக்டரும் மாதவனும் தடுத்தனர். மருந்து மாத்திரையில நான் சரி பண்ணிட்டா கூட பணம் போன விஷயம் அவரால் மறக்க முடியாதுமா. உனக்கு கல்யாணம் பண்ண முடியலையேன்னு அவர் கவலைப்பட துவங்கிட்டா மறுபடியும் இது மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 20 நாள்ல நான் இவரை நார்மலுக்கு கொண்டு வந்துருவேன். பெட்டர், அதுக்குள்ள உனக்கு அதிக செலவில்லாம ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா அவர் சந்தோஷப்படக்கூடும், தன் கவலையிலிருந்து விடுபடக்கூடும். அதுக்கப்புறம் அவரை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டியிருக்காது. வைஷ்ணவி முகம் சுருங்கினாள். என்னம்மா, பொண்ணை விரும்புற இந்த பூமியில வெறும் பெண்ணான என்ன எவன் டாக்டர் கட்டிக்க முன் வருவான்? ஏன் நான் இல்லையா? பின்னால் மாதவனின் குரல் கேட்க வைஷ்ணவி திகைப்போடு திரும்பினாள். அது காதல் கல்யாணம் இல்லை. மாதவன் நல்லவனா கெட்டவனா என்று கூட தெரியாது. ஆனால் அவள் கதை முழுக்க தெரிந்த பின் அவளை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருப்பவன் நல்லவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நம்பினாள். அவன் முகமும் அப்படித்தான் சொல்லியது. உங்க வீட்டுல பிரச்சனை இருக்காது, சம்மதிப்பாங்களா? நிச்சயம் மாட்டாங்க. பின்ன நீ என்னத்தானே நம்பி கழுத்த நீட்ட துணிற? ஆமா, பின்னென்ன, திருமணத்துக்கு நாள் பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீட்டை சமாதானப்படுத்திக்கிறேன். அப்பாவுக்கு குணமாயிட்டுமே. 1 மாசத்துல குணமாயிடுமா டாக்டர்? நிச்சயமா சின்ன அப்செட் தான், சரி பண்ணிடலாம். டாக்டர் நம்பிக்கை அளித்தார். அதே போல் அப்பா மெல்ல மெல்ல தெளிவடைந்தார். குழப்பமின்றி பேசினார். தினமும் பயம் குறைந்து நிறைய சங்கீதம் கேட்டார். வைஷ்ணவி மாதவனை அவருக்கு அறிமுகப்படுத்தி தங்கள் கல்யாண விஷயத்தையும் கூறினாள். அவர் முகம் குப்பென்று மலர்ந்தது. ஒருவித நிம்மதி படர்ந்தது. நீங்க நன்னா இருக்கணும் என்று மாதவனை பார்த்து தழுதழுப்புடன் கை கூப்பினார். கோவில் ஒன்றில் எளிமையாய் திருமணம் நடந்தது. இருந்த நகைகளையும் முடிந்த பாத்திரம் பண்டங்களையும் பொண்ணுக்கு கொடுத்தார் அப்பா. தைரியமா இருங்கப்பா, மாசம் மாசம் உங்க செலவுக்கு நான் பணம் தரேன், முடிஞ்சப்பெல்லாம் வந்து பாக்குறேன். வைஷ்ணவி அவருக்கு ஆறுதல் சொல்லி கண்ணீரோடு புறப்பட்டாள். என்னை ஏதாவது ஹோம்ல சேர்த்துட்டா ரொம்ப உதவியா இருக்கும் வைஷ்ணவி. ஏன்பா, நான் இருக்கும்போது ஹோம் எல்லாம் தப்பு இல்லம்மா. நீ வாழ போற பொண்ணு, உனக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு தரேங்கிற பணத்தை மாசா மாசம் அந்த ஹோமுக்கே கொடுத்ததோட என் செலவுக்கு பேயிங் கெஸ்ட் மாதிரி அங்க இருக்கேனே. அவர் சொல்றது சரிதான். வைஷ்ணவி, அங்க நிறைய பேர் இருப்பாங்க, பொழுதும் போகும், அமைதியா நிம்மதியா இருக்கலாம். மாதவனும் சொல்ல வைஷ்ணவி அரை மனதோடு சம்மதித்தாள். அப்பாவை ஒரு ஹோமில் சேர்த்துவிட்டு மாதவனோடு அவன் வீட்டுக்கு வந்தாள். மாடிப்படி வளைவில் நின்று பூஜை அறையை குனிந்து நோக்கினாள். மாதவனின் அம்மா, அப்பா, தங்கை, அண்ணன், அண்ணி, அவர்கள் குழந்தை என்று வீடே அங்கு அமர்ந்திருந்தது. மாதவனின் மன்னிதான் சங்கராபரணம் பாடிக்கொண்டிருந்தாள். எல்லார் முகத்திலும் தெரிந்த அமைதியை பார்த்தால் இவர்களா நேற்று அப்படி கத்தினார்கள் என்ற ஆச்சரியத்தை அளித்தது. எல்லாரும் நல்லவங்க தான், வேஷம் போடுறாங்க என்று மாதவன் சொன்னதும் நினைவுக்கு வந்தது. வைஷ்ணவி நிற்பதை குழந்தை பார்த்து விட்டது. குழந்தை சிரிக்க அனைவரும் திரும்பினார்கள். உன்னை யாரு கீழே வர சொன்னது? மாமியார் சிடுசிடுத்தாள்.
இல்ல, பாட்டு நல்லா இருந்தது. அருமையான சங்கராபரணம். அதான் கால் தானா கீழே இறங்கிடுத்து. பாட்டை பற்றி அவள் சொன்ன வார்த்தைகளில் மன்னியின் முகம் மலர்ந்தது. உனக்கு சங்கீதம் தெரியுமா? 8 வருஷம் படிச்சேன். அவளோட என்ன பேச்சு உனக்கு? ஜெயந்தி, மாமியார் கத்தினாள். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். உங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா அவர்தான். அவன் சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? அவனோட எவ்வளவு நாள் பழக்கம் உனக்கு? 20 நாள் தான். அவனை பத்தி என்ன தெரியும்னு கழுத்து நீட்டியிருக்க? மாமனார் வெடித்தார். உண்மைதான். இங்க வர வரைக்கும் எனக்கும் அந்த பயமும் குழப்பமும் இருந்தது நிஜம்தான். ஆனா உங்க 2 பேர் முகத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு பிறந்த பிள்ளை தப்பானவரா இருப்பாருங்கிற கேள்வி என் பயத்தையும் குழப்பத்தையும் அறவே போக்கிட்டு. அவர்கள் ஒரு வினாடி தடுமாறினார்கள். பிறகு சுதாரித்துக் கொண்டார்கள். நீ எத்தனை ஐஸ் வச்சாலும் நாங்க உருகிட மாட்டோம். நீ இங்க இருக்க முடியாது. அதோட என் கம்பெனில இருந்து என் பிள்ளையையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் நேத்துல இருந்து. வைஷ்ணவி மட்டுமல்ல, அப்போதுதான் உள்ளே நுழைந்த மாதவனும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போனான். மிகச்சிறிய வீடு ஒன்றில் குடிபுகுந்து 4 மாதம் ஓடியே போய்விட்டது. மாதவனுக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை. நல்ல காலம். அவள் நன்கு சம்பாதித்தாளோ ஓரளவுக்கு கவலையின்றி காலம் கழிக்க முடிந்தது. தினம் சோர்ந்து வரும் மாதவனை சமாதானப்படுத்தி உற்சாகப்படுத்துவதே வைஷ்ணவிக்கு தினப்படி வேலையாயிற்று. 6 மாதத்திற்கு பிறகு மாதவனை பார்த்து தெய்வம் கண் திறந்தது. ஒரு பெரிய கம்பெனியில் அவனுக்கு ஏரியா மேனேஜராக வேலை கிடைத்தது. காரும் டெலிபோனும் வீடும் கொடுத்தார்கள். அந்த மகிழ்ச்சியை கொண்டாட வைஷ்ணவியை நைட் ஷோவுக்கு அழைத்து சென்றான் மாதவன். சினிமா முடிந்து திரும்பி வரும்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. மாதவனை அடித்து போட்டுவிட்டு 5-6 பேர் வைஷ்ணவியை நெருங்கினார்கள். வைஷ்ணவி ஓடினாள். தூரத்தில் புள்ளியாய் கார் ஒன்றின் ஒளி தெரிந்தது. அந்த மிருகங்களுக்கு இரையாவதை விட அந்த காருக்கு முன்னால் விழுந்து உயிரை விட்டு விடுவது போல் மேல் என்ற முடிவோடு பின்னங்கால் பிடரியில் பட முழு சக்தியும் பிரயோகித்து ஓடினாள். வண்டி சடன் பிரேக் போட்டு நிற்க வைஷ்ணவி நினைவிழந்து விழுந்தாள். மாதவன் கண் விழித்த போது அவன் ஒரு மருத்துவமனையில் படுத்திருந்தான். அவன் அம்மாவின் முகம் கண்ணீரோடு அவன் அருகில் தெரிந்தது. அவன் கண் திறந்ததும் அம்மா முகம் மலர்ந்தாள். அவள் பின்னால் லேசான காயங்களோடு வைஷ்ணவியின் முகம் தெரிந்ததும் மாதவனின் முகம் கருத்தது. அவளை போ சொல்லுமா என்றான் அம்மாவிடம். ஏண்டா? இவளோட இனிமே என்னால குடுத்தனம் பண்ண முடியாது. ஏண்டா இப்படி சொல்ற? அம்மா பதறிய நேரத்தில் வைஷ்ணவியும் அதிர்ந்து போனாள். 1 இல்ல 2 இல்ல 5-6 போமா. இனிமே இவளோட எப்படினா? வைஷ்ணவி காதுகளை பொத்தி கொண்டாள். அவளால் நம்பவே முடியவில்லை. பேசுவது தன் புருஷன்தானா என்று திகைத்தாள். 5-6 பேர்கள் மிருகத்தனமாய் அவளை நெருங்கியதற்கு அவளா காரணம்? யார் தவறு செய்தாலும் பெண்ணுக்கு மட்டும்தான் தண்டனையா? யார் வைத்த சட்டம் இது? மாதவனுமா? பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் என்று கூறி அவளை மணந்து கொண்டு வந்தானா இவன்? வைஷ்ணவி தளர்ந்து போய் வெளியில் வந்தாள். கால் போன போக்கில் நடந்தாள். மாதவா, அவன் அம்மா பதறினாள். நீ நினைக்கிற போல எதுவும் நடந்துள்ளடா. அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல. நல்ல நேரத்துல உங்க அப்பாவும் அண்ணாவும் அந்த பக்கமா கார்ல வந்திருக்கா. 2 பேரையுமே சேதம் இல்லாம காப்பாத்திட்டா. எங்களுக்கு விருப்பமே இல்லாம நீ கல்யாணம் பண்ணிட்ட கோவம் இன்னும் எங்களுக்கு இருக்கு. அதே நேரம் ஒரு பொண்ணு மேல அபாண்டமா பழி போடக்கூடாதுடா. அவளும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. சரியோ தப்போ உன்னோட 6 மாசம் குடுத்தனம் பண்ணிருக்கா. அப்படியே அவ கற்பு பறி போயிருந்தாலும் கூட நீ இப்படி பேசுறது சரியில்லை. பலாத்காரப்படுத்தப்பட்ட எந்த பெண்ணும் கற்பிழந்தவல்ல. அவட்ட மன்னிப்பு கேளுடா முதல்ல. அம்மா சொல்ல அம்மா சொல்ல மாதவன் தன் குற்றம் உணர்ந்தான். வைஷ்ணவியை தேடி போனான். மனமுருகி மன்னிப்பு கேட்டான். அப்பா அம்மா நம்மளை ஏத்துக்கிட்டாங்க வைஷ்ணவி, வா போலாம் என்றழைத்தான். வைஷ்ணவி மௌனமாய் மறுத்தாள், தலையாட்டினாள். ப்ளீஸ் வைஷு, நான் தான் மன்னிப்பு கேட்டனே. உங்க வார்த்தைகள் என் உயிர்ல விழுந்த அடி மாதவன். அப்பவே நான் செத்துட்டேன். இந்த உடம்பு இனி உங்களுக்கு பயன்படாது. தயவு பண்ணி போயிடுங்க ப்ளீஸ். வைஷ்ணவி கைகூப்பி உறுதியாக கூறினாள். கருமேகங்கள் குவிந்திருந்தன. நடையை துரிதப்படுத்தினார் சுப்பையா. 2 கையிலும் பை நிறைய சாமான்கள். நனைந்தால் வீணாகிவிடும். எப்போதோ ஒரு முறைதான் அந்த வழியில் டவுன் பஸ் வரும். பத்திரமாய் சாமான்களோடு வீடு போய் சேர வேண்டுமே என்ற கவலை பிறந்தது. கவலைகளோ பயமோ சேரும்போது இப்போதெல்லாம் ஒரே படபடப்பாய் வருகிறது. லோகத்தில் தான் மட்டும் தனித்து விடப்பட்டது போல் வருத்தம் அதிகமாகிறது. தூரத்தில் ஏதோ ஒரு குடிசை தெரியும் சமயத்தில் சடச்சடவென்று மழை துளிகள் விழ ஆரம்பித்தன. சாமான்களோடு குடிசையை நோக்கி ஓட முடியாமல் ஓடினார். ஏன் ஜாமி, மழைக்கு ஒதுங்க இந்த இடம்தானா கிடைச்சது? ஏன் இப்படி கேட்கிறான் என்று ஆச்சரியத்தோடு குடிசைக்குள் பார்த்தவர் அதிர்ந்தார். குடிசைக்குள் குடலை புரட்டும் சாராய நாற்றம் வீசியது. அண்ணாந்து பார்த்தார். கொட்டை எழுத்தில் கள்ளுக்கடை.
உள்ளே பலவித ஒலிகளுக்கிடையில் உரத்த குரலில் ஒருத்தன் மாலை முரசு படித்துக் கொண்டிருந்தான். நடிகை தீபஸ்ரீ தற்கொலை, ஜாக்பாட் 7 பேருக்கு, சீட்டு கிளப் கொலை வழக்கில் திடீர் திருப்பம், கொலை செய்த ஜோசப் மீது சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்படாததால் விடுதலை. அடிச்சாயா, இதுல ஜாக்பாட். எல்லாம் அந்த வக்கீலோட வாய்ஜாலம்பா. பணங்காசு இருந்தா ஒரு கொலை என்ன, 9 கூட செஞ்சுட்டு ஆயா ஒலாத்தலாம். சுப்பையாவுக்கு சட்டென்று வயிறு கலங்கியது, கண்கள் பொங்கியது. வானத்தை ஒரு நிமிடம் வெறித்தபடி நின்றிருந்தார். மழை நின்றது. மீண்டும் நடக்க ஆரம்பித்தார். வராண்டா இருளில் ஈசி சேரில் சாய்ந்து கண்மூடி படுத்திருந்த காயத்ரி வாசல் கேட் திறக்கப்படும் ஒலி கேட்டு தலை தூக்கி பார்த்தாள். 2 கையிலும் சாமான் பைகளோடு வரும் மாமனாரை கண்டு எழுந்து சென்று ஒரு பையை வாங்கி கொண்டாள். பாதி வழியில மழை பிடிச்சிருச்சு, அதான் லேட்டு. நாளைக்கு நான் போறேன்னு சொன்னா நீங்க கேட்கல. மெல்லிய குரலில் பதில் சொல்லியபடி உள்ளே சென்ற மருமகளையே ஒரு கணம் வேதனையோடு பார்த்தார். வெளிர் ரோஜா நிறத்தில் எந்தவித டிசைன்களும் இல்லாமல் பிளெயின் சாரியும் வெள்ளை பிளவுஸும் கோடாலி முடிச்சிட்ட தலையும் பாழ் நெற்றியும். கடவுளே, 22 வயசு இருக்குமா இதுக்கு? அவருக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. சாமான் பைகளை மூலையில் வைத்து சாப்பிட இலையும் நீரும் எடுத்து வைத்தாள். எனக்கு பசி இல்லம்மா, நீ சாப்பிடு. வர வழியில பேப்பர் ஏதாச்சும் படிச்சீங்களா? சுப்பையா சட்டென்று நிமிர்ந்து மருமகளை பார்த்தார். நானும் படிச்சேன், அதான் கேட்டேன். காயத்ரி மடித்து வைத்திருந்த பேப்பரை தன் அறையிலிருந்து எடுத்து வந்து நீட்டினாள். தப்பு செஞ்சது 2 பேர், அதுல ஒருத்த மட்டும் தப்பிச்சிட்டான். வேடிக்கையா இல்ல? காயத்ரி சிரித்தாள். சுப்பையா ஒரு கணம் எதுவும் பேசாமல் உட்கார்ந்திருந்தார். பிறகு, சட்டம் கூட பணத்துக்கு அடிமையாயிடுச்சு, அதுக்கு உண்மை தேவையில்லை, சாட்சிகள் மட்டும் போதுங்கிற போது பணம் அங்க பூந்து விளையாடுது. செத்தவனுக்கு வருஷாப்தி கூட வந்துரும். இனிமே இவனை தூக்குல போட்டா என்ன, விடுதலை பண்ணா என்ன? போனவன் திரும்பி வரப்போறான். சுப்பையா காயத்ரியை பார்த்தார். முழங்காலை கட்டிக்கொண்டு அதில் தலை கவிழ்த்து உட்கார்ந்திருந்தாள். காயத்ரி, சட்டென்று சுய உணர்வுக்கு வந்தவள் போல் தலை நிமிர்ந்தாள். என்னம்மா யோசனை? ஒண்ணும் இல்ல மாமா. உங்க வீட்டுக்கு வேணா போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரியாமா? வேண்டாம் மாமா, அங்க போகணுன்ற ஆசையே எனக்கு இல்ல. என்னம்மா அப்படி சொல்லிட்ட? உனக்கு இல்லாட்டாலும் அவங்களுக்கு உன்னை பார்க்கணும்னு இருக்காதா? பெத்தவங்க கிட்ட ரோஷம் காட்டக்கூடாதுமா. பெத்துட்டா மட்டும் போதாது மாமா, அந்த பாசம் கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கிறாப்புல நடந்துக்கவும் வேணும். அதற்கு மேல் அவர் பேசவில்லை. காயத்ரியின் கோபத்திலும் ஒரு அர்த்தமும் நியாயமும் இருப்பதாகவே தோன்றியது. சரி வாமா, உனக்காக நான் ஒரு துளி சாப்பிடுறேன், எனக்காக நீயும் ஒரு பிடி சாப்பிடு என்றபடி எழுந்து சாப்பிடச் சென்றார். பாத்திரங்களை ஒழித்து தேய்த்து சமையலறையை கழுவிவிட்டு அவள் படுக்க செல்லும் போது ஹாலில் படுத்திருந்த சுப்பையாவிடமிருந்து மெல்ல குரட்டை ஒலி கிளம்பி இருந்தது. அவரை போல் அவ்வளவு எளிதில் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. மனதுக்குள் பழைய சம்பவங்கள் ஓடத் தொடங்கின. படபடவென பேரிரிச்சலுடன் கதவு தட்டப்பட்டது. ஆலறி கொண்டு எழுந்து திறக்க ஓடினாள் காயத்ரி. ஆனால் அதற்கு முன் சுப்பையா திறந்திருந்தார். பெரியவரே, சீக்கிரம் வா, உன் மவனை அந்த கிளப்ல எவனோ குத்திப்டான். வாசலில் மேலும் மேலும் ஏதேதோ இரைச்சல்கள். ஐயோ என்று பெரிதாய் அலறினாள் காயத்ரி. சுப்பையா வெலவெலத்து போய் மேல் சட்டை கூட போட்டுக்கொள்ளாமல் நின்ற கோலத்தோடே ஓடினார். அதற்குள் அக்கம் பக்கத்து பெண்கள் விஷயம் அறிந்து ஓடி வந்து பேயறைந்தது போல் விழிகள் நிலைக்குத்த ஸ்தம்பித்து நின்று கொண்டிருந்த காயத்ரியை அணைத்தபடி உள்ளே சென்று சமாதானப்படுத்த முயன்றனர். இந்த புள்ளாண்டா எங்க அங்க போனான்? தினம் ஆபீஸ் வீடுன்னு நேரத்துக்கு வந்து சேர்ற புள்ள இன்னைக்கு எதுக்கு அந்த பாழாப்பொன கிளப்புக்குள்ள போச்சு? அதானே பாவி அவன், அந்த ரவுடி இருக்கிற இடத்துக்கு எதுக்கு போச்சு? விதி இழுத்துக்கிட்டு போயிடுச்சா? ஒரு கெட்ட பழக்கம் உண்டா? தங்கமான பிள்ளையாச்சே, இன்னும் ஏன் அங்க போச்சு? யார் எடுத்துக்கிட்டு போனா? மாற்றி மாற்றி அக்கம் பக்கம் பேசியதேதான் காயத்ரியும் மனதுக்குள் கேட்டுக்கொண்டிருந்தாள். எதற்கு அங்கே போனார்? போலீஸ் கேஸாகி இருந்ததால் மார்ச்வரி போஸ்ட்மார்டம் என்று ஒரு நாள் போய் மறுநாள் மாலைதான் வெள்ளை துணி போட்டு மூடி ஆம்புலன்ஸ்லிருந்து இறக்க உள்ளே கொண்டு வந்து போட்டனர். காயத்ரி ஒரு கணம் வெறிக்க வெறிக்க அதையே பார்த்தாள். நிஜம்தானா? இது அவர்தானா? அவர் இல்லை, இதெல்லாம் ஏதோ கனவு. காயத்ரி, பாத்துக்க தாய், உன் புருஷனை பாத்துக்க. யாரோ ஒரு கிழவி முகத்திலிருந்து துணியை விலக்க இது கனவில்லை நிஜம் என்ற கத்தி இதயத்தை சுரீர் என்று குத்த, பெருங்குரல் எடுத்து கதறியபடி அவன் மீது இதயத்தை சுரீர் என்று குத்த, பெருங்குரல் எடுத்து கதறியபடி அவன் மீது விழுந்தாள். அம்மாடி காயத்ரி, உடம்புக்கு என்னம்மா? காயத்ரி சட்டென்று கண் விழித்தாள். வெளிச்சம் கண்ணை கூசியது. விடிந்து வெகு நேரமாகியது. சட்டென்று ஒருவித வெட்கம் பரவ எழுந்து கொண்டாள். முடியலன்னா படுத்துக்கம்மா, நான் வேணா சமைச்சிடுறேன். உடம்புக்கு ஒண்ணும் இல்ல மாமா, ஏதோ அசதியில தூங்கி போயிட்டேன். சுப்பையா காஃபி போட்டு குடித்து விட்டு அவளுக்கும் போட்டு வைத்திருந்தார். சுப்பையா வெளியில் வந்து ரேழியில் இருந்த சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டார்.
எப்படி இருந்த பெண்ணை எப்படி ஆக்கிவிட்டது விதி என்று தோன்றிய உணர்வை அவரால் தடை செய்ய முடியவில்லை. கிருஷ்ணன் எனக்கு ஒரே பிள்ளை. இவன் பிறந்த அரண்மனையிலேயே ஜன்னி கண்டு அவன் அம்மா போயிட்டா. அன்னிலிருந்து இவனுக்கு நான் தான் தாயுமானவன். என்னோட வம்ச விருட்சத்தை நான் சாதாரணமா வளர்க்கல. ஒரு பொறுப்புள்ள இந்திய குடிமகனா வளர்த்திருக்கேன். நியாயத்துக்கு தலை வணங்குறவனா, அக்கிரமத்தை எதிர்க்கிறவனா, அன்புக்கு கட்டுப்படுறவனா, பெரியவங்களை மதிக்கிறவனா, குத்தம் குறை ஏதும் சொல்ல முடியாத மனுஷனா வளர்த்திருக்கேன். கெட்ட பழக்கம்னு அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. நாகரிகமாவும் இருப்பான். அதே நேரம் பக்தி சிரத்தையா சூரிய நமஸ்காரம் பண்ணுவான். உத்தம பிள்ளையா பொறுப்புள்ள புருஷனா இருப்பான். என்னடா பிள்ளைய பத்தி இவ்ளோ பீத்திக்கிறனே நினைச்சுக்க கூடாது. என் மனைவி போறப்போ எனக்கு 26 வயசுதான். என்ன 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தாத பந்துக்களே இல்ல. ஆனா என் மனசுல என் மகனை எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு ஒரு லட்சியமும் கனவும் இருந்தது. அதுபடி அவனை வளர்க்க கல்யாணம் ஒரு இடைஞ்சலாகிடக் கூடாதுன்னு தான் நான் அதை பத்தியே யோசிக்கல. குழந்தைகள் பச்சை களிமண் மாதிரி. அதில் நாம நினைக்கிற வடிவத்தை கொண்டு வந்துடலாங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அதன்படியே என் குழந்தைக்கு நல்லதை போதிச்சு, நல்லதை பேச வச்சு, எப்படியெல்லாம் வாழ்ந்தா தப்புன்னு எடுத்து சொல்லி, என் மனசுல உருவகப்படுத்தி இருந்த ஒரு லட்சிய மகனா அவனை வளர்த்துட்டேன். அதனால தானோ என்னமோ சந்தோஷத்துக்கு நடுவுல ஒரு பயமும் என்ன குத்திக்கிட்டு இருக்கு. ஆகிறதும் பெண்ணால, அழியறதும் பெண்ணாலன்னு சொல்லுவாங்க. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு ஆக்கியிருக்கிற அழகான இந்த பொம்மை, அதோட அருமை பெருமை தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமா ஆயிடுச்சுன்னா தான் என் பயம். உத்தமமான என் பிள்ளைக்கு சீதா பிராட்டி மாதிரி ஒரு பொண்ணு பத்னியா வரணுமேங்கிற கவலை. எனக்கு வரதட்சணையோ சீரோ செனத்தியோ தேவையில்லை. மனசு நிறைய அன்பு பாசங்கிற சீர் செனத்தியோட புன்னகைங்கிற வரதட்சணையோட ஒரு பொண்ணு வந்தா அதுவே போதும். நான் எதிர்பார்க்கிற மாதிரி உங்க பொண்ணு இருப்பான்னு சொல்லுங்க. பொண்ணே பார்க்க வேணாம், உடனே நிச்சயம் பண்ணிடலாம். அத்தனை நேரமும் எதிரில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனிதர் மிகுந்த சந்தோஷத்துடன், நீங்க கவலையே பட வேண்டாம் சார். உங்க பிள்ளைக்கு எல்லா விதத்தையும் பொருத்தமானவளா என் பொண்ணு நிச்சயம் இருப்பா. நீங்க சொல்ற மாதிரி என் பொண்ணுக்கு பணமோ காசோ பாத்திரம் பண்டங்களோ சீரா கொடுக்க கடவுள் எனக்கு வசதியை தரல. ஆனா நீங்க சொன்ன மத்த குணங்களை கடவுள் அவளுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறாரு. அக்கம் பக்கத்துல யார்கிட்ட வேணா அவளை பத்தி விசாரிச்சுக்கலாம். இதுதான் பொண்ணோட போட்டோ, எதுக்கும் இருக்கட்டும்னு கையோட கொண்டு வந்தேன். சுப்பையா போட்டோவை வாங்கி பார்த்தார். ஆஹா, என்ன அழகு! சாட்சாத் சீதா பிராட்டிதான். கன்னிமாடத்தில் நின்று கொண்டு வெட்கத்துடன் ராகவனை பார்க்கும் தெய்வீக கலை அல்லவா முகத்தில் தெரிகிறது. உண்மையில் இந்த பெண்ணின் அழகுதான் முகத்தில் சுடர் விடுகிறதோ? சுப்பையா ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டார். நான் முடிவு பண்ணிட்டேன். இவதான் என் மருமக. என் ராமனுக்கு ஏத்த சீதை இவதான். நீங்க போய் கல்யாண ஏற்பாடுகளை பாருங்க. என் பிள்ளையோட போட்டோ தரேன். பொண்ணுகிட்டையும் காட்டிருங்க. அவளுக்கும் பிடிச்சிருந்தா ஜாதகம் எதுவும் பார்க்க வேண்டாம். உடனே கல்யாணத்தை வச்சுப்போம். வந்தவர் திக்கு முக்காடி என்ன வார்த்தை பேசுவது என்று புரியாமல் திகைத்தபடி தழுதழுப்புடன் அவர் கைகளை பிடித்துக் கொண்டார். சாப்பிட வரீங்களா மாமா? சுப்பையா சிந்தனையை கலைத்துவிட்டு எழுந்து கொண்டார். சாப்பாடு போட்டுக்கொண்டே காயத்ரி மெதுவாக கேட்டாள். நான் நேத்திக்கு சொன்னதை பத்தி யோசிச்சிங்களா? கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா முடியுமான்னு தான் யோசிக்கிறேன். ஏன் மாமா முடியாது? எனக்கு என்ன குழந்தையா குட்டியா? இதை சொல்லும் போதே மழுக்கென்று நீர் நிறைந்தது. குரல் கம்மிற்று. அம்மாடி, என்ன தாயே இது? சுப்பையா பதறி போனார். வெட்டு வெட்டுன்னு மோட்டு வலைய பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தா புத்தி 4 பக்கமும் சிதறுது மாமா. அதான் சொன்னேன். சரிம்மா, உன் இஷ்டப்படியே உடனே ஏற்பாடு செஞ்சிடுறேன். சந்தோஷம் தானே? அவள் நன்றியோடு அவரை பார்த்தாள். பொய்யும் களவும் புறம் சொல்லுவதும் தவிர அவளுக்கு அனைத்து கலைகளும் தெரிந்திருந்தது. தெரிந்த வித்தைகளை கொண்டு சுயமாய் சம்பாதித்தால் என்ன என்ற எண்ணம் கொஞ்ச நாளாய் அவளுக்கு தோன்றியிருந்தது. கிருஷ்ணனுடைய ஆபீஸிலேயே வேலை தர அவர்கள் முன்வந்த போது அவள் தீர்மானமாய் மறுத்துவிட்டாள். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய எத்தனையோ படித்த ஆண்கள் வேலையில்லாமல் இருக்கும்போது எனக்கு அந்த வேலை தேவையான்னு தோன்றது. முன்னுக்கு வர வேண்டிய ஒரு ஆணுக்கு அந்த வேலையை கொடுங்க. ஒரு குடும்பமே அதனால சீரடையும். நான் எப்படியாவது பொழைச்சுப்பேன் என்று சொல்லிவிட்டாள். அதன் பிறகுதான் இந்த யோசனை தோன்றியது. அடுத்த வாரத்திலேயே பேங்கில் கடன் பெற்று போராததுக்கு கையில் இருந்தும் கொஞ்சம் பணம் போட்டு 4 தையல் மிஷின்களும் 4 டைப்ரைட்டிங் மிஷின்களும் வாங்கி போட்டார் சுப்பையா. கிருஷ்ணன் தையல் தட்டச்சு நிலையம் இப்படித்தான் ஆரம்பமாயிற்று. தவிர ஒயர் கூடைகள் பின்னவும், பொம்மைகள் செய்யவும், புடவைகளில் எம்ப்ராய்டரி பெயிண்டிங் போடவும், புதுமையான டிஃபன் வகைகள் செய்யவும் கூட கற்றுத் தந்தாள். இந்த நிலையில்தான் பிறந்த வீட்டில் இருந்து வந்த அந்த கடிதம் அவளை நிலைகுலைய வைத்தது. சுப்பையாவிடம் கூட காட்டாமல் மெதுவாக அதை கிழித்து காற்றில் பறக்க விட்டுவிட்டு அப்படியே உட்கார்ந்து விட்டாள். கிருஷ்ணன் இறந்து 1 மாதம் ஆகியிருந்த போது சுப்பையா அவளிடம் வந்து, இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொண்ணுக்கு தாயோட துணை அவசியம்மா. நீ கொஞ்ச நாள் உன் வீட்டுல போய் இருந்துட்டு வந்தா கொஞ்சம் மனசு தெளியும்னு நினைக்கிறேன். புறப்படுமா என்று வற்புறுத்த காயத்ரிக்கும் பிறந்தகம் செல்ல வேண்டும் என்ற ஆசை எழுந்தது.
அக்கா அக்கா என்று காலை கட்டிக்கொள்ளும் தம்பி தங்கைகளுடன் இருந்தாலாவது மனதுக்கு சிறிது ஆறுதல் கிடைக்காதா என்று தோன்றியது. குழந்தைகள் விஷயத்தில் அப்பாவும் அம்மாவும் நிறைய தவறு பண்ணிவிட்டார்கள் என்றே அடிக்கடி நினைப்பாள் காயத்ரி. அடுக்கடுக்காய் இவளுக்கு பிறகு 3 தங்கைகளும் 2 தம்பிகளும் அவள் பருவம் எய்திய பிறகும் கூட அம்மாவின் உற்பத்தி நிற்கவில்லை. கடைசி தம்பி பிறந்தபோது காயத்ரி 18 வயது பருவ மங்கை. பெற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் வயதோ துணிச்சலோ அவளுக்கு இல்லை. அதற்குள் அவளுக்கு திருமணமும் நடந்து இதோ முழுதாய் 1 வருடம் கூட ஆகவில்லை. உருவான ஒரு குழந்தையும் அதிர்ச்சி கலைய ஒற்றை மரமாய் தாய் வீடு போய்க் கொண்டிருக்கிறாள். ஸ்டேஷனில் 2வது தம்பி காத்திருந்தான். அக்காவை பார்த்ததும் கலங்கிய கண்கள் அருவியாய் கொட்ட காயத்ரி அவனை அணைத்து ஆறுதல் சொன்னாள். வீட்டுக்கு சென்றவளுக்கு பெரிய அதிர்ச்சி. முற்றத்து சாக்கடையில் அம்மா கமரி கமரி வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தாள். விழிகள் நிலை குத்த அவளையே பார்த்தாள் காயத்ரி. தலை குனிந்தபடி அவளை கடந்து சென்ற அப்பாவை பார்த்தபோது குமட்டி கொண்டு வந்தது. இன்னும் கூடவா? பெண் அல்பாயுசில் புருஷனை பறிகொடுத்து விட்டு நிற்கும் இந்த நிலையில் கூடவா? என் இழப்பு இவர்களை பாதிக்கவே இல்லையா? இவளுடைய பார்வையின் வெம்மையை தாங்க முடியாத அம்மா உள்ளே வந்து முசு முசுவென்று அழ ஆரம்பித்தாள். கையோடு கொண்டு வந்திருந்த பிஸ்கட் பொட்டலங்களை குழந்தைகளிடம் கொடுத்த காயத்ரி ஒரு தீர்மானத்துக்கு வந்தவளாய் மறுபடியும் தனது பெட்டியை தூக்கி கொண்டு வந்த வழியே கிளம்பினாள். காயத்ரி என்று தழுதழுப்போடு தடுத்து நிறுத்தின அப்பாவை வேதனையுடன் நிமிர்ந்து பார்த்தாள். என்னால உங்க அந்தரங்கம் பாதிக்கப்பட வேண்டாம்ப்பா. நான் இங்க வந்திருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன். போரும்மா, என்ன கொல்லாத. சத்தியமா இது குழந்தைன்னு எங்களுக்கே தெரியல. தூரம் போயிடுத்துன்னு. போரும்பா, இதெல்லாம் என்கிட்ட போய் பேசிக்கிட்டு. வெறுப்புடன் இடைமறித்தாள். 26 வயசுல பொண்டாட்டி பறி கொடுத்துட்டு பிள்ளைய உத்தமனா வளர்க்கணுங்கிற லட்சியத்துல தன்னோட இளமைய பத்தி கூட கவலைப்படாம தனிமரமாவே வாழ்ந்த எங்க மாமனார் எங்க? பொண்ணு தாலி அறுத்துட்டாங்கிற துக்கத்தை கூட மறந்துட்டு அடுத்த குழந்தைக்கு அஸ்திவாரம் போட்டுக்கிற நீங்க எங்க? எனக்கு இங்க நிக்க கூட அருவருப்பா இருக்கு என்று சொல்லிவிட்டு புயலாய் கிளம்பியவள் தான் இன்று வரை வைராக்கியமாய் இருந்து விட்டாள். அம்மாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதாம். இந்த கடிதம் கூட அப்பா எழுதவில்லை. மூத்த தங்கைதான் வேதனையுடன் எழுதியிருக்கிறாள். பாவம், அவளுக்கும் வயதாகவில்லையா என்ன? அவளுடைய கூச்சமும் வேதனையும் கடிதத்தில் வரிகளில் தெரிந்தது. மேடம், அழைப்பொலி கேட்டு திரும்பினாள். கௌரி அவளிடம் தையல் பயிலும் மாணவி. என்னம்மா? கௌரி ஏதோ கவரை நீட்டினாள். என்னது? ஓ, உனக்கு கல்யாணமா? ஆமா, நீங்க கண்டிப்பா வந்து வாழ்த்தணும். சட்டென்று காயத்ரி முகம் கருக்க, இல்லம்மா, நாங்கெல்லாம் வரக்கூடாது. மேடம், நீ என்ன கூப்பிட்டிருக்கவே கூடாது கௌரி. உங்க அம்மா சொல்லித்தான் கூப்பிட்டியா? இல்ல, நானாதான் ஒரு இன்விடேஷன் எடுத்துட்டு வந்தேன். ஏன், நீங்க வந்தா என்ன மேடம்? ப்ளீஸ், நீங்க வரத்தான் வேணும். இல்ல கௌரி, இன்னும் 1 வருஷம் கூட முடியல. எந்த சுப காரியத்துக்கும் நான் வர முடியாது. வர தகுதி இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கம்மா. நீ நல்லா இருப்ப. என் ஆசி உனக்கு எப்பவும் உண்டு. என்னை கூப்பிட்டதா யார்கிட்டயும் சொல்லிக்காத. காயத்ரி அவளை அனுப்பிவிட்டு தாழ முடியாத சோகத்துடன் பிழிய பிழிய அழ ஆரம்பித்தாள். கல்யாணம், ஆஹா, எத்தனை சந்தோஷமாக தாம்பத்தியத்தில் அடியெடுத்து வைத்தாள். எவ்வளவு பிரியமுடன் இருந்தான் கிருஷ்ணன். எத்தனை குறும்பு சொட்டும் அவனின் ஒவ்வொரு அசைவிலும். நானும் நீயும் ஒரு நாள் முழுக்க பேசாம இருந்தா எப்படி இருக்கும் காயத்ரி? அடராமா, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாம பேசாம இருந்து பார்க்கலாமா? வேண்டாங்க, என்னால பேசாமலாம் இருக்க முடியாது. அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பேசிக்கவே போறதில்ல. யார் முதல்ல யார்கிட்ட தோத்து போறாங்கன்னு பார்க்கலாம். வேணாங்க, எதுக்கு இந்த விளையாட்டு? காயத்ரியின் குரலில் அழுகை எட்டி பார்த்தது. கிருஷ்ணன் அவள் முகத்தை கைகளில் ஏந்தி உற்று பார்த்து சிரித்தான். தாம்பத்தியத்துல ஊடல்ங்கிறது ஊறுகா மாதிரி கண்ணம்மா. நமக்குள்ள என்னைக்கும் சண்டையே வராது. வரும்படியா நானோ நீயோ கண்டிப்பா நடந்துக்கவும் மாட்டோம். அப்புறம் எப்பதான் நம்ம ஊடல் பண்றது? நம்மளா ஏற்படுத்திக்கிட்டா தான் உண்டு. அதனால இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம டூ விட்டுப்போம். ஒரு போட்டி தான். யார் சீக்கிரம் தோக்குறாங்கன்னு பார்ப்போம். சரிதானா? எப்படியும் நீ தான் தோத்து போவ. அதான் கிடையாது. போட்டின்னு வந்துட்டா நான் விட மாட்டேன். பார்க்கலாமா? பார்க்கலாமே. காயத்ரி சிரித்துக்கொண்டே எழுந்து சென்றாள். மௌனம் ஆரம்பமாயிற்று. குளித்துவிட்டு சமையல் கட்டுக்கு வந்து காஃபி கலந்த உடனேயே அவளை அறியாமல் என்னங்க காஃபி என்ற வார்த்தைகள் கிளம்ப சட்டென்று நாக்கை கடித்துக் கொண்டாள். ஒரு முறை மன்னிக்கப்பட்டது என்ற பாணியில் குறுஞ்சிரிப்புடன் பாத்ரூம் நோக்கி நடந்தான் கிருஷ்ணன். அதற்கு பிறகு எல்லாமே மௌன நாடகம்தான். சாப்பிட கூப்பிடுவதற்கு பதில் சற்று ஓசையுடன் நங் என்று தட்டை வைத்தாள். கிருஷ்ணன் வேண்டுமென்றே பேப்பரில் மூழ்கியிருந்தான். அவளும் வீம்பாய் காத்திருக்க இந்த நாடகம் ஒன்றும் அறியாத சுப்பையா, என்னப்பா சாப்பிட போலியா, மணியாவுதே என்று கேட்க அசடு வழியே எழுந்து வந்தவனை பார்த்து சிரிப்பை அடக்கி கொண்டாள் காயத்ரி. சாப்பிடும்போது சுப்பையா கேட்டார், என்ன இன்னைக்கு ஒரே சைலண்டா இருக்கு வீடு?
நொடிக்கு 100 தரம் காயத்ரி காயத்ரின்னு கூப்பிடுவ, என்ன விஷயம் என்றார். ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு உங்க மாட்டு பொண்ணு மௌன விரதமா என்று சொல்லிவிட்டு கண்கள் சிரிக்க அவளை பார்க்க, அப்படியாமா என்ற சுப்பையாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் திகைத்தாள் காயத்ரி. விளையாட்டாய் ஆரம்பித்த ஊடல் விளையாட்டாகவே மறுநாளும் தொடர்ந்தது. மனதுக்குள் பேசிவிட வேண்டும் என்ற குறுகுறுப்பு எழுந்தாலும் ஏதோ ஒரு கூச்சம் புதிதாய் எழ காயத்ரி வீராப்பாகவே இருந்தாள். மறுநாள் இரவு அரைக்கதவை சாத்திக் கொண்டு தள்ளாடியபடி வந்து பொத்தென கட்டிலில் விழுந்தவனைக் கண்டு பதறிப்போய் தொட்டு பார்த்தவள், ஐயோ, என்ன இப்படி நெருப்பாட்டம் கொதிக்குது என்று கத்திவிட்டாள். அவசர அவசரமா ஏதோ மாத்திரையையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு அருகில் வந்தவளைக் கண்டு பெரிதாக சிரித்தான் கிருஷ்ணன். திகைத்தாள் அவள். வெங்காய ஜுரம், இந்தா பாரு என்று பாதியாய் நறுக்கிய பெரிய வெங்காயத்தை எடுத்து காட்டினான். ஏமாந்தியா, நான் தான் சொன்னனே நீ சீக்கிரம் தோத்துருவேன்னு, கரெக்ட் தானே? உண்மைதான், 10 மாசத்துல தோத்துதான் போயிட்டா. ஒரேடியா பேசாம போயிட்டான் கிருஷ்ணன். கடைசி நாளன்று கூட எவ்வளவு குஷியுடன் இருந்தான். காரணம், முதல் நாள் இரவு காயத்ரி சொன்ன விஷயம்தான். அவன் அப்பாவாக போகிறான் என்ற செய்தியை அவள் சொன்ன போதுதான் என்னமாய் பூரித்து போனான். இஸ் இட்? நான் அப்பாக போறேனா? மை காட், எவ்வளவு ஒசந்த பதவி அது! சொல்லேன் காயத்ரி, என் பிள்ளை யார போல இருப்பான்? குண்டா அழகா உன்னாட்டம் இருப்பானா? என் நெஞ்சில உதைச்சு உதைச்சு விளையாடுவான்ல, அப்பப்பா என்ன சுகமா இருக்கும். அப்போ அவனை நிறைய படிக்க வைக்கணும் காயத்ரி. எங்க அப்பா என்னை எப்படி வளர்த்தாரோ அதே மாதிரி நாமளும் அவனை கண்ணும் கருத்துமா உலகமே பாராட்டுற மாதிரி வளர்க்கணும். என்னை விட படிச்சு பெரிய ஆளா வரணும் அவன். கனவில் ஆழ்ந்து போயிருந்த புருஷனையே கன்னத்தில் கை ஊன்றியபடி குறுகுரு என பார்த்தாள் காயத்ரி. ஆச்சா, பையன் IPS ரிசல்ட் வந்தாச்சா? ஐயோ என் அசடே, உங்க குழந்தைக்கு இப்போ வயசு 45 நாள். அது பிள்ளைதான்னு இன்னும் தீர்மானமா கூட தெரியாது. அதெல்லாம் இல்ல, பிள்ளைதான். சரி, பிள்ளைதான். அது பிறக்க இன்னும் 8 மாசம் முழுசா இருக்கு. நீங்க இப்போல இருந்தே அதுக்காக கண் முழிக்க வேண்டாம், பேசாம தூங்குங்க என்று சொல்லியபடியே அவனது தலையை கோதி விட்டாள். மறுநாள் ஆபீஸுக்கு கிளம்பும் வரை அவளையே சுற்றி சுற்றி வந்தான். வாய் ஓயாமல் குழந்தையை பற்றியே பேசினான். உனக்கு வாய்க்கு எது பிடிக்கும்னு சொல்ல, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் என்றான். அவனுடைய அன்பில் திக்கு முக்காடினாள். அவனுக்கு தானும் திருப்தியை தர வேண்டும் என்று நினைத்தாள். சரி, சோன் பப்படி கேக்கும் புளிப்பும் காரமுமா இலந்த வடமும் வாங்கிட்டு வாங்க. தேங்க்யூமா, கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். அதோட என் கண்ணம்மாக்கு புது புடவை வாங்கிட்டு வர போறேன். என் பிள்ளைய சுமக்கிற இடுப்புக்கு புது துணி வேண்டாம்? காயத்ரி சிரித்தாள். எவ்வளவு மகிழ்ச்சியுடன் கிளம்பி சென்றான். கடைசியில் எப்படி திரும்பி வந்தான், வெறும் ஜடமாக, பிணமாக. உன்னால் பார்க்க முடியாத போது நான் எதற்கு பிறக்க வேண்டும் என்றுதான் அவன் பிள்ளையும் கலந்து விட்டதோ கருவிலேயே. தன் மீது பாசத்தை கொட்டிய தகப்பனின் அகால மரணம் தாங்காமல் தான் அதுவும் கலங்கி கலைந்து விட்டதோ. அது ஒரு பெரிய பங்களா. சுற்றிலும் காம்பவுண்ட் சுவரும் தோட்டமுமாய் கம்பீரமாய் நின்றிருந்தது. முகப்பில் புல்வெளிக்கு நடுவில் சின்னதாய் கூம்பு போன்ற கோபுரமும் அதன் உச்சியில் சிலுவையும் காணப்பட்ட அந்த மண்டபத்தில் குழந்தை இயேசுவை ஏந்திய அன்னை மேரியின் உருவச்சிலை. அதற்கு முன்னே 2 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. உள்ளே பெரிய ஹாலின் ஒரு மூலையில் தீக்கக்கும் கண்களுடன் அந்த பெண்மணி அவள் எதிரில் அலட்சியமாய் நின்றிருந்தான் அவள் மகன். எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல, என்னைய போக விடு தயவு செஞ்சு. எங்க போவ? எங்கேயோ போய் தொலைறேன். குடியார சூதாடி பிள்ளைகிட்ட இருக்கிறத விட பிச்சை எடுத்து சாப்பிடுறது மேல்னு தோணுது. போ போ, போய் 4 நாள் வவுறு காஞ்சா தன்னால திரும்பி வருவ. நிச்சயம் மாட்டேன் என்றபடி அவள் வெளியேற தயாரானாள். அவளுடன் புறப்பட்ட தங்கையை கண்டதும் திகைத்தான். இந்தா, நீ எங்க போற? அவளையும் நான் தான் கூட்டு போறேன். நாளைக்கு உன் சூதாட்ட வெறிக்கும் கொலை வெறிக்கும் அவளையே பலி கேட்பியே, அந்த பயத்துலதான் அவளையும் கூட்டிட்டு போறேன். அவன் விக்கித்து நின்று விட்டான். அவர்கள் படியிறங்கி சென்று விட்டனர். அன்று முழுவதும் அந்த வார்த்தைகள் கரையான்களாய் மனதை அரிக்கத் தொடங்க, முதல் முறையாய் தன் மீதே வந்த வெறுப்பை அவனால் தடுக்க இயலவில்லை. இந்த ஜோசப்பு, என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்க? கிளப்புக்கு வரலையா? வரல. அட என்னப்பா அதிசயமா இருக்கு. வரலனா விடு, மனசு சரியில்லை. நானும் பாக்குறேன், அந்த ஆளை கொன்னுட்டு உள்ள போய் வந்ததுல இருந்தே நீ சரியா இல்ல. என்ன ஆச்சுன்னு புரியல. ஷட்டப், முதல்ல இடத்த காலி பண்ணு. ஜோசப் நண்பனை விரட்டினான். அவன் தலை மறைந்ததும் பொத்தென்று சோஃபாவில் விழுந்தான். கடவுளே, என்ன ஆயிற்று எனக்கு? தாயும் தங்கையும் போனதிலிருந்தே ஏன் இப்படி நிலைமை இழந்து தவிக்கிறேன்? ஆள் வைத்து அடிப்பதும் சில நேரம் அது கொலையில் முடிவடைந்து இவன் பெயர் வெளியில் வராமல் யாரோ ஒருவர் இவன் கொடுக்கும் பணத்துக்காக சிறை செல்வதும் புதிய விஷயமல்ல. இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாத விஷயமல்ல. ஆனால் இந்த முறை மட்டும் ஏன் இப்படி கோபித்துக் கொண்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் புரியவில்லை. உண்மையில் கிருஷ்ணனின் கொலை ஒரு விபத்து தான், அப்படித்தான் சொல்ல முடியும். கிருஷ்ணனை அவனுக்கு முன்ன பின்ன கூட தெரியாது. அவனை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலும் கொல்லவில்லை. யோசித்து யோசித்து பார்த்தான், அந்த விபத்து எப்படி ஏற்பட்டது?
ஹலோ தோஸ்த். தோளை தட்டியவனை திரும்பி பார்த்தான் ஜோசப். சீட்டாட்ட தோழன் சந்துரு நின்றிருந்தான். அட என்னப்பா 10 நாளா ஆளை காணும்? ஊருக்கு போயிருந்தேன்பா. இது நம்ம ஆபீஸ் ஃப்ரெண்டு. ஊருக்கு போக அவசரத்துக்கு இவர் தான் பணம் கொடுத்தாரு. இப்ப அவசரமா பணம் தேவைப்படுதான் கேட்டாரு. அவ்வளோ பணம் இப்ப இல்ல. அதான் இங்க கூட்டு வந்துட்டேன், புரட்டி கொடுத்துடலான்னு. கிளப்ல வந்து கடனா? அட கடன் இல்லப்பா. 4 ஆட்டம் போட்டா தானா புரண்டிடாது. உள்ளதும் போயிருச்சுன்னா அதெல்லாம் போவாது. ஐயாவுக்கு இப்ப நல்ல நேரம் தான். வா, வந்து உட்காரு. வா கிருஷ்ணா, அப்படி உட்கார்ந்துக்க. 1/2 மணில உன் பணத்தை கொடுத்துடுறேன். கிருஷ்ணனின் முகம் கருத்தது. வா, 1 மணி நேரத்துல பணம் தரேன் என்று கூப்பிட்டதும் இவனுடன் கிளம்பியது தவறோ? இப்படி ஒரு கிளப்பில் சீட்டாடி ஜெயித்த பிறகுதான் பணம் கிடைக்கும் என்று தெரிந்திருந்தால் பணமே வேண்டாம் என்று கிளம்பியிருப்பான். இப்பொழுதும் கெட்டு விடவில்லை. இல்ல சந்துரு, எனக்கு நேரமாச்சு. நீ பணத்தை நாளை கொடு. ஒய்ஃபுக்கு வேற புடவை வாங்கணும், அதான் பணம் கேட்டேன். பரவாயில்ல, நாளைக்கு பிரசன்ட் பண்ணிக்கிறேன். வரட்டுமா? எழுந்து விட்டான். அட இருப்பா, உன்னை என்ன ஆடவா கூப்பிட்டாங்க? பாக்குறதுக்கே இப்படி பயப்படுறிய? சும்மா உட்காருப்பா, போலாம். அவனை அழுத்தி உட்கார வைத்துவிட்டு சீட்டுக்கட்டை பிரித்து போட்டான் சந்துரு. அன்றைக்கு சந்துருவின் பக்கம் காற்றடித்தது. அடுத்தடுத்து 4-5 ஆட்டங்களில் அவனே ஜெயித்தான். பணம் குவிந்தது. ஆட்டம் ஏற்படுத்திய சுவாரஸ்யத்தில் சந்துருவுக்கு கிருஷ்ணனை அனுப்ப வேண்டும் என்ற எண்ணமே மறந்துவிட்டது போலும். வெற்றி மேல் வெற்றி குவிக்க வேண்டும் என்ற வெறியுணர்வு ஆக்கிரமித்துக் கொண்டது அவனை. கிருஷ்ணன் நிலை கொள்ளாமல் தவித்தான். சந்துரு, என்னை அனுப்பிட, டைம் ஆயிடுச்சு கெஞ்சினான். இருப்பா, இன்னும் ஒரே ஆட்டம். இது வரைக்கும் சம்பாதிச்சத டபுள் ஆக்கிடுறேன். இந்த ஆட்டத்துல முடிச்சுட்டு நானும் உன்னோட வந்துடுறேன், வெயிட் பண்ண. கிருஷ்ணன் அக்னியில் அமர்ந்திருப்பது போல் உணர்ந்தான். அந்த கடைசி ஆட்டத்தில் தான் ஜோசப் ஒரு சின்ன தந்திரம் பண்ணினான். அதுவரை குவித்திருந்த அத்தனை பணத்தையும் சந்துரு அந்த ஆட்டத்தில் இழந்தான். அவனுக்குள் சந்தேகம் உதயமாயிற்று. ஜோசப் ஏதோ சூழ்ச்சி செய்திருக்கிறான் என்பது விளங்கிற்றே தவிர என்ன அது என்று புரியவில்லை. இருப்பினும் ஏமாந்து விட்டோம் என்ற எண்ணம் உள்ளத்தில் ஒரு புயலை உருவாக்க அது வெளிப்படையாய் அவன் கண்களில் அனலை வீச, ஏமாத்திரியே ஜோசப், வேண்டாம், ஏமாத்தாம பணத்தை கொடுத்துரு. ஒழுங்கா என் பணத்தை கொடுத்துரு. பெரிதாய் கத்திக்கொண்டே பாய்ந்தான். சூதாட்டங்கள் எல்லாமே யுத்தத்தில் தான் முடியுமோ? சில நிமிடம் கிருஷ்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளும் இருவரையும் மலங்க மலங்க பார்த்தான். ச்சே, இதென்ன சண்டையிடும் இருவரை விலக்காமல் வேடிக்கை பார்க்கிறோமே. வேணா சந்துரு, நிறுத்து. சண்டை வேணா, எனக்கு பணம் வேணா, வாங்க போலாம். கிருஷ்ணன் அந்த சண்டையில் சமாதான புறாவாக அடியெடுத்து வைத்த அதே நேரம் ஜோசப்பின் கையில் இருந்த பளபளவென்ற கத்தி குறுக்கே வந்து கிருஷ்ணனின் வயிற்றில் மாறி மாறி பல இடங்களில் குத்தி கிழித்தது. சமாதான புறா இரத்த வெள்ளத்தில் கிடந்தது. ஜோசப்பின் கண்களில் ஏதோ ஒரு திகைப்பும் பயமும், சந்துருவின் கண்களில் கண்ணீர். ஜோசப் மற்றவர்களைப் போல நடுகாலில் சீட்டாடுவதில்லை. அவனுக்கு என்று ஒரு ஏசி அறை உண்டு. அவனது நண்பர்களோடு அங்குதான் விளையாடுவான். எனவே அங்கு நடந்த போரோ கிருஷ்ணனின் மரண ஓலமோ வெளியில் யாருக்கும் கேட்கவில்லை. எனவே ஜோசப் விரைவாக ஒரு காரியம் செய்தான். கத்தியை எடுத்து அதன் பிடியை நன்கு துடைத்துவிட்டு சந்துருவின் அருகில் வந்தான். அம்மா காயத்ரி. வாசல் கதவை தட்டிக்கொண்டே அழைத்தார் சுப்பையா. காயத்ரி வந்து கதவை திறந்தாள். சுப்பையாவின் பின்னால் நின்றிருந்த இருவரையும் கண்டவள் கண்களாலேயே மாமனாரிடம் கேள்வி கேட்டாள். யார் இவங்க? வர 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 வழியில நடு ரோட்ல சின்ன கும்பல். என்னன்னு எட்டி பார்த்தா இந்த அம்மா மயங்கி கிடக்குறாங்க, இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, மத்தவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சட்டுன்னு ஒரு சோடாவை வாங்கி கொடுத்து மூஞ்சில தெளிச்சேன். எழுந்து உட்கார்ந்தாங்க. யார் என்னன்னு விசாரிச்சேன். சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வேலை ஏதாவது கிடைக்காதான்னு சுத்துறதா சொன்னாங்க. வீடு வாசல் எதுவும் இல்லையா, பாவமா இருந்தது. சரி, வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கலாம்னு சொல்லி கூட்டு வந்தேன். வயசு பொண்ணோட எங்க போவாங்க, பாவம். நல்ல காரியம் பண்ணீங்க மாமா. வாங்கம்மா, உள்ள வாங்க, வாமா என்று அவர்களை அழைத்தாள். முன்பின் அறியாவிட்டாலும் பாசத்துடன் அழைத்தவளை கண்டு வியந்து போய் பின் சென்றனர். மாடியில் இருந்த ஒரு அறையில் அவர்களை தங்க வைத்தாள். தையல் மிஷின்களையும் டைப் மிஷின்களையும் கண்ணகல பார்த்தது அந்த பெண். இங்க எனக்கு தெரிஞ்ச கலையெல்லாம் வியாபாரம் பண்றேன். உனக்கு தையல்னா பிடிக்குமா? பிடிக்கும். கவலை விடு. இனி உனக்கு தையல்ல இருந்து சமையல் வரைக்கும் எல்லாமே நான் சொல்லித்தரேன். அம்மாடி, இடம் கொடுத்ததே போதும். ரொம்ப எங்களை திணறடிக்காதம்மா. அத்தனைக்கு நாங்க அருகதை இல்லாதவங்க. ஏம்மா அப்படி சொல்றீங்க? உலகத்துல பிறந்த எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்துக்கு அருகதை உள்ளவங்களாத்தான் பிறந்திருப்பாங்க. உன்னை பார்த்தா அந்த பெண்மணி சற்று தயங்கி விட்டு, நீங்க இந்துவா என்றாள். ஆமா, நாங்க கிறிஸ்டியன்ங்க. எங்களை போய் இந்து கிறிஸ்டியன் எல்லாம் வெறும் வார்த்தைகள் தாம்மா. சரீரத்திலேயோ அதுல ஓடுற ரத்தத்திலேயோ நரம்புகள்லயோ அப்படி ஒரு பேதம் இருக்கான்னு எல்லாம் நாமா ஏற்படுத்திக்கிட்டது தானே. நீ ரொம்ப விஷயம் தெரிஞ்சவம்மா. என் வாயை அடக்கிடுற. அது சரி, நாங்க கிறிஸ்டியன், பொட்டு வச்சுக்க மாட்டோம். நீ? காரணம் இருக்குமா? நான். சட்டென்று அவள் கண்களில் நீர் நிறைந்தது. அம்மா, தெரியாத்தனமா கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருத்தாயே.
பரவாயில்லம்மா, வாங்க சாப்பிடலாம். ஏண்டா, என்ன ஆச்சு, கண்டுபிடிச்சியா? வேலைக்காரனை அதட்டினான் ஜோசப். இல்லீங்க, ஊர் பூரா சல்லடை போட்டு தேடினாங்க. போடா துப்பு கெட்டவனே, இந்த ஊர்ல இல்லைன்னா அடுத்த ஊர்ல தேடுறது. போய் குளிட்டிக்கோ, அதானே தெரியும் உனக்கு. என்னடா, அவனை எதுக்கு திட்டிட்டு இருக்க? ஜோசப் திரும்பினான். டேய் பீட்டர், வாடா, சரியான சமயத்துக்கு வந்த. அம்மாவும் தங்கச்சியும் கோச்சுக்கிட்டு வெளியே போயிட்டாங்கடா. 4 நாளானா தானா வந்துருவாங்கன்னு நினைச்சேன். 10 நாள் ஆச்சு, எங்க போனாங்கன்னே தெரியல. அடப்பாவி, என்ன அலட்சியம்பா, ஏன் போக விட்ட? என்னம்மா, என்னமோ விட்டுட்டேன், இப்ப தேடுற வழிய பாப்பியா? ஜோசப், மூச்சிறைக்க ஓடி வந்தான் மற்றொரு நண்பன். உங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன். எங்கடா, சீக்கிரம் சொல்லு. ஜோசப் அவன் தோளை பிடித்து உலுக்கினான். செத்து போன அந்த கிருஷ்ணன் வீட்டுல இருக்காங்க. ஜோசப் அப்படியே சிலையாய் நின்றான். அம்மாவுக்கு தெரியுமா அது கிருஷ்ண வீடுன்னு? இல்ல அவங்களுக்கு தெரியுமா இது என் தாயின்னு? அவனுக்கு புரியவில்லை. அன்று இரவு அந்த வீடு நோக்கி புறப்பட்டான். ஜோசப் வீட்டை சுற்றி கொண்டு பின்பக்க வழியாக வந்தான். அங்கிருந்த ஒரு சின்ன ஜன்னல் அருகே சென்று இருளில் மறைந்து நின்று கொண்டு உள்ளே பார்த்தவன் திகைத்தான். தாயும் தங்கையும் உட்கார்ந்து சாப்பிட அன்போடு பரிமாறிக் கொண்டிருந்த காயத்ரியை கண்டு அதிர்ந்தான். கடவுளே, பச்சை குருத்தல்ல நான் இப்படி ஆக்கிட்டேன். தன் கொடூரத்தின் கோரத்தை அவனாலேயே தாங்க முடியவில்லை. வாழ்வை பறித்தவனின் தாயும் தங்கையும் என்று தெரிந்தால் இப்படி அன்னமிடுவாளா இவள் என்று நினைத்தான். இல்ல, இந்த பொண்ணோட முகத்துல பாசம் ததும்புது. ஒரு கன்னத்துல அடிச்சவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டின இயேசுவின் கருணை இவ கண்கள்ல இருக்கு. விஷயம் தெரிஞ்சா இன்னும் அன்போடுதான் கவனிப்பா இவ. அவனுக்குள் எழுந்த குற்ற உணர்ச்சியை தாக்கு பிடிக்க முடியாமல் நகர்ந்து விட்டான் அவன். விடியற் காலையிலேயே எழுந்துவிட்ட காயத்ரி பின்பக்கம் கிணற்றடியில் நீர் இறைத்துக் கொண்டிருந்த போது, அப்பொழுது அருகில் இருந்த செம்பருத்தி புதரில் ஏதோ அசைவு கண்டு சிறிது நேரம் நின்று அதை உற்று பார்த்தாள். புதர் மறைவிலிருந்து மெல்ல ஒருவன் வெளியில் வருவதைக் கண்டு திடுக்கிட்டு கத்த வாயடித்தவளை நோக்கி கும்பிட்டான் அவன். பயப்படாதீங்கம்மா, நான் எந்த கெட்ட எண்ணத்தோடையும் வரல. நீங்க யாரு? நான் தான் சந்துரு. சந்துரு? திடுக்கிட்டாள் காயத்ரி. அவள் முகம் இறுகியது. இங்க எதுக்கு வந்தீங்க? எப்படி வந்தீங்க? சொல்றம்மா, ஒரு உண்மையை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இங்க வரதுக்காக ஒரு பெரிய நாடகமே ஆடினேன். வயித்து வலின்னு துடிச்சேன். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போற வழியில போலீஸ் வண்டியில இருந்து தப்பிச்சிட்டேன். முழுக்க இங்கதான் நின்னுட்டு இருந்தேன். நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துக்கிட்டு. காயத்ரி அவனையே பார்த்தாள். நீங்க நினைக்கிற மாதிரியோ இல்ல போலீஸ்காரங்க சொல்ற மாதிரியோ நான் உங்க புருஷனை கொல்லலம்மா. சத்தியமா கொல்லல. கொன்னது ஜோசப் தான். சந்துருவின் கண்களில் நீர் பெருகுகிறது. பேச முடியவில்லை அவனால். ஜோசப் நிதானமாக சந்துருவின் அருகில் வந்தான். சந்துருவின் கண்கள் கீழே இரத்த வெள்ளத்தில் கிடந்த கிருஷ்ணனின் மீதே நிலைத்திருந்தது. என்ன பாக்குற சந்துரு? பணம் தரேன் வாடான்னு கூட்டிட்டு வந்த சிநேகிதனை அநியாயமா கொன்னுட்டியே. ஜோசப், நான் என்ன சொல்ற, நீ தான் குத்துன. சந்துரு வீறிட்டான். இல்ல, நீ தான் குத்துன. இந்த இடத்துல இந்த கொலைக்கு யாரும் சாட்சி இல்ல. பிணத்துக்கு பக்கத்துல நாம 2 பேர். நீ என்ன காட்டி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்ல. நீ என்ன சொல்லுவ? பதிலுக்கு நான் ஒன்னு சொல்லுவேன். கடைசியில 2 பேரும் தூக்குல தொங்க வேண்டியதுதான். அதனால நீயா உண்மையை ஒத்துக்கிட்டனா தண்டனை குறையும். நீ என்ன சொல்ற ஜோசப்? சொல்ற, நல்லா கேட்டுக்க. கிருஷ்ணா உனக்கு கடன் கொடுத்தான். கொடுத்த கடனை திருப்பி கேட்டான். சீட்டாடி ஜெயித்து கடனை அடைச்சிடலாம் நீ அவனை கூட்டிக்கிட்டு இங்க வந்த இடத்துல உனக்கு தோல்வி மேல தோல்வி. கையில் இருந்த பணமும் போயிருச்சு. கிருஷ்ண உன்னை திட்டினான். பொறுக்க முடியாத நீ அவனை கத்தியால குத்திட்ட. ஜோசப், இதுதான் நடந்தது. விசாரணையில நீ இந்த உண்மையை ஒத்துக்கிட்டா உன் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன். உனக்கு எத்தனை பொண்ணு? 3 பொண்ணா? அத்தனை பொண்ணு பேர்லயும் ஆளுக்கு 1,00,000 ரூபாய் போட்டு வைக்கிறேன். அது தவிர மாசம் மாசம் உன் குடும்பத்துக்கு தேவையான பணம் கொடுத்துடுறேன். என்ன சொல்ற? யோசிச்சு பாரு. நீ தப்பிச்சு வெளியில வந்தா கூட உன் பேர்ல இருந்த மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடும். நீ விழுந்து விழுந்து உழைச்சாலும் கூட உன் பசங்க பேர்ல 10,000 கூட போட முடியாது. அதை விட நீ சும்மா ஜெயில இருந்தன்னா அது உனக்கும் சரி உன் குடும்பத்துக்கும் சரி, லாபம் தானே. சந்துரு ஜோசப்பையே வெறித்து பார்த்தான். நீ மாட்டேன்னு சொன்னாலும் நீ தப்பிச்சிட முடியாது சந்துரு. இது என் கிளப். இங்க எல்லாருமே நான் கொடுக்குற பணத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்க. அவங்கள 2 பேரை சாட்சிகளா தயார் பண்ணுவேன். உனக்கு எதிராக சாட்சி சொல்ல வைப்பேன். உனக்கு தண்டனை நிச்சயம். ஆக எப்படி பார்த்தாலும் நீ உள்ள போறது நிச்சயம். ஆனா லாபத்தோட போறியா கஷ்டத்தோட போறியான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க. உனக்கு 5 நிமிஷம் அவகாசம் தரேன். ஜோசப் நிதானமாக சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு சிகரெட் பிடித்தான். சந்துரு திகைத்தான். பொறிக்குள் மாட்டிக்கொண்டு விட்டதை உணர்ந்தான். தப்பிக்க வழியில்லை என்பது தீர்மானமாக தெரிந்தது. யோசித்தான். ஜோசப் சொல்வது போல் எப்படியும் தண்டனை என்கிற போது எதற்கு குடும்பத்தின் சுபிட்சத்தை வேண்டாம் என்று சொல்ல வேண்டும்? ஜோசப்பை பார்த்தான். இவனை குத்துனது நான் தான் ஜோசப் என்று கத்தியை வாங்கி ரேகை பதித்தான். சபாஷ் சந்துரு, பழக்க தெரிஞ்சவன் நீ. ஜோசப் சிரித்தான். எழுந்து போய் போலீஸுக்கு போன் செய்தான். இதாங்க நடந்தது.
வாங்கின கடனை திருப்பி கேட்க அந்த அப்பாவிய அந்த பாழா போன கிளப்புக்கு கூட்டிட்டு போனதை தவிர வேற எந்த தப்பும் செய்யலமா நான். இத மத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும்னு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏன்னா நீங்க வயிறெறிஞ்சா என் குலம் நாசமாயிடுமா. அப்படி ஆயிடக்கூடாதேங்கிற பயத்துல தான் வந்தேன். கோர்ட்ல நான் சொன்ன பொய்ய ஒத்துக்கிட்டு எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அந்த கோர்ட்டை நான் நம்பலீங்க. அந்த தண்டனை என்னை பாதிக்கவும் பாதிக்காது. நான் பயப்படுறது உங்க முன்னால நிக்கிற இந்த இடம் தான். குறுக்கு வழியில பணத்தை கொடுக்க நினைச்சு உங்க புருஷனை அந்த கிளப்புக்கு அழைச்சிட்டு போனனே, அதுவே ஒரு கொலை குத்தத்துக்கு சமானம்னு நினைக்கிறேன். அதுக்கான தண்டனையாத்தான் நான் இந்த ஜெயில் வாசத்தை நிறைஞ்ச மனசோட ஏத்துக்கிட்டு இருக்கேன். உங்க முன்னாடி நடக்கிற இந்த கோர்ட்ல இப்ப நான் உண்மையைத்தான் சொல்றேன். இதை ஏத்துக்கிட்டு உங்க வாயால என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஒரு தரம் சொன்னா போதுங்க. என் ஆயுசு முழுக்க ஜெயில சந்தோஷமா நிம்மதியா கழிச்சிருவேன். பேசிக்கொண்டே சந்துரு சாஷ்டாங்கமாய் அவள் காலில் விழுந்தான். காயத்ரி சட்டென்று பதறியபடி நகர்ந்தாள். எந்திரிங்க என்றாள். எனக்கு புடவை வாங்க போயா குத்துப்பட்டு செத்தாய் என் அன்பே என்று கலங்கினாள். சந்துருவின் வார்த்தைகளை நம்பினாள். உங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. வாரம் ஒரு தரம் போய் அவங்கள பாத்துக்கிறேன். போதுமா? நீங்க நிம்மதியா போங்க. தாயே, சந்துரு குரல் பிசிற அழைத்தான். நீ பொண்ணு இல்லம்மா, நான் வணங்குற அந்த காமாட்சி தான் நீ. நாங்க உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இப்படி அன்பை காட்டுறதுதான் தண்டனைன்னு நினைச்சிட்டியா? நாழியாகுது, கிளம்புங்க. வரேன் தாயே. சந்துரு அடுத்த நிமிடம் இருளில் காணாமல் போனான். ஜோசப்புக்கு தூக்கம் வரவில்லை. மனசாட்சி உறுத்த ஆரம்பித்திருந்தது. கடன் கொடுத்த பணத்தை திரும்ப பெற வந்த அப்பாவி அநியாயமாக என் கத்திக்கு இரையாகி இருக்கிறான். சண்டையை நிறுத்த நடுவில் புகுந்து உயிரை விட்டு விட்டான் அந்த நல்லவன். அவனை பிரிந்து அந்த பெண் என்ன பாடுபட்டதோ, எப்படி தேற்றிக் கொண்டதோ, இன்னும் எப்படி துடித்துக் கொண்டிருக்கிறதோ. இதற்கெல்லாம் காரணம் நான். என் ஆக்ரோஷம், சீட்டை மாற்றி மோசடி செய்த என் நயவஞ்சகம், அதை கண்டுபிடித்து விட்டதால் எழுந்த வெறி. இதற்கு பலியானது ஒரு அப்பாவி. நல்லவன் ஏனோ ஜோசப்பின் மனசாட்சி முதன்முறையாக அவனை கண்டே சீர ஆரம்பிக்க படுக்கை கொள்ளாமல் எழுந்து கால் போன போக்கில் வெளியில் இறங்கி நடக்கத் தொடங்கினான். எங்கெங்கோ போன கால்கள் ஒரு தேவாலயத்தின் அருகில் தயங்கி நின்றன. வெளியில் இருந்தபடியே மண்டியிட்டு தொழுதான். உள்ளே பாதிரியாரின் பிரசங்கம் நடந்து கொண்டிருந்தது. ஜோசப்பின் காதுகளிலும் அவை தெளிவாக விழுந்தன. நான் மறுபடியும் சொல்றேன், உன் கையோ காலோ அல்லது மற்ற புலன்களோ உனக்கு இடரலாய் இருந்தால் அதை வெட்டி எறிந்துவிடு. 2 கைகளோடும் கால்களோடும் முடிவில்லா நெருப்பில் தள்ளப்படுவதை விட கை ஊனமாய் காலில்லா முடவனாய் வாழ்வில் நுழைவது உனக்கு நலம். இவ்வாறு இயேசு சொல்வது பாவங்கள் குறைவதற்காக. எனவே மானிடனே, உனக்கு இடரலாய் உள்ள ஜோசப் எழுந்து நடக்கத் தொடங்கினான். உண்மைதான், உனக்கு இடரலாய் இருக்கும் அங்கத்தை வெட்டி எறிந்துவிடு. சத்தியமான வார்த்தைகள். அவனுக்கு இடரலாய் உள்ள அங்கங்கள் என்ன? இந்த கை, கால், கண் எல்லாமே தான். கிளப்புக்குள் நுழைவது கால்கள், சீட்டை பார்ப்பது கண்கள், ஆடுவது கைகள், எல்லாமே பாவம் செய்ய தூண்டிய அங்கங்கள் தான். இவற்றால் மடிந்தது ஒரு அப்பாவி. அவனை குத்தியது இந்த கை. ஜோசப் சுவரில் ஓங்கி குத்தினான். அந்த கையால் தூக்கத்திலும் அவனுக்கு அந்த பிரசங்கமே ஒலித்தது. உனக்கு இடரலாய் உள்ள என்ன ஜோசப் இந்த நேரத்துல? டாக்டர் டேவிட் அவனை பார்த்து வியப்புடன் கேட்டார். அவன் சட்டென்று டாக்டரின் கரங்களை பிடித்துக் கொண்டான். எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா டாக்டர்? என்னப்பா உதவி? போன வாரம் உங்களை சர்ச்ல பார்த்தப்போ நீங்க என்ன சொன்னீங்க டாக்டர்? என்ன சொன்ன? நல்லா படிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு கண்ணுல பட்டாசு பட்டு கண்ணே போயிடுச்சு. அதாவது கண் தானமா கிடைச்சா அந்த பொண்ணு மீண்டும் உலகத்தை பாப்பான்னு சொன்னீங்கல்ல? ஆமா, சொன்னேன். இப்போ அதுக்கு என்ன? யாராவது கண்தானம் பண்ணிட்டு இறந்துட்டாங்களா? இறந்து போல டாக்டர், உயிரோடையே கண்தானம் பண்ண முன் வந்திருக்கேன். டாக்டர் சிரித்தார். என்ன ஜோசப் விளையாடுற? விளையாடல டாக்டர், நிஜம். சரி, யார் அந்த பைத்தியம்? நான் தான் டாக்டர். ஜோசப், சத்தியமா டாக்டர், பைபிள் மேல ஆணையிட்டு சொல்றேன், மனப்பூர்வமா என் கண்களை தானம் பண்றேன். நான் பண்ண பாவங்களுக்கு எனக்கு நல்ல சாவு வராது டாக்டர். அப்ப கொடுக்க முடியாத கண்களை இப்பவே தரேன், எடுத்துக்குங்க டாக்டர். என்ன ஜோசப் இது? நீ சொல்றபடி செய்ய முடியாதுப்பா. அதுக்கு சட்டத்திலயும் இடம் இல்ல, எங்க தொழில் தர்மத்திலயும் இடம் இல்ல. சட்டம் என்ன பெரிய சட்டம் டாக்டர்? அதுக்கே கண் இல்ல. இல்லன்னா நிரபராதிகளை தண்டிச்சுட்டு குற்றவாளிய சுதந்திரமா உலவ விடுமா அந்த சட்டம்? அதுக்கே யாராவது கண்தானம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டாக்டர், மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. நான் ஆசை தீர வாழ்ந்து எல்லாத்தையும் பார்த்து சலிச்சிட்டேன். இந்த கண்ணு என்னை பாவம் செய்ய தூண்டுது. அது எனக்கு வேணாம் டாக்டர். நீங்க நினைச்சா இந்த கண்களை ஒரு நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்தி எனக்கும் புண்ணியம் தேடி தரலாம். நீ சொல்றதெல்லாம் சரி ஜோசப், ஆனா உயிரோட இருக்கிற ஒருத்தர் வந்து கண்ணை எடுக்க கூடாதுப்பா. உயிரோட இருக்கிற ஒருத்தர் சிறுநீரகம் தரலையா? அந்த மாதிரி தானே. ஆனா 2யும் அவன் தரதில்லையே. நோ டாக்டர், நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி, இந்த கண்ணு எப்படியும் அழிய போகுது. நீங்களா இதை எடுத்துக்கிட்டா இதால ஒரு பொண்ணு உலகத்தை பார்க்கும்.
இல்லைன்னா யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம அழிஞ்சிடும், அழிச்சுப்பேன். இத குருடாக்கிப்பேன். எந்தவித சித்திரவதையும் இல்லாம கண்ணை எப்படி குருடாக்குறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்றீங்க? என்ன ஜோசப், இவ்ளோ தீவிரமா நீ பேசினா நான் என்ன செய்ய? மாட்டிக்கிட்டா தண்டனை கிடைக்கும் தெரியுமா? நானா விருப்பப்பட்டு தான் தானம் தரேன். அதனால உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. என்னுடைய மிரட்டல் பேர்ல தான் நீங்க இதை செய்றீங்க. என் கைப்பட நானே எழுதி தரேன். என் குரலுக்கு என்ன கேடு வந்துரும்? எந்த கோர்ட்ல வேணும்னாலும் வந்து சொல்றேன். பயப்படாதீங்க டாக்டர். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரியாம நானும் பாத்துக்கிறேன். டாக்டர் யோசித்தார். ஜோசப்பின் பிடிவாதம் பற்றி அவருக்கு நன்கு தெரியும். இந்த பிள்ளை ஏதோ நொந்து போயிருக்கிறான். செய்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேட புறப்பட்டிருக்கிறான். இந்த ஞானோதயம் எப்படி ஏற்பட்டது என்று புரியவில்லை. ஆனால் உறுதியாய் இருக்கிறான். கஷ்டம் கொடுத்தே பழக்கப்பட்ட உடம்பு கஷ்டம் சுமக்க தயாராக உள்ளது. உலக சேமத்திற்காக உயிரோடு சிலுவை ஏறிய இயேசுவின் வழியில் வந்தவன் அல்லவா? அதான் உயிருள்ள போதே இருட்டு காண விரும்புகிறது. இருந்தாலும் மருத்துவ தர்மத்தில் அதற்கு இடமில்லை. இவனை சிறிது சிறிதாகத்தான் மாற்ற வேண்டும். இப்படி நினைத்த டாக்டர் டேவிட், ஓகே ஜோசப், உன் கண்ணை நீ தாராளமா தானம் பண்ணு. ஆனா இப்ப இல்ல, உன் மரணத்துக்கு அப்புறம் தயவு பண்ணி உன் முடிவை மாத்திக்க என்றார். ஜோசப் அவரையே வெறித்து பார்த்தான். காயத்ரி, லெட்டர் வந்திருக்குமா உனக்கு? சுப்பையா நீட்டிய கடிதத்தை வாங்கி கொண்டு உள்ளே சென்றாள். அம்மா தான் எழுதியிருந்தாள். மூத்த தங்கை விமலாவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கிறதாம். சொந்த பந்தம் யாரும் இல்லாத தனிக்கட்டையாம். சொந்த நாட்டுக்கு சுற்றுலா வந்த இடத்தில் கோவிலில் விமலாவை பார்த்து மனதுக்கு பிடித்து போய் பெண் கேட்டு வந்தானாம். வெளிநாட்டு மாப்பிள்ளை தானாய் தேடி வரவே விட மனதில்லையாம். வயதானாலும் பரவாயில்லை என்று நிச்சயம் செய்து விட்டாளாம். தம்பிகள் 2 பேர் படிப்பு செலவையும் அவனே ஏற்றுக்கொள்வதாக வாக்களித்திருக்கிறானாம். பிறகென்ன, அம்மாவின் கஷ்டம் விடிந்துவிடும். அவன் தயவிலே அடுத்த 2 பெண்களுக்கு கூட கல்யாணம் முடித்து விடுவாள். பிறகு கைக்குழந்தை ஒன்றுதான். அதற்குள் தம்பிகள் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். எப்படியோ அவள் கஷ்டம் விடிந்தால் சரி. இதென்ன கடைசி வரி அடிக்கோடிட்டு இருக்கிறதே? காயத்ரி சற்று சத்தம் போட்டே அந்த வரிகளை படித்தாள். மாப்பிள்ளை பையன் 10 நாளில் திரும்ப செல்ல வேண்டுமாம். அதனால் வரும் வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வைத்திருக்கிறது. உன் வீட்டுக்காரர் செத்துப்போய் இன்னும் 1 வருடம் முடியவில்லை. இந்த நிலையில் எந்த சுபகாரியத்திலையும் நீ கலந்து கொள்ளக்கூடாது என்பது உனக்கே தெரியும். யோசித்து செய். உன்னை வரவேண்டாம் என்று என் வாயால் நான் சொல்ல மாட்டேன். சட்! யாரோ மண்டையில் ஓங்கி அறைந்தாற்போல் வலித்தது. இப்படி வேதனையை பலவந்தமாய் தருவதை விட விஷயத்தை தெரிவிக்காமலே இருந்திருக்கலாமே இந்த அம்மா என்று நினைத்த போது அழுகை பொத்துக்கொண்டு கிளம்பியது. கடிதத்தை மடித்து மாமனாரிடம் கொடுத்துவிட்டு பின்பக்கம் போனாள். கிணற்றிலிருந்து வாளி வாளியாய் நீரை இறைத்து தலையில் கொட்டி கொண்டு ஈரம் சொட்ட சொட்ட உள்ளே வந்தவளைக் கண்டு அதிர்ந்தார் சுப்பையா. என்னம்மா இது? எனக்கு புருஷன் மட்டும் சாகல மாமா. அம்மா அப்பா எல்லாரும் செத்து போயாச்சு. இவங்களுக்கு என் மனசுல கூட இடம் இல்ல. அதான் முழுகிட்டேன் ஒரேடியா. கடிதத்தின் வரிகள் சுப்பையாவின் மனதிலும் வேதனையை ஏற்படுத்தியிருந்ததால் அவரால் அவளுக்கு எந்த சமாதானமும் சொல்ல இயலாமல் மௌனமாய் நின்றிருந்தார். ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த காயத்ரியையே உற்று பார்த்தாள் ஜோசப்பின் தாய். ஏசுவே, இத்தனை சின்ன வயசுல கஷ்டம் சுமக்கிறா. எப்படி இறந்தான் இவ கணவன்? அம்மாடி, மெதுவாக அழைத்தாள். என்னம்மா? இது நாள் வரைக்கும் கேட்க தயக்கமா இருந்துச்சு. சொல்லுங்க, உன் புருஷன் எப்படிம்மா செத்து போனார்னு கேக்குறீங்களா? விதிமா விதி. எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாத ஒரு உத்தமரு, நல்லவர். எதுக்காக அந்த கிளப்புக்குள்ள நுழையணும்? யாரோ 2 பேரை சமாதானப்படுத்த இவர் ஏன் குறுக்க போனோம்? அந்த ஜோசப்போட கத்தி ஏன் இவரை குத்தணும்? எல்லாம் விதி. நேரம் வந்துருச்சுன்னா எங்க இருந்தாலும் வந்து இழுத்துட்டு போயிடுங்கிறது உண்மைதான் போல இருக்கு. பேசிக்கொண்டே திரும்பின காயத்ரி அதிர்ந்தாள். இது என்ன இந்த அம்மா நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பாக்குறா? அம்மா அம்மா, என்னம்மா ஆச்சு? நெஞ்சு வலிக்குதா? என்ன பண்ணுதுமா? காயத்ரி அவளை தாங்கி பிடித்து நெஞ்சை தடவி விட்டாள். யார மகன் கொன்னானோ அந்த வீட்டுல அடைக்கலம் புகுந்து அன்னம் போட வச்சிருக்கோம். இதுக்கு பேரும் விதியா? இந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. ஜோசப்போட அன்னையால ஏற்கனவே ஒரு முறை மாரடைப்பு வந்து பிழைச்ச உடம்பால 2வது அதிர்ச்சியை தாங்க முடியல. கண்ணில் தாரை தாரையாய் நீர் வடிய உடல் குப்பென்று வியர்த்து ஆராய் ஓட ஒரு சில நிமிடங்களில் எதுவும் பேசாமல் செத்து போனாள் அந்த தாய். காயத்ரியால் அந்த மரணத்தை நம்ப முடியவில்லை. மாடியில் இருந்த ரோசியை அழைத்தாள். கீழே வந்த ரோசி அம்மா செத்து போயிருப்பது தெரியாமல், என்னக்கா ஆச்சு? அம்மாக்கு என்னாச்சு என்று பதறினாள். காயத்ரி அந்த தாயை கீழே படுக்க வைத்துவிட்டு எழுந்து ரோசியின் அருகில் வந்து அவளை அணைத்து முதுகை தட்டி சமாதானப்படுத்திவிட்டு மெதுவாக சொன்னாள். உங்க அம்மா செத்து போயிட்டாங்க ரோசி. அம்மா என்று பெரிதாய் அலறினாள் ரோசி. உன் பேர் என்னங்க? கதிரேசனுங்க. நான் என்ன சொன்னாலும் செய்வியா? சேரனுங்க. சுமாரா எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருப்பேன்? அவன் பெரிதாய் சிரித்தான். ஜெயிலுக்கா? நானா? போயிருக்கேனுங்க 5-6 தரம். ஆனா 1 வாரம் 10 நாள்ல வந்துருவேங்க. எப்படி? தப்பிச்சுதான்.
ஆள் அடிச்சிருக்கிறியா? நிறையங்க, அதுல 1, 2 மண்டைய கூட போட்டிருக்குங்க. உன் ரேட் என்ன? எப்படி சாமி, வெறும அடிக்கணுமா இல்ல தீத்துடணுமா? சும்மா கைய கால மட்டும் வெட்டிடணும். என்ன கேக்குற? வெட்டிடலாம்ங்க. ஆள் யாரு? அடையாளம்லாம் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா செஞ்சிருவேன். முதல்ல உன் ரேட் என்னன்னு சொல்லு. கை எப்படிங்க, தோள் வரைக்கும் வெட்டணுமா இல்ல சும்மா மணிக்கட்டு வரைக்கும் போதும்? கால்லயும் சும்மா பாதம் வரைக்கும் வெட்டி விடு போதும். ஒரு கைக்கு 5,000 ஆக 20,000 கொடுத்துருங்க. 25 தரேன். இதோ போட்டோ. இவன் தான் ஆளு. இன்னைக்கு என்ன தேதி? 8. சரியா 30ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு அடையார் பீச் பாலத்துல இவன் தன்னோட கார்ல ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுவான். மறந்துடாத. கொன்னுடக்கூடாது. கை, காலு அவ்வளவுதான். புரிஞ்சுதா? கதிரேசன் போட்டோ பார்த்தான். கருப்பு கண்ணாடி, பாதி முகம் மறைக்கும் தாடி, கன்னத்தில் கருப்பாய் ஒரு மரு. சரிங்க, முடிச்சிடுறேங்க. அட்வான்ஸ் தட்டுமா? கதிரேசன் ஹீ ஹீ என்று இழித்தான். இதுல 5,000 இருக்கு என்றபடி அவனுக்கு முன் ரூபாய் நோட்டு ஃபண்டில் ஒன்று நீட்டப்பட்டது. மறந்துடாத. 30ஆம் தேதி ராத்திரி 10 மணி, அடையார் பீச், கார் நம்பர் MS5 9669. நோட் பண்ணிக்க. சரிங்க, நான் வரேன். திருப்பி ஞாபகப்படுத்தணுமா? வேணாங்க. கதிரேசன்ட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டா முடிச்சுட்டு தாங்க தூங்குவான். அப்ப சரி, கிளம்பு. கதிரேசன் விடை பெற்றுக் கொண்டான். ரேடியோவிலும் டிவியிலும் சூரிய கிரகணம் பற்றியே பேச்சாயிருந்தது. கிரகணத்தை பார்க்க வேண்டாம் என்று மாற்றி மாற்றி ஒலிபரப்பியது. காயத்ரி அன்று தன் வகுப்புகளுக்கு விடுமுறை விட்டுவிட்டாள். எனவே நேரம் நிறைய இருந்ததால் வீட்டை ஒட்டடை அடித்து சுத்தம் செய்யலாம் என தீர்மானித்தாள். அவளுக்கு திருமணமான புதிதில் ஒரு முறை சூரிய கிரகணம் வந்தது. அது இந்தியாவில் தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். கிருஷ்ணன் அவளை அழைத்து கொண்டு பீச்சுக்கு போனான். ஐயோ, எனக்கு பயமா இருக்குங்க. கடல்ல எல்லாம் எனக்கு குளிச்சு பழக்கமே இல்ல. பயப்படாதம்மா, நான் எதுக்கு இருக்கேன். என்னை கட்டி பிடிச்சுக்கோ. சி போங்க. சரி, என் கையை பிடிச்சுக்க, ஒரு முங்கு முங்கிட்டு வந்துடலாம். காயத்ரி திடீரென்று கையை உதறினாள். ஏங்க, குங்குமம் எடுத்துட்டு வரலைங்க. குளிச்ச உடனே எனக்கு பொட்டு வச்சுக்கணும். கிருஷ்ணன் சிரித்தான். இங்க வா, சொல்றேன். வந்தியா? அப்படி திரும்பி நில்லு. காயத்ரி அவனுக்கு முதுகு காட்டி நின்றாள். மந்திரகாளி, இது என்ன என்றபடி அவன் முகத்துக்கு முன்னால் உள்ளங்கை விரித்தான். குங்குமச்சிமிழ், நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். காயத்ரி அவனை வியப்போடு பார்த்தாள். கல்யாணத்தன்று இரவு நடந்த முதலிரவில் கிருஷ்ணனை நமஸ்கரித்து எழுந்தவளை கிருஷ்ணன் ஒரு நிமிடம் இமைக்காது பார்த்தான். பிறகு அவளது முகத்தை இரு கைகளாலும் ஏந்தி கொண்டான். காயத்ரி அப்படியே கண்மூடி கொண்டாள். மெல்லிய கோடாய் வளைந்திருந்த புருவங்களையும், மூடியிருந்த 2 முத்துச்சிப்பிகளை போன்ற கண்களையும், ரோஜா போன்ற இதழ்களையும், மேல் உதட்டின் மீது துளித்திருந்த வியர்வையையும் ஒரு கணம் ரசித்து பார்த்தவன் கண்கள் அவளது நெற்றியில் இருந்த குங்குமத்தின் மீது நிலைத்தது. பொன்னிற முகத்தில் தீச்சுடர் போல சின்னதாய் ஜொலித்த அவளது குங்குமம் அவனை வெகுவாக கவர்ந்தது. அவன் அவளிடம் பேசிய பேச்சே அவளது குங்குமத்தை பற்றிதான். உன் முகத்துக்கு இந்த குங்குமம் ரொம்ப அழகா இருக்கு காயத்ரி. சின்னதா நெருப்பு கட்டியத்தான் பொட்டா வச்சிட்டு இருக்கியோன்னு தோன்றுது. இத பார்க்கும்போது எனக்கு இன்னும் என்ன பெருமை வருது தெரியுமா? காயத்ரி வெட்கத்துடன் சிரித்தாள். நேத்து வரைக்கும் நீ வச்சிட்டு இருந்த பொட்டு வேற, ஆனா இன்னையிலிருந்து நீ வச்சுக்கிட்டு இருக்க இந்த குங்குமத்துக்கு அர்த்தமே வேற. இனி ஒவ்வொரு நாளும் நீ வச்சுக்க போற பொட்டும் பூவும் எனக்காக எனக்காகன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கண்ணம்மா? அதனாலதான் முதலா உன்னை சொந்தமாக்கிக்க போற இந்த அற்புதமான நேரத்துல உனக்காக நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். பிரிச்சு பாரு என்றபடியே ஒரு பெட்டியை நீட்டினான். காயத்ரி மகிழ்ச்சியோடு வாங்கி அதை திறந்தாள். பளபளவென வெள்ளியால் செய்யப்பட்ட சின்ன மயில். தோகையில் சின்ன முத்துக்களும் கற்களும் பதித்திருந்தது. ரொம்ப அழகா இருக்குங்க. அந்த தோகைய கொஞ்சம் பக்கவாட்டுல அப்படியே நகர்த்தி பாரு. காயத்ரி தோகையை நகர்த்த உள்ளே இருந்த சின்ன குழிவில் ஜுவாலையை அடைத்தது மாதிரி குங்குமம் தெரிந்தது. காயத்ரி குப்பென்று மலர்ந்து சிரித்தாள். அதிலிருந்து சிறிது எடுத்து அவளது வகிட்டில் இட்டு விட்டாள். அதற்கு பிறகு காயத்ரி மறந்தாலும் கிருஷ்ணன் அந்த சிமிழில் குங்குமம் வற்றாமல் பார்த்து கொண்டான். அந்த சிமிழைத்தான் இப்போது அவளுக்கு முன் நீட்டினான். இப்ப வரியா குளிக்கலாம்? காயத்ரி நாணமும் பெருமையும் பொங்க அவனது கையை பிடித்துக் கொள்ள ஒரு கையால் அவளை அணைத்தபடி கடலுக்குள் இறங்கினான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் இறந்த பிறகு சுப்பையா எத்தனையோ முறை அவளை பொட்டு வைத்துக் கொள்ளும்படி வற்புறுத்தினார். நீ பிறந்ததுல இருந்து வைக்கிற பொட்டை எதுக்குமா நீ இழக்கணும்? வச்சுக்கோம்மா. அது இல்லாம உன் முகத்தை பார்க்க என்னால முடியல. காயத்ரி கண்களை இறுக மூடிக்கொண்டாள். இந்த நிமிஷத்துல இருந்து நீ ஒவ்வொரு நாளும் வச்சுக்க போற பொட்டு எனக்காக நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு கண்ணம்மா. எனக்காகன்ற பெருமையில என் நெற்றி குங்குமத்தை வச்ச கண் வாங்காம பார்த்து பூரிச்சு போக அவரே இல்லாதப்போ யாருக்காக நான் பொட்டு வச்சுக்கணும்? இப்படித்தான் அவள் நினைத்தாள். எனவேதான் உறுதியாய் மறுத்தும் விட்டாள். என்னக்கா, குங்குமச்சிமிழ கையில வச்சுக்கிட்டு என்ன யோசனை? காயத்ரி திரும்பினாள். ரோசி நின்று கொண்டிருந்தாள். தாய் இருந்த பிறகு ரோசிக்கு போக்கிடமே இல்லாமல் போயிற்று. ரோசி, நீ எங்கேயும் போவேனா? நீ எனக்கு ஒரு பாரமே இல்ல. என் புருஷனுக்கு ஒரு தங்க இருந்திருந்தா நான் ஆசையா இருக்க மாட்டேனா? அதை விட நான் உன்னை ஆசையா வச்சுக்கிறேன் என்று ஆறுதல் சொன்னாள் காயத்ரி.
இருந்தும் ரோசியால் தாயின் இழப்பை தாங்க முடியவில்லை. அண்ணனை போய் பிறகு பார்க்கவும் இல்லை. தாய் இறந்ததும் அவள் மிகவும் குழம்பினாள். அண்ணனுக்கு சொல்லி அனுப்புறதா வேண்டாமா? ஆனா யாரும் இல்லாதவங்கன்னு சொல்லித்தானே இங்க சரணடைஞ்சோம். இப்போ இப்படி ஒரு பணக்கார அண்ணன் இருக்கிறத வெளியிட்டா காயத்ரியும் சுப்பையாவும் அவளை பத்தி என்ன நினைப்பாங்க என்று பயம் வந்தது. எப்படியும் அண்ணனோடு இருக்க பிடிக்காமல் தான் அம்மா வெளியேறினாள். அவனும் அவர்களை இதுநாள் வரை தேடியதாக தெரியவில்லை. அப்படி ஒரு பாசமில்லாத அண்ணனுக்கு எதற்காக அம்மா இறந்து விட்டாள் என்று சொல்லி அனுப்ப வேண்டும்? சொல்லி அனுப்பினால் மட்டும் அந்த ஈவு இரக்கமற்றவன் வந்துவிடப் போகிறானா என்ன? முடிவில் ஜோசப் வராமலேயே அவன் தாயின் உடல் சடங்குகளோடு அடக்கம் செய்யப்பட்டது. ரோசிக்கு காயத்ரி தனது கலைகள் எல்லாவற்றையும் பாசத்தோடு கற்றுக் கொடுத்தாள். ஐயா ஐயா என்று சுப்பையாவை அழைத்து வந்த ரோசி ஒரு நாள் அப்பா என்று அழைத்த போது ஒரு கணம் உடம்பு முழுக்க பரவசமாகி அவளது தலையை தடவி விட்டபடி கண்ணீர் விட்டார் சுப்பையா. ஏங்கா, இந்த குங்குமம் அழகா இருக்கு, எனக்கு வச்சு விடுறீங்களா? வச்சுக்கலாம், ஆனா நீங்கள்லாம் பொட்டு வச்சுப்பீங்களா? கிறிஸ்டியன் ஆச்சு நீங்க. அதனால என்ன, பொட்டு வச்சுக்கிட்டு ஏசுவேன் கூப்பிட்டா ஏசு வரமாட்டாரா? ஓடிடுவாரா? காயத்ரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனம் விட்டு சிரித்தாள். தோகையை விலக்கி அதிலிருந்து சிறிது குங்குமம் எடுத்து ரோசியின் நெற்றியில் இட்டு விட்டாள். பகவானே, இந்த பெண் நெத்தியிலாவது இந்த குங்குமம் கடைசி வரை அழியாம இருக்கட்டும். முதலில் சுவாமி ரூமை சுத்தப்படுத்த போய் நினைவுகள் எங்கெங்கோ சென்று விட்டதை அவளால் தடுக்க இயலவில்லை. ஏங்கா, இந்த கிரகணத்தை எப்படி பாக்குறது? ஏதாவது புகை போட்ட கண்ணாடி இருக்கா? வேணா ரோசி, வேண்டாங்கிற காரியத்தை எதுக்கு செய்யற? ஆசையா இருக்குக்கா. பார்க்க கூடாதுன்னா கூடாது என்று ரோசியை ஒரு அறையில் படுக்க வைத்து வெளியில் தாள் போட்டாள். அதே நேரம் ஜோசப் விழுங்கி விடுவது போல கிரகணம் பிடித்த சூரியனை வெறும் கண்களால் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் ஒரு தீவிரமும் புன்னகையும் இருந்தது. கிரகணம் ஆரம்பித்து முடியும் வரை வெறி பிடித்தது போல் பார்த்தான். கதிரேசன் மிகவும் சந்தோஷத்தில் இருந்தான். சொன்னபடியே கச்சிதயமாய் காரியத்தை முடித்து விட்டான். இதுவரை அவன் சம்பாதித்ததிலேயே இதுதான் அதிகம். பரவாயில்லை, பணம் கொடுத்தவன் திட்டம் போட்டுத்தான் காரியம் செய்ய சொல்லியிருக்கிறான். எல்லாமே அவன் சொல்லியபடியே சிக்கல் இல்லாமல் நடந்துவிட்டது. கத்தியை ரத்தம் போக கடலில் கழுவிக்கொண்டு பீடி புகைத்தபடி கடலோரமாகவே மறைந்து மறைந்து வெளியேறிவிட்டான். பாவம், அந்த ஆள் யாரோ என்னமோ, என்ன பாவம் செய்தானோ, அந்த ஆளுக்கு என்ன துரோகம் செய்தானோ, பழி தீர்த்து கொண்டு விட்டான். எவன் எக்கேடு கெட்டால் என்ன? சுளையாய் 25,000 கையில் இருக்கிறது. எடுத்துக்கொண்டு வடக்கு பக்கம் எங்கேயாவது கண்காணாமல் சிறிது நாள் இருந்து விட்டு வர வேண்டும். அதற்கு முன் அவனை பார்த்து விஷயத்தை முடித்து விட்டேன் கச்சிதமாய் என்று சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். இருள் பிரியாத விடிகாலையில் அவன் அந்த வீடு நோக்கி சென்றான். அந்த வீடு முழுக்க பரபரப்பாக இருந்தது. நிறைய பேர் நின்று கொண்டிருந்தார்கள். யாருக்கு என்ன ஆயிற்று? பீட்டரை போலீஸ்ல கூட்டு போயிட்டாங்களாம். யாரோ பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏங்க, என்னாச்சுங்க? கதிரேசன் ஒரு வரியில் கேட்டான். இந்த வீட்டு ஜோசப் தம்பிய ராத்திரி பீச்ல எவனோ கைய கால வெட்டி போட்டானா. அவரோட உறவுக்காரன் பீட்டர்னு ஒருத்தன். அவனை சந்தேகப்பட்டு போலீஸ்ல இழுத்துட்டு போயிட்டாங்களாம். கதிரேசனின் உடம்பு விரைத்தது. பணம் கொடுத்தவனையேவா வெட்டி இருக்கிறோம்? அது அசம்பாவிதத்தாலா அல்லது இல்லை? எந்த தவறும் நடக்கவில்லை. அதே கார் நம்பர், அதே ஆள், கருப்பு கண்ணாடி, கன்னத்தில் மரு, தாடி. அப்படியானால் கதிரேசனால் நம்ப முடியவில்லை. அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. உடனடியாக அங்கிருந்து நகர்ந்து விட்டான். இடுப்பில் இருந்த பணம் பிணம் போல் கனப்பதாக உணர்ந்தான். காயத்ரியிடமிருந்து கற்றுக்கொண்ட கோலத்தை வாசலில் போட்டுக் கொண்டிருந்தாள் ரோசி. அவள் கோலம் போடுவதை ரசித்துக் கொண்டே அவ்வப்போது அதில் ஏற்படும் தவறுகளையும் திருத்திக் கொண்டிருந்தாள் காயத்ரி. கோலம் போட்டுக் கொண்டிருந்த ரோசி கோலத்தில் நிழல் படுவது கண்டு நிமிர்ந்தவள் திகைத்தாள். அவள் முகத்தில் பயம் படர்ந்தது. ரோசி என்று அழைத்த ஜோசப் வீட்டு வேலைக்காரன் காயத்ரியை கண்டு தயங்கினான். ரோசி திகிலோடு காயத்ரியை பார்த்தாள். யார் பண்ணி, என்ன வேணும் உனக்கு? காயத்ரி கேட்டாள். நான் எங்க வந்த? ரோசி கடுமையாக கேட்டாள். அண்ணனுக்கு உடம்பு செல்லம்மா, உன்னை கையோட அழிச்சிட்டு வர சொன்னாரு. ரோசி தர்ம சங்கடத்தோடு காயத்ரியை பார்த்தாள். என்ன ரோசி, யார் இது? எந்த அண்ணனுக்கு உடம்பு சரியில்ல? ரோசி பரிதாபமாக காயத்ரியை பார்த்தாள். உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டதை உணர்ந்தாள். அதற்கு முன் வேலைக்காரன் மணியை பார்த்தாள். மணி, நான் வரமாட்டேன், எனக்கு அண்ணன் யாரும் இல்ல, நீ போயிடு. என்னம்மா இப்படி சொல்ற? உங்க அண்ணனை இப்ப பார்த்தா அழுதுருவம்மா. போன்னா போயிடு மணி. நீ என்ன சொன்னாலும் சரி, வரமாட்டேன். எங்க அண்ணன் எப்போ செத்துட்டாருன்னு நான் சொன்னதா போய் உங்க எஜமான்ட்ட சொல்லு. அம்மா, நீங்களாச்சும் சொல்லுங்கம்மா. சொந்த அண்ணன் ஆபத்தான நிலைமையில இருக்கிறாரு. இவளை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. கொஞ்சம் வர சொல்லுங்கம்மா. அக்கா, அவன் ரோசி என்று தடுத்தாள் காயத்ரி. எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரியுது. நீ முதல்ல கிளம்பு. உங்க குடும்பத்துல 1000 தகராறு இருக்கலாம். ஆனா உயிருக்கு போராடுற நிலைமையில உன்னை பார்க்கணும்னு நினைக்கும் போது மனசுல வைராகியம் வச்சுக்கிறது ரொம்ப தப்பு. உன் ஆத்திரம், கோபம் எல்லாத்தையும் நீ ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு போய் அவரை பார்த்துட்டு வா. அதுதான் மனுஷத்தன்மைன்னு பாராட்டு இருக்கணும்.
அக்கா, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கவே மாட்டேன். நீ முதல்ல புறப்படு. அவ்வளவுதான். கோலப்பொடி டப்பாவை காயத்ரியிடம் கொடுத்துவிட்டு மணியுடன் விறுவிறுவென நடந்தாள் ரோசி. பீட்டர் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தான். அடையார் பீச் பிரிட்ஜில அடையார் பீச் பிரிட்ஜில ராத்திரி 11 மணிக்கு வா பீட்டர். ஒரு அதிசயம் காட்டுறேன். கரெக்டா 11 மணி. நான் என்னோட கார்ல அங்க இருப்பேன். வந்துருன்னு 9 மணிக்கு ஜோசப் போன் பண்ணி கூப்பிட்டான். அப்படி என்ன அதிசயம்னு பார்க்க போனப்போ பீட்டரின் முகம் வெளிரியது. காருக்குள்ள ரத்த ஆறா ஓட ஜோசப். அந்த காட்சியை நினைத்து கூட பார்க்க முடியாமல் பீட்டர் முகத்தை இறுக மூடிக்கொண்டான். உடனே காரை ஓட்டிக்கிட்டு நேரா ஆஸ்பத்திரி போயிட்டேன். அவ்வளவுதான் சார் நடந்தது. இதை நாங்க நம்பணுங்கிறியா? தெய்வம் நம்புனா போதும் சார். பளார் என்று பீட்டரின் கன்னத்தில் அறைந்தார் இன்ஸ்பெக்டர். பீட்டர் கண்மூடி அதை தாங்கிக் கொண்டான். அப்போது டெலிபோன் ஒலித்தது. எஸ், இஸ் இட்? நான் இப்பவே வரேன். டெலிபோனை வைத்தவர், கான்ஸ்டபிள் இவனை உள்ள வை. அந்த ஆளுக்கு நினைவு திரும்பிடுச்சான். போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வந்து இவனை கவனிச்சுக்கிறேன். ரோசி, வந்துட்டியாம்மா? இங்க வாம்மா. நான் உன் பழைய அண்ணன் இல்ல ரோசிம்மா, புது அண்ணன். இந்த அண்ணன் செத்துட்டான் ரோசி. ரோசி திகைத்து போய் நின்றிருந்தாள். இது என்ன கொடுமை? செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இவனுக்கு தெய்வம் தண்டனை கொடுத்துட்டதோ? இனி தவறு செய்ய விடாம முடமாக்கிட்டதோ? எவ்வளவுதான் கெட்டவனா இருக்கட்டுமே, அவன் என் அண்ணன் இல்லையா? இவன் கஷ்டம் கண்டு அதனாலதான் என் அடிவயிறு கலங்குதோ? அண்ணா என்று பெரிதாய் அழுது கொண்டே அவன் மார்பில் சாய்ந்தாள் ரோசி. ரோசி என்று உருகினான் ஜோசப். ரோசி, எனக்கு ஒரு உதவி பண்ணணுமா நீ? என்னன்னு? பீட்டர் தான் என்னை இப்படி செஞ்சுட்டுதா நினைச்சு அவனை போலீஸ்ல கூட்டிட்டு போயிட்டுதா மணி சொன்னான். நீ போ ரோசி. பீட்டர் இப்படி செய்யல, நான் சொன்னதா சொல்லி அவனை கூட்டு வந்துரு ரோசி. யாருன்னு உன்னை இப்படி செஞ்சாங்க? தெரியல ரோசி, ஆனா பீட்டர் இல்ல. அண்ணன், இன்ஸ்பெக்டர் வராது. ரோசி எழுந்து நின்றாள். என்ன மிஸ்டர் ஜோசப், எப்படி இருக்கிறீங்க? உங்களால ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? வாங்க சார், நிச்சயம் ஸ்டேட்மெண்ட் தரேன். சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு போன் வந்தது. சுமார் 8 மணி இருக்கும். 10 மணிக்கு அடையார் பீச் பிரிட்ஜு கிட்ட வர சொல்லி ஒருத்தன் கூப்பிட்டான். எதுக்குன்னு கேட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் நேர்ல சொல்றவான்னு கூப்பிட்டான். முதல்ல கொஞ்சம் தயங்கினாலும் இயல்பாகவே எனக்குள்ள இருக்கிற முரட்டுத்தனம் தலை தூக்க சரின்னு புறப்பட்டு போனேன். அங்க தடியா ஒசரமா மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு ஆள் என்னை அப்படியே பாஞ்சு வந்து கட்டி போட்டு மூக்குல ஏதோ ஒரு துணியை கட்டினா. நான் மயக்கமாயிட்டேன். நினைவு வந்தப்போ நான் இப்படி இருக்கேன். எனக்கு இப்படி ஆனது கூட கொஞ்சம் முந்திதான் தெரியும். அந்த ஆளை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? ஓ எஸ், கார் லைட்ல அவன் முகம் நல்லாவே தெரிஞ்சுது. இவரா? பார்த்து சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் பீட்டரின் புகைப்படத்தை காட்டினார். இவர் இல்ல இன்ஸ்பெக்டர். ஐயோ பாவம், இவன் என் நண்பன். இவனை ஏதாவது செஞ்சிட்டீங்களா நீங்க? இன்ஸ்பெக்டரின் முகத்தில் ஒரு சின்ன மாற்றம் நிகழ்ந்தது. சாரி ஜோசப், அனாவசியமா உங்க சிநேகிதருக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம். நான் உடனே போய் அவரை ரிலீஸ் பண்ணிடுறேன். இதுல ஒரு கையெழுத்து. சாரி, உங்களால முடியாதுல்ல. இது யார், உங்க தங்கச்சியா? நீங்க போடுங்கம்மா உங்க அண்ணனுக்கு பதிலா. இன்ஸ்பெக்டர் வெளியேறினார். ரோசி, அம்மா வரலையா? ரோசி திடுக்கிட்டாள். இந்த நிலைமையில் இவனிடம் எப்படி உண்மையை சொல்வது? அம்மா வேளாங்கண்ணி போயிருக்காங்க. என்ன தெரிஞ்சவங்க வீட்டுல விட்டுட்டு போனாங்க. ஒரு வாரத்துல வந்துருவாங்கன்னு, நீங்க தூங்குங்க. ரோசி எழுந்து வெளியே வந்து குமுறி குமுறி அழுதாள். உண்மையை சொல்லு ஜோசப், என்ன நடந்தது? இதுதான் டாக்டர் நடந்துச்சு. இல்ல, நீ பொய் சொல்ற. உன் மனசுல ஏதோ வேதனை. உயிரோட கண்ணை தானம் பண்ண முன் வந்தவன் நீ. ஆனா நான் மறுத்துட்டேன். ஆனா நீ இப்ப குருடனாயிருக்க. எப்படி ஜோசப், எப்படி? என்ன பண்ண? அதோட இப்ப கை கால் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு நிக்கிற. அடையார் பீச்சுக்கு இந்த குருட்டு கண்ணோட எப்படி கார் ஓட்டிட்டு போன? இன்ஸ்பெக்டர்கிட்ட வேற ஆள் அடையாளம் சொல்லி பீட்டரை விடுவிச்சிருக்க. நீ குருடன்னு அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஏன் இப்படிலாம் செய்யற? என்னாச்சு உனக்கு? ஜோசப் சற்று நேரம் மௌனமாக இருந்தான். டாக்டரிடம் எதையும் மறைக்க முடியாது என்று உணர்ந்து கொண்டான். சொல்றேன் டாக்டர், சொல்லிடுறேன். டாக்டர், நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன். பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடிக்கணும் திடீர்னு எனக்கு தோணுச்சு. நல்லா இருந்த ஒரு குடும்பத்தை அநியாயமா கண்ணீர்ல மூழ்கடிச்ச விஷயம் என் இதயத்தை ரணமாக்கிடுச்சு. அப்பதான் அந்த பிரசங்கத்தை கேட்டேன். உனக்கு இடரலாய் உள்ள அங்கங்களை வெட்டி எறிஞ்சிடுன்னு. அப்பதான் அந்த தீர்மானத்துக்கு வந்தேன். உங்ககிட்ட கண்ணை தானம் பண்றதா சொன்னேன். நீங்க மறுத்துட்டீங்க. ஆனாலும் என் உறுதியிலிருந்து நான் மாற தயாரா இல்ல. கிரகணம் வந்தது. சூரிய கிரகணம் மிகவும் சக்தி வாய்ந்த சூரிய கிரகணம். அதை வெறும் கண்ணால பார்த்தா ரொம்ப ஆபத்துன்னு ரேடியோலையும் டிவிலையும் மாத்தி மாத்தி சொன்னாங்க. ஆனா நான் அதை போய் பார்த்தேன். அந்த சூரியனே நான் விழுங்கிடுற மாதிரி பார்த்தேன். என் கண் முன்னாலேயே என் கண் ஒளி எழுந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு மூலமா ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஆளை வரவழைச்சேன். அவன் பணத்துக்காக கொலை செய்ய அஞ்சாதவன். அவங்கிட்டயே பணம் கொடுத்து ஒரு ஆள் கைய காலை வெட்டிடுன்னு என் போட்டோவே கொஞ்சம் மாத்தம் பண்ணி கொடுத்தேன். அதே வேஷத்தோட சொன்னபடி நான் கிளம்புனேன். அதுக்கு முந்தி சாயங்காலமே என் டிரைவரோட நான் என் கார்ல அடையார் பிரிட்ஜு போனேன். ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும், கார் இங்கே இருக்கட்டும், நாம ஆட்டோல போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஆட்டோ கூட்டிட்டு வர சொல்லி மெயின் ரோடுக்கு வந்தேன். அப்புறம் போன் பண்ற மாதிரி நடிச்சு அவர் இல்லையா, நாம வீட்டுக்கு போயிடுவோம் டிரைவர்கிட்ட சொன்னேன்.
சார் வண்டின்னு இழுத்தான். சரிதான் வாடா, வண்டி அங்கேயே இருக்கட்டும். எங்க போயிட போகுது? ராத்திரி நான் திரும்பவும் அவரை பார்க்க வரும்போது வண்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு ஆட்டோ பிடிச்சு வீடு வந்துட்டேன். அப்புறம் ராத்திரி சரியா 9 மணிக்கு திருப்பியும் ஒரு ஆட்டோ கொண்டு வர சொல்லி பிரிட்ஜுக்கு போய் கார் எடுத்துக்கிட்டு இறங்கிக்கிட்டு ஆட்டோ அனுப்பிட்டு கார்ல உட்கார்ந்தேன். நான் ஏற்பாடு பண்ண ஆள் வந்தான். ஜோசப் கண்களை இறுக மூடிக்கொண்டான். உனக்கு இடலராய் இருக்கும் அங்கங்களை. இதான் டாக்டர் நடந்தது. அதுக்கப்புறம் என்னை காப்பாத்துறதுக்காக நான் தான் பீட்டருக்கு ஃபோன் பண்ணி 11 மணிக்கு அங்க வர சொல்லிட்டு போனேன். இனிமே என் கை சீட்டு ஆடாது டாக்டர். என் கண்ணு சீட்டை பார்க்காது. என் கால் கிளப்புக்கு போகாது. என் கை கத்தியால யாரையும் குத்தாது. எல்லாத்தையும் வெட்டி எறிஞ்சிட்டேன் டாக்டர். வெட்டி எறிஞ்சிட்டேன். ஜோசப், என்ன காரியம் பண்ணிட்டப்பா? டாக்டர் டேவிட் பெருகி வந்த கண்ணீரை துடைக்க முடியாமல் திணறினார். அதே நேரம் வெளியில் இருந்த ஒரு உருவமும் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அகன்றது. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் ரோசி. நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கலையே. உங்க அண்ணன் எப்படி இருக்கிறாரு? அதை மட்டும் சொல்லு. யாரோ அவர் கைய கால வெட்டிட்டாங்கக்கா. காயத்ரி அதிர்ந்தாள். ஐயோ, இது என்ன கொடுமை! அவருக்கு துணையா இப்ப அங்க யாருமே இல்ல. அம்மா செத்து போனதை கூட அவர்கிட்ட நான் சொல்லல. அண்ணன் பொல்லாதவரா இருந்தாரு. அவரால அம்மாவோட நிம்மதியே போயிடுச்சு. அவர் திருந்தணும் தான் நாங்க வெளியே வந்தோம். அவர் திருந்திட்டா சீக்கிரமே எங்களை தேடி பிடிச்சு மன்னிப்பு கேட்டு கூட்டு போயிடுவாருன்னு நினைச்சோம். ஆனா வரல. அப்பவே அம்மா வெறுத்துட்டாங்க. நான் செத்தா கூட இனி அவன் வர வேணான்னாங்க. அதே மாதிரி திடீர்னு செத்தும் போயிட்டாங்க. அப்போ எனக்கு வந்த வெறுப்புல அண்ணனுக்கு சொல்லி அனுப்பல. ஆனா இப்போ அதே அண்ணனை பார்க்க பரிதாபமா இருக்கு. அழுகழுகியா வருது. அதாம்மா ரத்த பாசம். நீ கிளம்பு. இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் இந்த வீடு இல்ல, உன் அண்ணன் வீடுதான். அக்கா, அப்பா அப்பா வந்தா நான் சொல்லிக்கிறேன். நீ கிளம்பு. காயத்ரி தயாராய் எடுத்து வைத்திருந்த அவளது பெட்டியை நீட்டினாள். பெரிதாய் அழுதபடி தன் காலில் விழுந்தவளை எழுப்பி அணைத்துக் கொண்டு அவளும் அழுதாள். சுப்பையா வெளியில் கிளம்பி கொண்டிருந்தார். கொஞ்சம் இருங்க மாமா, நானும் உங்களோட வரேன். டவுன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலை சொல்லுமா? என்னால முடிஞ்சா நானே முடிச்சிட்டு வரேன். இல்ல மாமா, போர் அடிக்குது. இன்னைக்கு கிளாஸும் இல்ல. தையல் மிஷினுக்குலாம் கொஞ்சம் பார்ட்ஸ் வாங்கணும். டைப் ரிப்பன் வேற வாங்கணும். அது தவிர நிறைய சாமான் வாங்கணும். நான் வந்தாதான் சரிப்படும். கொஞ்ச நாள் இருங்க. பைய எடுத்துக்கிட்டு கொல்லக்கதவை சாத்திட்டு வந்துடுறேன். அப்ப சரி வாமா. 10 நிமிடத்தில் கிளம்பி வந்தாள் காயத்ரி. வீட்டை பூட்டிக் கொண்டார்கள். சிறிது தூரம் நடந்து பஸ்ஸுக்கு காத்திருந்து பஸ் ஏறி சென்றார்கள். பாரிஸ் கார்னரில் எல்லாம் வாங்கி முடித்த போது வெயில் உச்சிக்கு ஏறி இருந்தது. திரும்பி வருவதற்காக பஸ் ஸ்டாப்பில் காத்திருந்த போதுதான் சுப்பையா அவனை பார்த்தார். 4 புறமும் சக்கரம் பதித்த ஒரு சதுர பலகையில் உட்கார்ந்து கொண்டிருந்தவன் தானாகவே சிரமப்பட்டு பலகையை நகர்த்தி கொண்டு தெருவை கிராஸ் செய்து கொண்டிருக்க, எதிர்ப்புறமிருந்து வேகமாய் ஒரு கார் வருவதைக் கண்ட சுப்பையா பதறி போய் அவன் அருகில் ஓடி போய் அவனது பலகையை தரதரவென்று இழுத்து கொண்டு வந்தார். ரொம்ப நன்றிங்க என்றான் நன்றியுடன். எல்லாம் இருந்தும் ஏன் இப்படி கஷ்டப்படுறப்பா? சுப்பையா கேட்ட கேள்வியில் அவன் முகம் திடுக்கிட்டது. ஐயா, நீங்க யாருங்க? என்ன தெரியுமாங்க உங்களுக்கு? தெரியும். எனக்கு உன்னை நல்லாவே தெரியும். யாருன்னு சொன்னா உனக்கும் என்ன அடையாளம் தெரியும். ஆனா அதுக்கு இப்ப எந்த அவசியமும் இல்ல. எதுக்காக பஸ்ஸும் காரும் போற ரோட்ல ரிஸ்க் எடுக்கிற? ஜாக்கிரதையா இரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். காயத்ரி அதிசயமாய் அவர்களையே பார்த்தாள். மாமனார் திடீரென்று ஓடி அவனை காப்பாற்றியது கண்முன்னே நடக்கவிருந்த விபத்தை தடுக்கத்தான் என நினைத்தவள். அதற்கு பிறகு அவரிடம் அவர் பேசியது அவளுக்கு புதிராகவே இருந்தது. இருந்தும் பஸ்ஸில் ஏறும் வரை அவரிடம் அது பற்றி கேட்கவில்லை. சுப்பையாவும் பஸ்ஸை விட்டு இறங்கியதும் தான் அந்த பேச்சை ஆரம்பித்தார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவே இல்ல காயத்ரி. என்ன மாமா? அன்னைக்கு ஒரு நாள் வெளியில போயிட்டு வர வழியில ரோசி அவசரமா யாரோடையோ போறத பார்த்தேன். யாரும் இல்லாத அனாதைகள்னு சொன்னவ இப்ப யாரோட எங்க அவசரமா அதுவும் கண்ணு கலங்கியபடி போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளுக்கு தெரியாம பின்னாடியே போனேன். ரோசி நேரா நர்சிங் ஹோம்குள்ள நுழைஞ்சா. அங்க அவளோட அண்ணனை நான் பார்த்தேன். ரோசி கிட்ட அவ அம்மாவை பத்தி கேட்டான் அவன். ரோசி மழுப்பிட்டு வெளியில போய் அழுதா. அதுக்கப்புறம் டாக்டர் ஒருத்தர், அவங்க குடும்ப டாக்டர்னு நினைக்கிறேன், அவர் ஜோசப் கிட்ட ரொம்ப வருத்தமா பேசினார். அப்பதான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. என்ன மாமா அது? ரோசிக்கே தெரியாத உண்மை. அவ அண்ணனோட கைய காலை யாரோ வேணும்னே வெட்டலையாம். அப்படின்னா அவனே ஆள் வச்சு யாரோ மாதிரி தன்னை அடையாளம் காட்டி பணம் கொடுத்து தனக்குத்தானே கெடுதல் பண்ணிட்டு இருக்கிறான். காயத்ரியால் நம்ப முடியவில்லை. இப்படி கூட ஒருவன் செய்வானா என்ன? போராத்துக்கு கிரகணத்தை நேருக்கு நேர் பார்த்து கண்களையும் பறி கொடுத்திருக்கான் வேணும்னே. காயத்ரி அதிர்ந்தாள். அவன் ரொம்ப பொல்லாதவனா, நிறைய பாவம் பண்ணிட்டானாம். செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடிக்கணும்னு திடீர்னு ஞானோதயம் வந்து இப்படிலாம் தன்னைத்தானே ஊனமாக்கிட்டாங்க. காயத்ரியின் முகம் வேதனையில் ஆழ்ந்தது. அவளுக்கு வியப்பாகவும் இருந்தது. ரோசியோட அண்ணன் யார் தெரியுமா காயத்ரி? தெரியாது என்றாள் காயத்ரி. ஜோசப், உன் புருஷனை என் பிள்ளைய குத்தி கொன்னானே, அதே ஜோசப் தான். ரோசியோட அண்ணன். சக்கர பலகையில நான் காப்பாத்தினது அந்த ஜோசப்ப தான். காயத்ரி அசையவே இல்லை. மிகவும் அதிர்ந்து போயிருந்தாள்.
சோற்றுத்தட்டின் முன் உட்கார்ந்து சாப்பிட பிடிக்காமல் அலைந்து கொண்டிருந்தாள் காயத்ரி. ஏதேதோ நினைவுகள் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தன. ரோசிக்கு கல்யாணம் ஆயிட்டிருக்கணும். அதுதான் இந்த ஜோசப் தனிக்கட்டையாகி இப்படி அல்லாடுறானோ. பாவத்துக்கு பரிகாரம் இப்படியா தேடுவாங்க? ச்சே, அவனை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும்? என் புருஷனை அவன்லயா கொண்டிருக்கிறான்? இருக்கலாம். அதனால்தான் இப்படி ஒரு பரிகாரம் தேடிக்கொண்டிருக்கிறான். கால், கை, கண்கள் எதுவுமற்ற மனிதன். எத்தகைய உறுதியும் தைரியமும் இருந்தால் சரீரத்தின் 3 முக்கிய அங்கங்களை இழக்க துணிந்திருப்பான்? எவ்வளவு பக்குவம் வேண்டும் அதற்கு? மகான்களுக்கே வராத துணிச்சல் அல்லவா இது? இனியாவது பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தினால் அல்லவா இந்த முடிவுக்கு வந்திருக்கிறான். எவன் ஒருவன் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கிறானோ அவனை மன்னித்து விடு என்றல்லவா எல்லா மதங்களும் சொல்கின்றன. நம் விதி இப்படித்தான் என்று நான் பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்டிருக்க வேண்டும். கடவுளின் சித்தம் அதுவானால் வெறும் கருவி. இவன் மீது ஆத்திரப்பட்டு என்ன பயன்? என்னம்மா, சாப்பிடாம என்ன யோசனை? ஒண்ணுல்ல மாமா என்று சமாளித்தவள் பிறகு அவளாகவே, ஆமா, கை காலத்தான் வெட்டிண்டான், வீடு வாசல கூடவா திறந்துட்டானா? யார சொல்ற? ஜோசஃபையா? ஓ, நீ இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? அந்த காட்சியை மறக்க முடியல மாமா. ரோசிக்கும் பீட்டருக்கும் கல்யாணம் பண்ணி சொத்தையெல்லாம் அவங்க பேருக்கு மாத்தி எழுதிட்டானா. துணைக்கு ஒரே ஒரு வேலைக்காரன் மட்டும் இருக்கானா. ரோசி எவ்வளவு சொல்லியும் கேட்காம தேவாலய வாசல்லே குடியிருக்கானா. வேலைக்காரன் 2 வேளை சோறு கொண்டு வருவானா. மத்தபடி தனியாத்தான் இருக்கானா. எப்படி சாப்பிடுறான், மத்த காரியம் எல்லாம் எப்படி செஞ்சுக்கிறான்னு ஒன்னும் புரியல. கொலை செய்யப்பட்டு சாகிறதை விட இது கொடூரம் இல்ல மாமா என்றாள் காயத்ரி யோசனையுடன். சுப்பையா அவளையே பார்த்தார். மனுஷா செத்து போயிட்டா செத்த அன்னைக்கு தாங்க முடியாத வேதனை இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆறாத துக்கமா இருக்கும். நாளாக நாளாக அந்த துக்கம் நெஞ்சில ஒரு வடுவா மாறிடும். அப்பப்போ கொஞ்சம் வலிக்கும், அவ்வளவுதான். ஆனா உயிரோடு இப்படி எல்லாத்தையும் இழந்து அணு அணுவா சாகறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நெஞ்சுரம் வேணும் இல்லையா? இத பார்க்கும்போது உங்க பிள்ளைய அவன் கொன்னதுக்குள்ள சின்னதா போயிட்டா மாதிரி எனக்கு தோன்றது மாமா. என்னமோ தெரியல, அவன் பேர்ல வெறுப்பே வரமாட்டேங்கிறது. சுப்பையா அவளையே பார்த்தார். யாரு? யாரது? ஜோசப் சற்று உரக்கவே கேட்டான். விடிகாலை வேளையில் தேவாலய வாசலின் மரத்தடியில் முடங்கி கிடந்தவனின் சக்கர பலகை நகர்த்தப்படும் ஒலி கேட்டுத்தான் அப்படி கேட்டான். நாங்கதான். நான் காயத்ரி, செத்து போன கிருஷ்ணனோட மனைவி. என் கூட வந்திருக்கிறது அவரோட அப்பா. அன்னைக்கு உங்ககிட்ட பஸ் ஸ்டாண்ட்ல பேசினார். என்ன, நீங்க இங்க மன்னிச்சிருங்க தாயே, என்ன மன்னிச்சேன்னு சொல்லுங்க. உங்க முன்னாடி நிக்க கூட அருகே இல்லாதவம்மா நானு. ஜோசப் நடுங்கும் குரலில் பேசினார். மன்னிக்க நான் யாரு? எல்லாம் கடவுளோட செயல். இருந்தாலும் உங்க திருப்திக்காக சொல்றேன். மன்னிக்கத்தான் இங்க வந்திருக்கோம். உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டு போகணுங்கிற முடிவோட வந்திருக்கோம். ஜோசப் திகைத்தான். நீங்க என்ன சொல்றீங்க தாயே? நான் பாவிம்மா, பெரிய பாவி. ஆமா, மன்னிக்கப்பட்ட பாவி. சொல்லிக்கொண்டே அவனுடைய சாமான்களை காயத்ரி கையில் எடுத்துக்கொள்ள சுப்பையா அவனை மெதுவாக சக்கர பலகையில் உட்கார வைத்து ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கம் தள்ளி செல்ல ஆரம்பித்தார்.